நான் ஆண்டவருக்குள்ள 13 வருஷம் துன்மார்க்கனா இருந்தேன். பூரணமா என்ன நான் விட்டு கொடுக்கல. இன்னைக்கு எபிரேயர் 10 வாசிச்ச போலதான் ஆண்டவருடைய பரம ஈவ ருசி பார்த்தோம். தேவ துரோகியா இருந்தேன். பாவிகளையே பிரதான பாவி நான் தான். வயசுக்கு மிஞ்சின பாவத்தை தண்ணீரை போல நான் பருகினவன். பொல்லாத துன்மார்க்கனா இருந்தேன். சபையில அழுக்கா, பந்தியில அன்பின் விருந்துல கரையா இருந்தவனா. ஏன் இதை நான் சொல்றேன்னா, 30 வயசு வரைக்கும் துன்மார்க்கமா இருந்தேன். பாலியல் ரீதியான பாவங்கள்ல 18 வருஷம் நான் அடிமையா இருந்தேன். 15 வருஷம் ஆபாச படங்கள் போன்லயும் கம்ப்யூட்டர்லயும் பார்த்து மறைவான பாவத்துல இருக்கிறவனா இருந்தேன். என் தாய் கிட்ட நான் கையும் மையமாய் சிக்கினேன். தவறான கள்ள உறவுகள்ல இருந்தேன். 30 வயசு வரைக்கும் ஊழியத்துல வர்ற பிள்ளைகளோட செக்ஸ்டிங் பண்ண, தப்பான சேட் எல்லாம் பண்ணுவேன். 8 வருஷம் அதுக்கு முன்னாடி ஊழியத்துல இருந்தேன். அவங்க கான்டாக்ட் நம்பர் எல்லாம் வாலிபர் கூட்டத்துல எடுத்து தப்பான போன் கால், நிர்வாண வீடியோ கால்களுக்குள்ள சபைக்கு வர பிள்ளைகள் கிட்டே நான் போனேன். என் ஆவியில நடத்தின இளவரசன் என்ன சொல்லுவாரு, அநேக நேரத்துல சொல்லியிருக்கிறேன், இவனுக்கு சீக்கிரமா ஒரு கல்யாணத்தை பண்ணி வைங்க, இவனுங்களால அநேக குடி கெடுத்து சபைக்குள்ள இருக்கிற பெண் பிள்ளைகள் எல்லாம் சீரழிறாங்க, இவனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு எனக்காக என்ன கண்டிச்சு திருத்தினார். நான் ஆண்டவர்கிட்ட அழுத, ஆண்டவரே, ஒரு பெண் அவளுடைய மாம்சத்துல என் இச்சையை தீர்த்துக்கிட்டு நான் விடுதலை ஆக்கப்பட்டேன் இருக்கக்கூடாது. கிறிஸ்துவின் அன்பும் ரத்தமும் என்ன திருமணத்துக்கு முன்னாடி விடுதலை ஆக்கிச்சுன்னு நான் சாட்சியா நிக்கணும் நான் ஜெபிச்சேன். நீங்க நம்புவீங்களோ இல்லையோ, 2007 2013 வரைக்கும் ஜான் ஜபராஜ் பாட்டை விட்டா எனக்கு எதுவுமே தெரியாது. என்ன பாக்குறவங்க கேட்பாங்க, நீங்க ஜான் ஜபராஜ் தம்பியா, வர்ஷிப் பண்ற விதம், பாட்டு எல்லாமே, அலாரம், ரிங்டோன், காலர் டியூன் எல்லாமே அந்த லெவி 1, 2ல இருக்கிறதா இருக்கும். ஆனா என்னைக்கு 2013 நான் கிருப உபதேசத்தை பின்பற்றினேன், நீ எப்படி வேணாலும் வாழனாரோ, எனக்கு அந்த தேவ மனுஷனை விட, ஒரு காலத்துல தேவ மனுஷனா இருந்தார், இன்னைக்கு விழுந்து போன தூதனை போல இருக்கிறாப்ல, எழும்பி வந்தா கர்த்தருக்கு மகிமை. அதனாலதான் இன்னைக்கு கத்தி தொண்டை கிழிய கத்துறேன், பாவத்தோடு விளையாடாதீங்க, கிருபை உபதேசிகளை நம்பாதீங்க, உங்களை அழிச்சிருவாங்கன்ட்டு நான் கத்தி சபையா குலைக்கிறது காரணம் அதுதான். இன்னைக்கும் ஜான் ஜபராஜ் மனம் திரும்பணும்னு நான் ஜெபிக்கிறேன். 2019 கடைசி வாய்ப்பு, கொரோனா 2வது அலையில நான் சிக்கினேன். அப்போ ஆண்டவர் எனக்கு சொன்னாரு, உன்னை நான் எடுத்துக்கொள்ள போற சுத்திகரித்துன்னு. நானும் சொன்னேன், அப்பா நான் வந்துடுறதுக்கு ரெடி, என்ன நீங்க இந்த 2019 பரிபூர்ணமாய் சுத்தமாக்கிட்டீங்க, இந்த 4 வருஷத்துல நான் வர ரெடி. ஆனா எனக்கு ஒரே ஒரு விண்ணப்பம் உண்டு, உங்க நாமத்தை நான் தூஷிக்க செய்துட்டேன், எனக்கு ஒரு வாய்ப்பு தருவீங்களா, உமக்காக இந்த பூமியில வாழ்ந்து காட்டிட்டு உங்ககிட்ட வரேன். தாயாருடைய அன்புக்கிணங்க முதல் முறையாக என் வாழ்க்கையில ஜிப்பாவோடு வந்து நின்றுர்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த 3வது நாள் இந்த மாலை கூட்டத்திலையும் ஆண்டுடைய சமூகத்திலே வாஞ்சியோடு தாகத்தோடு கடந்து வந்த உங்கள் யாவரையும் ஆண்டவரும் உலக இரட்சகருமாக இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இப்பொழுதும் கூட நம்ம அழைக்கப்பட்ட அருமையான போதகர் புருஸ்லி அவர்கள் இப்பொழுது அவருடைய சாட்சியோடு கூட கர்த்தருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வார்கள். ரொம்ப அற்புதமாக இருக்கும் சாட்சி, அதனால எல்லாம் கவனமா காது கொடுத்து கேளுங்க. இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு மத்தியிலே பேசுவார். நான் இது வரைக்கும் இப்படி சாட்சி எங்கேயுமே பகிர்ந்தது இல்ல. கர்த்தருக்கு நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாருங்க. சபையின் பக்தி விருத்திக்காகவும் மக்கள் விரும்பி கேட்டுக்கொண்டதற்காகவும் என்னுடைய வாழ்க்கையில ஆண்டவர் எங்களை எப்படி சந்திச்சாரு, எங்களை எப்படி ரட்சித்தாரு, கர்த்தர் எங்க வாழ்க்கையில எப்படி அவருடைய கிருபையும் காருண்யத்தையும் பொழிந்து எங்களை காப்பாற்றினார், இம்மட்டும் எப்படி நடத்திட்டு இருக்காருன்னு கர்த்தர் என்னை அழைத்து செல்லும் வழியில் உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். அது எவ்வளவு நேரம்னு தெரியல. நாளை இந்த மாலை வேலை நம்ம எல்லாரையுமே நம்ம இருக்கிற இடத்தை விட்டு, நிலையை விட்டு புறப்படுகிறதுக்கு ஏதுவான ஒரு சாட்சியாக என்னை ஆண்டவர் தூக்கி எடுத்த இந்த ஒரு சாட்சியின் வேலை இருக்குன்னு நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா, ஆமென். கர்த்தர் நல்லவர், ஆமென். கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் 3 ஆண் பிள்ளைகள், அப்பா அம்மா, ஒரு சின்ன அழகான ஒரு குடும்பம். என் தகப்பனார் என் தாயாரனுடைய வாழ்க்கையை ஆரம்பித்தது மும்பையில இருந்துதான். மும்பை பட்டணத்துல காலேர்னு சொல்லப்படுகிற அந்த இடத்துல வசிச்சாங்க. அப்பொழுது அந்த நாட்கள்ல நாங்க எந்த பின்புலத்துல இருந்தோம்னா, ரோமன் கத்தோலிக்க பின்புலத்துல இருந்தோம். ரோமன் கத்தோலிக்கம்னா கிறிஸ்தவ மார்க்கத்துல ஒரு பகுதி, ஒரு டினாமினேஷன் சொல்லுவாங்க. ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்கும். மாதாவையும் வழிபடுகிறவர்கள், கோரெடிமராக பார்க்கிறவர்கள், அவர்களும் தான் ரட்சிப்புக்கு ஏதுவா இருந்தாங்கன்னு சொல்லுகிற அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையில இருந்தோம். ஜபமாலை உருட்டுவோம், தேர் பவனியில செல்வோம், மெழுகுவத்தி கொளுத்துவோம். அது கிட்டத்தட்ட விக்கிரக ஆராதனை அதுலயும் உண்டு, புனிதர்களையும் வழிபடுவோம். ஆமா, இப்படி பலதரப்பட்ட அனுபவங்கள் உண்டு. என் தகப்பனாருக்கும் தாயாருக்கும் திருமணம் நடந்த இடம் மும்பையில. அம்மா தூத்துக்குடியில ஒரு சின்ன கிராமம், சொக்கன் குடியிருப்பு என்கிற அந்த பகுதியில பிறந்து வளர்ந்தவங்க. அப்பா செஞ்சி பகுதியில பிறந்து வளர்ந்தவங்க. ஆனா காலத்தின் நிமித்தம் பாண்டிச்சேரி பட்டணத்திலையும் அப்பா இருந்தாங்க, அம்மா தூத்துக்குடியில இருந்தாங்க. எங்க அப்பாவுடைய வாழ்க்கையில நடந்த சில அசம்பாவிதங்கள், சில கொடுமையான காரியங்கள், குடும்பத்திற்காக அவர் செய்த சில தவறான காரியங்கள். அவருடைய தகப்பன் வீட்டில் இருந்தபோது அந்த தகப்பன் வீட்டை பிழைப்புட்டுறதுக்கு நல்ல ஒரு அரசாங்க வேலையில இருந்தாரு. அந்த அரசாங்க வேலையில இருக்கும்போது கையாடல் செய்தாங்க. வீட்டுல கொஞ்சம் வறுமை இருக்குதுன்றனால, தாத்தா கொஞ்சம் கஷ்டமா இருக்குப்பா, நீங்க எனக்கு உதவி பண்ணணும் அப்படின்னும் போது, இந்த காசு ஏதாவது இருந்தா கைமாத்தா எடுத்துக்கொடு, உன்னுடைய அரசாங்க உத்தியோகத்துல இருந்து கூட நீ எடுத்துக்கொடு, நான் திருப்பி கொடுத்துறேன் அப்படின்னும் போது, என் தகப்பனார் அவங்க அப்பாவை நம்பி கொஞ்சம் பணத்தெல்லாம் எடுத்து கொடுத்தார், வீட்டு சூழ்நிலை நிமித்தம். அப்படி எடுத்து கொடுத்த போது திருப்பி அவங்களால செலுத்த முடியல. நான் என்னப்பா பண்ணுவேன்னு கை விரிச்சிட்டாங்க பெற்ற தகப்பன் தாய். அப்பொழுது அது நிமித்தம் எங்க அப்பா வந்து காவல்துறை தேடினது. காவல்துறையில தேடப்படும் போது அங்கிருந்து தப்பித்து ஓடுவதற்காக மும்பை பட்டணத்திற்கு தப்பிச்சு வந்தார். பிழைப்பை தேடி BA எக்கனாமிக்ஸ் படிச்சிருந்தாரு. நல்ல அறிவாளி, புத்திசாலி, நிறைய புத்தகங்கள் படிப்பார். ஆண்டவர் கிருபையில கணக்கு, அந்த நம்பர்ஸ் ஹேண்டில் பண்றதுல ரொம்ப கை தேர்ந்தவர், புத்திசாலியான மனுஷன். என் தகப்பனாரை பத்தி ஒரு வார்த்தை சொல்லணும்னா, அவர் மரிச்சு அவர் மண்ணில் புதைக்கிறப்ப என் தகப்பனுடைய சிநேகிதன் எசேக்கியல்னு சொல்லப்படுகிற அவருடைய சிநேகிதன், எங்க மாமா தான் அவரை கூப்பிடுவோம் அன்பா. அவர் அசிஸ்டன்ட் இன்ஜினியரா இருந்து, ஜூனியர் இன்ஜினியரா இருந்து ரிட்டையர்ட் ஆனாங்க. அவர் சொன்ன ஒரு வார்த்தை என் காதால கேட்டது, வனத்ராஜனுடைய மூளை மண்ணுக்கு போகக்கூடாத ஒரு மூளை, பிரெயின்.
அவ்வளவு பிரெயினியான ஒரு நபர். ஆனாலும் அவருடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட சூழ்நிலை வந்ததுனால மும்பை பட்டணத்திற்கு ஓடி போனாரு. அங்க தெருக்கல்ல வீதிகளிலே படுத்து கிடந்தாரு. பாலத்தின் பக்கம் படுத்து கிடந்திருக்கேன். எங்க அப்பா சொன்னதை நான் கேட்டிருக்கேன். ரவுடிசம் பயங்கரமா பண்ணார். ஒரு இரும்பு ராட முதுகுல வச்சிருப்பேன். அந்த பாலத்தை கடந்துதான், முக்கியமான இடத்தை கடந்துதான் எல்லாரும் ஊருக்குள்ள போனோம்னு. அப்பொழுது வழிப்பறி கூட என் தகப்பனார் செய்தன்னு சொல்லியிருக்கிறார். பயங்கரமான ஒரு வாழ்க்கை, குடி, சிகரெட், இப்படி பலதரப்பட்ட காரியங்கள் இருந்தது. அப்படி இருந்த மனுஷன் மும்பை பட்டணத்துல இருந்த போது நிறைய புத்தகங்கள் படிக்கும் போது அந்த தறி நிறைய ஓட்டுவாங்க. அந்த தறி ஓட்டுறதுன்னு துணியெல்லாம் ஆடுகள் நெய்கிற அந்த மிஷின்ல பெரிய பெரிய தொழிலதிபர்கள், பெரிய பெரிய சேட்டுங்க, பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸ் வச்சு ஆள்றவங்க அந்த பெரிய பெரிய மிஷினரிஸ் வர்றப்ப அது எல்லாத்தையும் அசம்பிள் பண்ணணும். எங்க அப்பாவுக்கு நல்ல புத்தகம் படிக்கிற அந்த ஒரு கிருபை இருந்தனால, நாலேஜ், நிறைய அறிவு, நல்ல நுனி நாக்கில் இங்கிலீஷ் பேசுவாரு, பயங்கரமா பேசக்கூடிய ஒரு மேடை பேச்சுக்கு ஏத்த அப்படிப்பட்ட தாளந்துகளை உடைய ஒரு மனுஷன். அப்படி இருந்தவர். ஏன் எங்க அப்பா பத்தி சொல்றேன்னா, எங்க அப்பா சுபாவம் நிறைய எனக்குள்ள இருக்கும், அதனாலதான் அவரை பத்தி சொல்றேன். அந்த வழியா போகிறப்ப என்ன பண்ணுவாராம், வழிப்பறி பண்றதுக்காக நிறுத்தி காசு கேட்பாராம். காசு கொடுக்கலன்னே முதுகுல மறைச்சு வச்சிருக்கிற இரும்பு ராடு எடுத்து தோல் பட்டையிலே அடிப்பாராம், காலர் போன். ஆமா, நான் சொல்லுகிற காரியத்தை யாரும் தவறான காரியத்துல பயன்படுத்தக்கூடாது. அப்படி பயன்படுத்தினீங்கன்னா கம்பி என்ன வேண்டியதா இருக்கும், இல்ல மரணத்தை கூட சந்திக்க வேண்டியதா இருக்கும். அடிச்சோடனே இந்த தோள்பட்டை இறங்கிடும். அவங்க கிட்ட வழிப்பறி பண்ணிட்டு அப்படிதான் அனுப்பி கொண்டிருந்தார். ஆனா நாட்கள் கடந்து போன போது என்ன காரியமோ தேவ சித்தமோ தெரியல, வேலைத்துறை நல்ல திறமை உள்ள ஒரு மனுஷன், நல்லா பேசிடுவார். எந்த ஒரு காரியமா இருந்தாலும் உடனே கற்றுக்கொள்கிற நல்ல ஞானம். அப்படி இருந்த போது இந்த தறிகள்ல போய் அந்த மிஷினரிஸ் இணைக்கிற ஒரு காரியம், அது எல்லாத்தையும் எந்த மிஷின் ஓடாத மிஷினையும் ஓட விட்டுருவார். அப்படி இருந்த போது நல்ல சம்பாத்தியம். 1980களிலேயே ஒரு வாரத்துக்கு 800 ரூபாய் அப்படிலாம் சம்பாதிக்கிற அளவுக்கு நல்ல கை தேர்ந்த ஒரு மனுஷன். 600 இருந்து 800 ரூபாய் சம்பாதிப்பாருன்னு எங்க அம்மா சொல்லியிருந்தாங்க. அப்படி இருந்த நாட்கள்ல என்ன நடந்ததுன்னா, அவர் ஒரு நல்ல ஒரு மிஷினரியில போனாரு. நல்ல தறி ஓட்டுகிற அந்த இண்டஸ்ட்ரி, மும்பைன்னு சொன்னாலே அந்த பகுதிகள்லாம், அந்த காலையர் பகுதிகள்லாம் நிறைய டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி தான். அப்ப நல்ல பேச்சு திறமை இருந்தனால, சேட்டுங்க கிட்ட, நல்ல இண்டஸ்ட்ரியலிஸ்ட் கிட்ட நல்ல பழக்கம் இருந்தனால அவரை கூப்பிட்டு, நீங்க எங்களுக்கு செய்து கொடுங்கன்றப்ப, சர்டிபிகேட் இல்ல, ஆனா படிச்சேன், நான் என் கண்ணால அந்த புத்தகங்களை பார்த்திருக்கேன். அந்த மெக்கானிசம் உடைய அந்த புத்தகம், அந்த ஒரு மிஷினரிஸை எப்படி இணைக்கிறது, எப்படி ஓட விடுறதுன்ற புத்தகங்களை என் கண்ணால நான் பார்த்திருக்கேன். என் வாலிப நாட்கள்ல என் தகப்பனார் இறந்த பிறகு அது எல்லாத்தையும் அந்த புத்தகங்கள், பழைய காரியங்களை டிஸ்போஸ் பண்றப்ப பார்த்திருக்கேன். அப்படி ஓட விடும்போது நல்ல பணம், அதே பணம் வரும்போது பாவம் பெருக ஆரம்பிச்சு. சிகரெட், குடி, பயங்கரமான மனுஷனாய் வாழ்ந்து கொண்டிருந்தார். ஒரே ஃப்ரெண்ட்ஸ் தான். என் தாயார் சொன்ன ஞாபகம் இருக்கு, திருமணம் ஆகி அந்த ரூமுக்கு வந்தப்ப கிட்டத்தட்ட 30-20 சட்டை கிட்ட தொங்கிச்சான். எங்க இது யார் சட்டங்கன்னு கேட்கிறப்ப, அவன் சட்டை இவன் போடுவான், இவன் சட்டை அவன் போடுவான். பேச்சுலர் ரூம். அப்படி வாழ்ந்து கொண்டிருந்த மனுஷன். எங்க அப்பாவை BA முகாதம்னுவாங்க. முகாதம்னா சூப்பர்வைசர் நினைக்கிறேன். நல்ல ஒரு திறமை, நல்ல புத்தகம் படிப்பாரு, நல்ல திறமை. அப்படி வாழ்ந்து கொண்டிருந்த போது எங்க அம்மாவுடைய அண்ணன், அவங்க குடும்பமாய் அவங்க அண்ணன் அந்த நேரத்தில் நல்லா படிக்கிற மனுஷன். எங்க மாமா கஸ்டம்ஸ்ல இதே கன்னியாகுமரியில அசிஸ்டன்ட் கமிஷனரா இருந்து கடைசியா ரிட்டையர் ஆனார். அசிஸ்டன்ட் கமிஷனரா இருந்தவர், சமுதாயத்தில் நல்லா உயர்ந்திருந்த மனுஷன், நல்லா படிக்கக்கூடியவர். அப்பொழுது என் தாயை பார்த்துட்டு எங்க அப்பாவுக்கு ஒரு விருப்பமா. எங்க அம்மா போறப்ப என்ன நினைப்பாரா, யாரோ டீச்சர் போகுது அப்படின்ற மாதிரி தெருவில் தானே இருப்பாங்க, நார்மலா ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கிறப்ப எங்க அம்மா மேல விருப்பம்ன்றப்ப அவங்களுடைய வீட்டார்கிட்ட பெண் கேட்டு எங்க அப்பா நிறைய நேரத்தில் முறையிட்ட போது, எங்க மாமா கொஞ்சம் புரட்சிகரமான மனுஷன்றால அந்த ஜாதி இனம் அதெல்லாம் பார்க்காதனால, உங்களுக்கு தெரியும் சவுத் சைட்ல எவ்வளவு ஜாதி பார்ப்பாங்க, ஜாதி வரைக்கும் நம்மளாம் பேர் போனவங்க. சரியா, அதெல்லாம் வெக்க கேடு. ஜாதி பாக்குறவங்க பரலோகத்துக்கு போக முடியாது. தோத்திரம் அப்பப்ப சைட்ல ஏதாவது வெடி வைப்பேன், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்படி இருந்த போது எங்க மாமன், என் தாய் மாமன், நல்ல ஒரு மனுஷன், நல்ல அருமையான குணம் படைத்தவர், படிச்ச மனுஷன், புரட்சிகரமானவர். அப்பொழுது எங்க அம்மாவுக்கு இது தெரியாது. எங்க அம்மாவுக்கு இன்னைக்கு வரைக்கும் சொல்லுவாங்க, உங்க அப்பா என்ன தூரத்துல இருந்து பார்த்தாரு, என்ன விரும்பினாருன்றது எனக்கு தெரியாதுப்பா. ஆனா பெரியவர்கள் கிட்ட தொடர்ந்து ஆள் அனுப்பும் போது பெரியவர்கள் ஏற்றுக்கொள்ளல, ஆனா எங்க மாமா சம்மதிக்க வைத்தான். அதனால எங்க மாமா கிட்ட பொலைட்டா பேசுவோம். அவருடைய இன்னொரு பகுதி வாழ்க்கை தெரியாது. இப்படி இருந்த நாட்கள்ல போய் பார்த்தாங்க, பேசினாங்க, பெரியவர்களையும் சம்மதிக்க வச்சாங்க. திருமணம் நடந்தது மும்பை பட்டணத்துல. எங்க அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் என்னுடைய 2 மூத்த சகோதரர்கள் அந்த மும்பையில தான் பிறந்தாங்க, அங்கதான் வளர்ந்தாங்க. சில காலம் போனது. துன்மார்க்கமான ஜீவியம். என் தாயினுடைய சொல்லுக்கு எங்க அப்பா செவி கொடுக்கல. எங்க அம்மா வெறும் 8ஆம் கிளாஸ் தான் படிச்சிருந்தாங்க. எங்க மாமா மும்பை பட்டணத்துக்கு போறாங்கன்னு போது என் தாய் என்ன பண்ணாங்கன்னா, நானும் அண்ணனோட போறேன். எங்க அம்மா ரொம்ப செல்ல பிள்ளை, மூத்த மகன், அதனால ரொம்ப பாசமானவங்க. எங்க அம்மா கொஞ்சம் ரொம்ப ஜாலியான டைப், அந்த வாலிப நாட்களை என்ஜாய் பண்ண டைப். அப்பா அம்மா பேச்செல்லாம் விளையாட்டுத்தனமா கேட்காம இருந்தால், ஒரு பிள்ளைங்க அப்படி இருப்பீங்களானால் உங்களுக்கு எச்சரிக்கை. உங்க வாழ்க்கை பூரா நீங்க கண்ணீர் படிக்க வேண்டியதா இருக்கும், பல ஆண்டுகளை கடக்க வேண்டியதா இருக்கும். அப்பா அம்மா பேச்சை கேட்கலன்னா. என் தாய், என் பாட்டி சொல்லுவாங்க அடிக்கடி, நீ என் பேச்சை கேட்க மாட்டேற, கண்காணாத ஒரு இடத்துல தான் உன்னை வாழ்க்கப்பட வைக்க போறாரு, இது நடக்கும் பாருன்னு எங்க பாட்டி அடிக்கடி எச்சரிப்பாங்களா. அதே போல என் தாய் சிக்கிட்டாங்க. காதல் இல்ல, பெரியவங்களா பார்த்துதான் சம்மதித்து பண்ணாங்க. வந்த முதல் 7வது நாளே அடி எங்க அம்மாவுக்கு. நான் ஏன் இதை சொல்றேன்னு தெரியல. குடும்பங்களை கர்த்தர் கட்டுவார். எங்க அப்பா மீனா ஆய தெரியல, டாட்ஸ் லிட்டில் பிரின்சஸ். அந்த காலத்துல எங்க அம்மா எப்படி இந்த செய்தியை பார்த்தா என் தலையை உருட்டிடுவாங்க. அவங்களை பத்தி பேசுறது எங்க அம்மாக்கு பிடிக்காது. ஆனா யாரோ ஒருவருக்கு நிலமா இருக்கிறதுனால கர்த்தர் உணர்த்தினால பேசுறேன். அப்படி சுகபோகமாய் வாழ்ந்தோம். கையில வரலாம் அவ்வளவு அழகா இருக்குன்னு. 8ஆம் கிளாஸ் தான் எங்க அம்மா பாஸ். ஆனாலும் அவங்க பார்க்கும்போது பெரிய டீச்சர் மாதிரி இருப்பாங்க, கொடை பிடிச்சிட்டு ஸ்டைலா போவாங்க. கருப்பு தான், என் கலர் தான், டஸ்கியா தான் இருப்பாங்க. ஆனா பேர் அழகுன்னு எங்க அப்பா சொல்லி இருக்காரு. கிராமத்து பொண்ணு தான், ஆனா அழகா இருப்பா, உங்க அம்மா தாண்டா பேர் அழகின்னு எங்கிட்ட அடிக்கடி சொல்லுவாரு. நேசிக்கிற மனுஷன் தான். ஆனா என் தாயினுடைய சொல்ல கேட்கல. ஃப்ரெண்ட்ஷிப் முக்கியம்னாரு. வாங்கின சம்பளம் வீட்டுக்கு சரியா வராது, ஏதாவது கேட்டா அம்மாவுக்கு அடி விடும். எங்க அப்பா எவ்வளவு நன்மை சொன்னாங்க, கேட்கல. இப்படியே காலம் துன்மார்க்கத்துல கடந்து போய் கொண்டிருந்த போது எங்க அப்பாக்கு 2 ஹார்ட் அட்டாக் வந்தது. நிறைய சிகரெட் பிடிப்பார். எங்க அம்மா வயித்துல 2வது அண்ணன் இருக்கும்போது ரூம்ல ஒரு பக்கத்து ரீடர்ஸ் டைஜஸ்ட்னு ஒரு புக் இப்படிதான் வச்சு விரல வச்சு படிப்பார். எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. அந்த விரல் கேப்ல இப்படி வச்சுக்குவாரு. சிகரெட் பிடிச்சாலும் நான் பார்க்கல, ஆனா அந்த புத்தகம் படிக்கிறது நான் நிறைய புத்தகம் படிப்பேன். அவ்வளவு அறிவு. ரீடர்ஸ் டைஜஸ்ட்ன்றது ஒரு நல்ல ஒரு இங்கிலீஷ் நல்ல ஒரு மேகசின், அது ஆர்டிகல். அது நாங்க எங்க சின்ன வயதுலயே அந்த புக்ஸ் எல்லாம் நாங்க பார்த்தது நாட்கள் உண்டு. நல்லா படிப்பாரு. அவர் கையில சிகரெட் புகை மூட்டமா இருக்குமா. ரொம்ப கொடுமையான வாழ்க்கை. துன்மார்க்கமாய் ஜீவித்துக் கொண்டிருந்த போது வீட்டை விட்டு ஓடி வந்த மனுஷன். போலீஸ் கேஸ்லாம் ஆச்சு. சமீபமா ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி கூட போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து கால் பண்ணாங்க. அந்த கேஸை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா அப்பா டிசீஸ்ட்ன்றனால கேஸை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அது திடீர்னு எங்களுக்கு எப்படியோ நம்பர் கண்டுபிடிச்சு எங்களுக்கு வந்து. அப்போ அப்படி இருந்த வாழ்க்கையில என் தாயினுடைய சொல்ல என் தகப்பன் கேட்கல.
மனைவியினுடைய சொல்ல புருஷன் கேட்கல. அது நிமித்தம் நிறைய பாதிப்புகள் பிரச்சனை வந்த போது என் தாத்தா பாட்டி, அப்பா வகை தாத்தா பாட்டி என்ன சொன்னாங்க, நீ வந்துருப்பா வனத்தராஜ், உன் குடும்பத்தோட நாங்க பாத்துக்கிறோம். அப்ப மூன்றாவது மகன் ஃபேர்லின்னு இருந்தான். எங்க பெரிய அண்ணன் பேர் லெஸ்லி, சின்ன அண்ணன் பேர் லோலின், மூணாவது அண்ணன் பேர் ஃபேர்லி, நான் பிரிஸ்லி, எல்லாம் லீ தான், லீ பிரதர்ஸ் தான். 2 அண்ணன் இருக்கும்போது மூணாவது அண்ணனுக்கு 6 மாசமா 8 மாசமா எனக்கு ஞாபகம் இல்ல. அப்ப ரயில்ல கிளம்பும் போது எங்க அம்மா சொன்னாங்க, வேணாங்க பிள்ளைக்கு உடம்பு முடியல, கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம் போது, இல்ல நம்ம கிளம்பிடலாம், கார்டியாக் அரெஸ்ட் வந்து இன்னொரு முறை ஹார்ட் அட்டாக் வந்தா எங்க அப்பா செத்துருவாரு டாக்டர் சொல்லிட்டாங்க, சிகரெட் குடிக்க கூடாது செத்து போயிடுவாருனால அந்த பயத்துல எங்க அப்பாவுக்குள்ள ஒரு திகில் உண்டாச்சு. ஆனா சில காரியங்கள் ஆண்டவர் தீமையை நன்மைக்கு எதுவா மாத்துறாரு. அப்போ என் தகப்பனாருடைய வாழ்க்கையில எங்க அம்மா சொல்லி எனக்கு ஞாபகம் இருக்கு, ஒரு புதிய ஏற்பாடை அந்த மரண படுக்கையில இருந்தப்ப எங்க அப்பா படிச்சார். அவர் வாழ்க்கையில ரட்சிப்பு எந்த அளவு இருந்ததுன்னு தெரியல. ஆனா ஒரு தகப்பனுடைய வாழ்க்கையில தெய்வத்தை தேடும்போது அந்த கிருபை வரும் பிள்ளைகளுக்கும் வரும்ன்றதுக்கு நான் சாட்சி. அவரே அறியாம அந்த மரண படுக்கையில அவர் அந்த புதிய ஏற்பாடை அந்த நாட்களை யார் கொடுத்தான்னு தெரியல, எந்த ஊழியக்காரங்க எந்த விசுவாசி கொடுத்தாங்க தெரியல. எங்க அம்மா சொன்னாங்க அந்த புதிய ஏற்பாடை படிச்சிருக்கிறார், முழுசா படிச்சிருக்கிறார் அந்த மரண படுக்கையில இருந்தப்ப. அப்போ கூட எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, அவருடைய சில காரியங்கள் ரூபஸ் பால் வனத்தராஜ்னு இருக்கும். பவுல் அவரை இன்ஸ்பயர் பண்ண ஒரு கேரக்டர் பவுலா இருந்திருக்கு. நான் இதெல்லாம் இன்னைக்கு யோசிக்கிறேன், ஜெபம் பண்ணிட்டு வரும்போது, ஆண்டவரே உங்க பிரியமில்லாத எந்த ஒரு காரியத்தையும் எங்க சொந்த பெருமையோ சொந்த துன்பத்தையோ சொல்லக்கூடாதுன்னு கர்த்தர் அழகாய் நடத்துறார். நான் விசுவாசிக்கிறேன். பவுல் என்று தன்னுடைய பேரை வைத்துக் கொண்டார், வனத்தராஜ், காட்டுக்கு ராஜான்னுவாங்க. ரோமன் கத்தோலிக்கத்துல வனத்தையன் வனத்தராஜ் என்ற பேர் வந்து ரொம்ப பிரசித்தமானது. என் பேருக்கு பின்னாடி நான் பிரிஸ்லி வனத்தராஜ்னு சமீப நாட்களை நான் போட்டுக்கொண்டிருக்கேன். கர்த்தருடைய திட்டத்தின்படி வழிநடத்தின்படி முன்னாடி பிரிஸ்லின்னு தான் இருக்கும். அது ஏன்னு நான் சொல்றேன். அப்படி படிச்ச போது அவங்க தகப்பன் வீட்டுல இருந்து வந்தாங்க, நாங்க உங்களை பாத்துக்கிறோம் போது கிளம்பினாங்க. மும்பையில இருந்து கிளம்பி வரும்போது சென்னை சென்ட் தாமஸ் மவுண்ட் கிட்ட என்னுடைய மூன்றாம் சகோதரன் செத்து போனோம். வயிற்றோட்டம், ஜுரம். எங்க அம்மா கையிலேயே அந்த பிள்ளையாண்டா இறந்து போனோம். இன்னைக்கு வரைக்கும் என் தாய் சொல்லுவாங்க, அவன் என் கண்ணுக்குள்ளேயே நிக்கிறான்னு. என் தாயினுடைய வாழ்க்கை சாதாரண ஒரு பாதை இல்லையா, கொடுமையான பாதை. கண்ணுக்குள்ளே இருக்கிறான். எங்க அம்மா எவ்வளவு சொன்னாங்க, எங்க அப்பா வீணா போனது என் தாய் பேச்சை கேட்காம தான். அதனாலதான் என் செய்திகள்ல மனைவி நல்ல ஆலோசனை கொடுக்கும்போது கேளுங்க, மனைவியினுடைய ஆலோசனைக்கு செவி கொடுங்கன்றது. என் மனைவி எனக்கு கொடுக்குற ஆலோசனை, எங்க அம்மா கொடுக்குற ஆலோசனை நான் மேம்படுத்தி சொல்றது காரணம் அதுதான். என் மனைவியை பெரிய விக்கிரகமாகவோ பெரிய ஒரு கேரக்டராவோ காட்டுக்கிறதுக்கு இல்ல, அவர்களுடைய நல்ல ஆலோசனை நம்மளை வாழ வைக்கும். ஐயா, என் தகப்பனுடைய வாழ்க்கையில அதே இடத்துல சென்னை பட்டணத்துல ராபர்ட் எங்க அம்மாவுடைய இன்னொரு சித்தப்பா மகன், அவங்க மாமான்னு கூப்பிடுவோம், அவங்க தான் அடக்கம் பண்ணாங்க. அந்த பிள்ளை மரித்த அந்த கையோடு பாண்டிச்சேரிக்கு வந்தாங்க. இங்க வந்த பிறகு என் தாத்தாவுக்கும் எங்க அப்பாவுக்கும் நிறைய கிளாஷ். ஏன்னா அந்த ஒரு ஈகோ இருக்கும், அந்த ஒரு ஜாதி புத்தி இருக்கும், எப்பயுமே விட்டு கொடுக்காத அந்த ஒரு எப்படி சொல்றது, நாங்க யாருக்குமே வளைஞ்சு கொடுக்க மாட்டோம் வீரவம்சம்ன்ற மாதிரி அவ்வளவு வெறி பிடிச்ச ஒரு புத்தி இருக்கும். என் தகப்பனுக்குள்ள சில காலம் அது இருந்தது, நாங்க அதை கவனிச்சிருக்கிறோம். அப்படி இருந்த போது என் தாத்தாவுக்கு எங்க அப்பாவுக்கு நிறைய கிளாஷ். நான் அவனை பாத்துக்கிறேன், வனத்தராஜ் நான் சொல்றது செய்யறப்ப எங்க அப்பாவுக்கு ஒத்து போல, நான் ஏன் நீங்க சொல்றது செய்யணும்ன்றது போல. அப்பொழுது எங்க அப்பா போலீஸ் தேடி கொண்டு தான் இருந்தாங்க. ஒரு குறிப்பிட்ட காலத்துல என் தகப்பனாருக்கும் எங்க தாத்தாவுக்கு பிரிவினை வந்தது. அவங்க 2 பேருக்கு ஒத்து போலன்றப்ப கிடைத்த அத்தனை வேலையை எங்க அப்பா செய்ய ஆரம்பிச்சார். கிடைச்ச எல்லா வேலையும் செய்ய ஆரம்பிச்சாரு. ரொம்ப வறுமை. சென்னை பட்டணத்துக்கு பாண்டிச்சேரியில இருந்து போய் ரியல் எஸ்டேட்டுக்கு போய் அங்க அந்த நிலம் வீடு விற்பனை வேலையெல்லாம் செஞ்சாரு. நல்ல திறமசாலி, எந்த வேலை கொடுத்தாலும் உடனே கத்துக்குவார். எங்க கண்களுக்கான பர்னிச்சர் மேக்கிங்ல அவர் இருந்தார். அவ்வளவு நூதனமாய் காரியங்களை செய்யறதை நாங்க பாத்திருக்கோம். எங்களுக்கு கிரிக்கெட் பேட் ஆசைன்றப்ப அந்த பலகையில நல்ல டீ குட்ல கிரிக்கெட் பேட் செஞ்சு கொடுத்துருக்காரு. அப்பெல்லாம் ஆர்டர்ஸ் எடுத்து இப்ப பாண்டிச்சேரியில மாஸ் ஹோட்டல் ஒரு ஹோட்டல் நாசமா போய் மூடி கிடக்கு. ஏன்னா ஒரு காலத்துல நிர்வாண ஆட்டம் பாண்டிச்சேரி பட்டணத்தை நாசமாக்குற நிறைய காரியங்கள் வந்து இழுத்து மூடி இருக்கு. அங்க அப்பொழுது 90களிலேயே ₹1,00,000 ஆர்டர் எடுத்து எங்க அப்பா கம்ப்ளீட் பண்ணி கொடுத்தாரு. அவ்வளவு ஞானமா இருந்தார். ஆனா கையில காசு இல்ல, சாபம். ஏன்னா எங்க அப்பாவுடைய தாத்தா வட்டி தொழில் செய்கிறவர். பெரிய ரவுடிங்களுக்கு எல்லாம் பாண்டிச்சேரியில வட்டி கொடுத்து அவங்க வீட்டுல அந்த வட்டி காசு வரலன்றப்ப அவங்க வீட்டுடைய சிலிண்டர் பொருட்களை வீடு பூந்து அடியாள்களை வைத்து எடுத்து கொண்டு வருவாங்க. சாபம். என் தகப்பன் வழியில் அவ்வளவு சாபம். இப்படி இருந்த போது பால் பிசினஸ் பண்ணாரு. ஒரு குறிப்பிட்ட கட்டத்துல ஒரு குறிப்பிட்ட கட்சிக்கு பேச்சாளராய் கூட எங்க அப்பா அழைச்சாங்க. நல்லா பேசினார். அப்ப கூப்பிட்டாங்க, வனத்தராஜ் நீங்க வந்துருங்க, நல்ல மேடையில பேசுறீங்க, நீங்க எங்களுடைய கட்சிக்கு வந்துருங்கன்றப்ப எங்க அப்பாக்கு தெரியும் அதனுடைய பின்விளைகள். ஒரு நாள் எங்கேயா வெட்டுப்பட்டு சாவணும், இன்னும் கொடுமையா சாவணும், எனக்கு குடும்பம் முக்கியம், அதை விட்டு வந்தேன். போராடினார். சாகர வரைக்கும் எங்க அப்பா சைக்கிள் தான். என்னென்ன வேலை கிடைச்சதோ உண்மையா செஞ்சார். எங்க அம்மாவுக்கு உண்மையா இருந்தார். திருமணத்துக்கு முன்னாடி உண்மையா இல்லாத மனுஷன். ஆனா திருமணத்துக்கு பிற்பாடு உண்மையா இருந்தாலும் சில பிறவி குணங்களினால் என் தாயினுடைய பேச்சை கேட்காம நிறைய சேதம், சுகர் வந்தது, பிபி வந்தது, இப்படி பல காரியம் வந்தப்ப ஃபேர்லி இறந்த. இப்பதான் என்னுடைய காரியத்தை நான் ஆரம்பிக்கிறேன். எனக்கு முந்தின சகோதரன் இறந்த கையோட எதிர்பாராத விதமா எங்க அம்மா வயித்துல நான் உருவாயிட்டேன். இது என்னப்பா இது, என்ன மேஜிக்கா? இல்ல, எங்க அப்பா அம்மா பிளானே பண்ணல. அடுத்து ஒரு பிள்ளை வேணும். ஏன்னா என் தாயினுடைய சரீரத்திலையும் பலம் இல்ல, பொருளாதாரத்திலையும் பலம் இல்ல, மன ரீதியாகவும் பலம் இல்ல. ஆனா நான் உருவாயிட்டேன். ஒரு 4-5 மாசத்துக்குள்ள நினைக்கிறேன் எங்க அம்மா வயித்துல உருவாயிட்டோனே. என் தாய் ரொம்ப நல்ல தாய். இன்னைக்கு வரைக்கும் சொல்றேன், என்ன ரட்சிப்புகளை நடத்துறதுக்கு பயன்படுத்துற பெரிய கருவியே எங்க அம்மா தான். நான் எங்க வேணாலும் தைரியமா சொல்லுவேன், கர்த்தர் தான் ரட்சகர். ஆனா என் தாயினுடைய கண்ணீர் தான் என்ன ரட்சித்தது. கர்த்தருக்குள்ள இயேசு ரத்தம், இயேசு நாமம் தான் ரட்சிப்பு. அவர் பயன்படுத்துற கருவி என் தாய். நல்ல மென்மையான இருதயம் படைச்சவங்க, அன்பான தாய், கடின உழைப்பாளி, நல்ல 8ஆம் கிளாஸ் பாஸ் ஆனாலும் நல்ல ஞானம், தெய்வீக ஞானம், நல்ல ஒரு குடும்பத்தை கட்டுகிற புத்தி உள்ள ஸ்திரீ. ஆனா எங்களுக்குள்ள ஆண்டவரை குறித்த அறிவு இல்ல, பாரம்பரிய கிறிஸ்தவம். அப்போ நான் எங்க அம்மா வயித்துல உருவானே எங்க அம்மா சொன்னாங்க, என் உடம்புலயும் பலம் இல்ல, என் மனசுலயும் பலம் இல்ல, பொருளாதாரத்திலயும் நம்ம கிட்ட ஒண்ணும் இல்ல, இந்த பிள்ளை வேணா அபார்ஷன் பண்ணிடலாம். என் தாயினுடைய சூழ்நிலை, அபார்ஷன்றது கொலை, அபார்ஷன் பண்ணக்கூடாது. அப்படி யாராவது பண்ணிருந்தீங்கன்னா அந்த கொலைபாதத்துக்காக மன்னிப்பு கேளுங்க. உங்க குடும்பத்தையும் உங்களையும் தொடர்ந்து கொண்டிருக்கிற சாப பாவங்களை கர்த்தர் மன்னிச்சிருவார். என்னைக்குமே நம்ம அபார்ட் பண்ணக்கூடாது, அது கொலைபாதகம். அபார்ஷன்றது பாவம். நீங்க என்ன சூழ்நிலை வேணாலும் சொல்லலாம், நோ, ஆண்டவர் விரும்பல. ஆமே, நம்ம ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டா மன்னிச்சிருவேன். சரிங்களா? அப்படி சொல்லும் போது என் தகப்பனார் சொன்ன ஒரு வார்த்தை கொஞ்சம் யோசிச்சுட்டு சொன்னாராம், போனா போது இருந்துட்டு போட்டோம் ரெஜினா. என் பிறப்பே எப்படிதான் ஐயா, போனா போது அது கிடக்கட்டும், ஒரு வாரம் செருப்பு பிஞ்சு போச்சுங்க, போனா போது அது ஒரு வாரமா கிடக்கட்டும். அப்படிதான் நான் உருவானேன். என் அப்பாவுக்கு அம்மாவுக்கே முடியல, நான் அம்மா பிளேம் பண்ண மாட்டேன். அம்மா சொன்னாங்க, இந்த பிள்ளை கருவில பாருங்க மில்லிமீட்டர் கடுகு அளவு, ஒரு மிளகு அளவு தான் இருந்திருப்பேன், அப்ப என்னால முடியாதுங்கன்னாங்க. தகப்பனாருடைய இருதயத்துல ஆண்டவர் என்ன உணர்த்தினாரோ தெரியல, போனா போது ரெஜி அது இருந்துட்டு போட்டோம். எப்படி நிறைய பேர் சொல்லுவாங்க, என் வாழ்க்கையில நேசிக்க எங்க அம்மா வயிற்றுல இருந்தே நான் தள்ளப்பட்டவமா.
அதனாலதான் எனக்கு தள்ளப்படுறது புதுசு இல்லையா. என்ன புறக்கணிக்கும் போது எனக்கு வலிக்கும், ஆனா எனக்கு பெருசா அது பெரிய கவலையா இருக்காது. ஏன்னா என்ன புறக்கணிக்காத கர்த்தர் எனக்கு இருக்கிறார். என் தாயினுடைய கருவிலேயே எங்க அம்மா 7ஆம் சொன்னாங்க, வேணாம் எங்க அப்பா போனா போதுன்னு. பாருங்க, பார்வனை கொண்டு ஆண்டவர் சில இறக்கம் பாராட்டுறாரு. நேபுகாத்நேச்சார் கோரேசை கொண்டு சில காரியம் செய்யற போல என் தகப்பன் இருதயத்திலையும் போட்டனால எங்க அம்மா வயித்துல வளர்ந்த முழுக்க முழுக்க வறுமை. என்ன பெத்தெடுக்கும் போது ஹாஸ்பிட்டலுக்கு போறப்ப வயித்துல தண்ணீர் குறைஞ்சு போச்சு. என்ன பெத்தெடுக்கும் போது தண்ணீர் இல்லைன்னு போது ஒரு நாள் இரவு பூரா என்ன பெத்தெடுக்கிறதுக்கு எங்க அம்மா கஷ்டப்பட்டு அதிகாலையில் நான் பிறந்துட்டேன். ஆனா எங்க அம்மாவுக்கு உடம்பு வீணா போச்சு, முடியல, அவ்வளவு ரத்தப்போக்கு போயிடுச்சு. என்ன பெத்தெடுக்க போறப்ப பாத்ரூம்ல வலிக்க விழுந்து எங்க அம்மா விரல் இன்னைக்கும் ஒரு விரல் வளைஞ்சு போயிருக்கு. நான் பிறக்கிறதுக்குள்ள அத்தனை மரண போராட்டம், அத்தனை காரியம் வரும்போது என்ன பெத்து போட்டுட்டு தண்ணி நைட் எல்லாம் கத்திட்டு குழந்தை பெத்த உடனே பச்சை தண்ணி குடிக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க போல. எங்க அம்மா போய் அந்த பைப்பை திறந்து தண்ணியை குடிச்சிட்டு கிடந்தாங்களாம். அந்த நேரத்துல தூதின போல யாரோ ஒரு டாக்டர் வந்து எங்க அம்மா பார்த்துட்டு, யார் இந்த அம்மா சாக கிடக்குது விட்டு இருக்கீங்கன்னா அப்ப ட்ரீட்மெண்ட் பண்ணி எங்க அம்மா பழிச்சாங்க. நானும் பழிச்சிட்டேன். அங்க ஆரம்பிச்சது 3 பிள்ளைகள் வளர்ந்தோம். வறுமையில தான் வளர்த்தாங்க, ரொம்ப கஷ்டம். நல்லா வாழ்ந்திருந்தோம், சொந்த வீடு இருந்தது. தாத்தா மரிச்சாரு, பாக பிரிவினை பண்ணாங்க. அந்த நாசமா போன வட்டி பேப்பர் எல்லாம் எங்க அப்பா எடுத்துக்கிட்டேன். நான் வட்டிக்கு கொடுத்து எடுத்துக்கிறேன், ஏன்னா பிரெயின் இல்ல. வட்டி கொடுத்த பணம் பாக பிரிவினையில இந்த வீட்டை விட அதிகமா. எங்க அம்மா சொன்னாங்க, வேணாங்க நமக்கு எதுவுமே இல்லைனாலும் பரவாயில்ல, மறைஞ்சிருக்கிறதுக்கு மானம் காக்கிறதுக்கு ஒரு வீடு இருந்தா போதும், இந்த வீடு மட்டும் வேணாம். அவங்க அதெல்லாம் எடுத்துக்கிட்டோம். ஏன்னா எங்க அத்தை கவர்மெண்ட் ஸ்டாஃப் நர்ஸ், எங்க சித்தப்பா கவர்மெண்ட் டீச்சர். எங்க அப்பாக்கு எங்க அம்மா சொன்னாங்க, கேட்கல. ஏன்னா நம்ம புத்திசாலி இல்ல ஐயா, நம்மளா ஞானி ஐயா. பெண்கள் பேச்சு அதுவும் மனைவி பேச்ச கேட்டா நம்ம உருப்படாம போயிடுவோம். நமக்கு சொல்லி கொடுத்தே வளர்த்துட்டாங்க. நல்ல ஆலோசனை காப்பாத்தும் ஐயா. அப்படி இருந்த காலத்துல எங்க அம்மா சொன்னாங்க, கேட்கல. உப்பு ஜாடி முதற்கொண்டு எங்க தாத்தா மரிச்சோடனே வீட்டை விட்டு எடுத்துட்டு போனாங்க. எங்க அப்பா தான் பெரிய பெருந்தன்மைக்கார, போனா போட்டு ரஜி பாத்துக்கலாம், வாழ நினைச்சா வாழலான்னு டைலாக் வர, சினிமா பாட்டு வேற போட்டுட்டு அவரே செல்ஃப் மோட்டிவேஷன் பண்ணிக்கினேன். அவர் சொன்னோடனே அந்த வீட்டை விட்டு வெளியே வந்தோம். மூட்டை நிறைய ஃபைனான்ஸ் பேப்பர், வட்டி பேப்பர் யாராரு கொடுத்தோம். தாத்தா இறந்த பிறகு அப்பா கலெக்ஷனுக்கு போனாரு. அப்பா வெட்டுறதுக்கு துரத்துனாங்க. போய் செத்து போனவங்க அப்பா வர சொல்றான், எனக்கு கொடுத்தானா இல்லையா கேட்கும்போது அதை தூக்கி ஓரம் போட்டுட்டு பல பிசினஸ், பல வியாபாரங்கள், பல காரியங்கள் முயற்சி எடுத்தா. ஆனாலும் என் தாயினுடைய ஆலோசனை கேட்காதனால கூட நட்பு பாழா போச்சு, சேமிப்பு இல்ல, எதுலையுமே எங்க அம்மா பேச்ச கேட்கலாது. என்ன விலங்கமோ என்ன சாபமோ தெரியல. ஆமா, அப்படியே ஓடிச்சு வாழ்க்கை, கடினமான காலம். என் வாழ்க்கையில கர்த்தர் என்ன சந்திச்ச காலம்னு சொன்னா 6ஆம் வகுப்பு. நான் 6ஆம் வகுப்பு படிச்சு கொண்டிருந்தப்ப ரோமன் கத்தோலிக்க பின்புலத்துல இருந்ததுனால புது நன்மைன்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் கம்யூனியனுக்கு படிக்கிறதுக்கு கிளாஸுக்கு போனோம். அப்போ வாங்குறோம்ல, அப்போ திராட்சை ரசலாம் ஞானஸ்நானம் பெற்று அப்ப கிளாஸுக்கு போறப்ப என் சின்ன அண்ணனோட போறோம். அண்ணனுங்க நல்லா படிக்கிறாங்க. வீட்டுல 3 பேருக்குமே ஞானத்துக்கு பஞ்சம் இல்ல, அறிவுக்கு பஞ்சம் இல்ல. அண்ணன் ரொம்ப சேட்டை, கடைசி பிள்ளைன்றனால ரொம்ப குறும்பு பண்ணுவேன். செல்லமும் கொஞ்சம் கொடுப்பாங்க. அப்பா போலீஸ் மாதிரி இழுத்து போட்டு அடிப்பாரு. ஆனா நானா கொஞ்சம் செல்லம், பிக்கிலின்னு ஆசையா கூப்பிடுவேன். இன்னைக்கு என் பொண்ணு அப்படிதான் கூப்பிடுறா, பிட்லி அப்பான்றா. எங்க அப்பா என்ன பிக்கிலின்னு வரி பிட்லின்றா. அப்படிதான் மூத்த மக கூப்பிடுறா. அப்படி இருக்கும்போது நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அண்ணனுக்கு நல்லா படிச்சுக்கிட்டு இருக்காங்க. சின்ன அண்ணனுக்கு 15 வயசு, எனக்கு 12 வயசு. சர்ச்சுக்கு பைபிள் கத்துக்கிறதுக்காக கோயிலுக்கு போனோம், ரோமன் கத்தோலிக்க சர்ச். அப்போ போனப்ப எங்க அண்ணன் ஃப்ரெண்ட்ஸுக்கு 9th படிக்கிறாங்க, நான் 6th படிக்கிறேன். என்ன விட சின்ன 3 வருஷம் பெரியவன். அப்போ 9th படிக்கிற பசங்களாம் ஒரு மாதிரி தப்பு தப்பா பேசுறாங்க. பெண் பிள்ளைகளை குறிச்சு இச்சையா பேசுறாங்க. தப்பு இன்னும் 10th படிக்கிறாங்க, 11th படிக்கிற எல்லாம் கேங்கா இருப்போம். எல்லா வகுப்பு படிக்கிற பசங்களும் வருவாங்க. இவங்க தான் இல்ல, எல்லாரும் வரும்போது தவறான காரியங்கள் நிறைய பேசுனாங்க. பெண் பிள்ளைகளை குறித்து, அவங்க அங்கங்களை குறித்து தப்பா அசுத்தமா பேசும்போது என் சின்ன என்ன அடிச்சு துரத்துவான். நீங்களா நிக்காத, இது கெட்டது போ, அவனு விலகி போவான். என்ன துரத்தும் போது இது வரைக்கும் கேட்காத ஏதோ ஒரு காரியத்தை நம்ம கேட்கிறோமே, ஒரு ஆவல் சின்ன பிள்ளைங்களுக்கு எப்பயுமே இருக்கும். நீங்க என்ன பாருங்க, வீட்டுல ட்ரெஸ் மாத்திரா குட்டி பிள்ளைங்க வந்து நின்று பார்க்கும். ஏன்னா அந்த ஒரு ஆவல் பிள்ளைங்களுக்குள்ள இருக்கும். நம்ம பிள்ளைங்களை ஜட்ஜ் பண்ணக்கூடாது, நம்ம தான் ஜாக்கிரதையா இருக்கும். எத்தனை பெற்றோர்களுக்கு புரியுது ஐயா? நீங்க வருத்தப்படக்கூடாது. நான் அப்படியே பேரலா சில படிப்பினைகளை சொல்லுவேன். என்னைக்கும் பிள்ளைகளுக்கு முன்னாடி நம்ம நிர்வாணமா நிக்கவே கூடாது. ஆமே, ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் பெற்றோர்கள். பிள்ளைங்க இருதயத்தை அது பாதிக்கும். நீங்க ரொம்ப, எனக்கு இருக்கிறதே சின்ன ரூம் தான் பிரதர்னாலும் நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும், தாய்மார்களும் தகப்பன்மார்கள். ஆமேன். ஏன் ஒரு மாதிரி இருக்கிறீங்க? அப்படி இருக்கும்போது இந்த வாலிபர்கள் பேசுறது கேட்கும்போது என்னுடைய பிஞ்சு இருதயத்துல நஞ்சு விதைக்கப்பட்டது, பாவ நஞ்சு. எப்படி இருக்கும்? இன்னும் தவறான அந்தரங்க பாலியல் பழக்கங்களை அவங்க பேசும்போது கேட்டுட்டேன். நம்ம சரீரத்தையே நம்ம தப்பா தொடுறது, நம்ம சரீரத்தை தொடும்போது, நம்முடைய சரீரத்தினுடைய மர்ம பகுதிகளை தொடும்போது ஒரு இன்பம் கிடைக்கும் கேள்விப்பட்டோனே, அந்த பாவங்களுக்குள்ள 6ஆம் வகுப்புல நான் போக ஆரம்பிச்சிட்டேன். குழந்தை வயசுல என் வாழ்க்கையில ரொம்ப கொடுமையா இருந்தது. என் வாழ்க்கையில அநேக நேரத்துல என்ன அந்த பாவம் ஆட்டி படைக்க ஆரம்பிச்சது. ஏன்னா பாவம் வல்லமை உள்ளது, அதுக்குன்னு ஒரு பவர் இருக்கு, அதுக்கு ஒரு இருளுக்குன்னு ஒரு அந்தகார வல்லமை இருக்கு. அந்த பாவம் என் வாழ்க்கையில வர ஆரம்பிச்சோன்னே என் சிந்த கரப்ட் ஆக ஆரம்பிச்சு. 6ஆம் வகுப்பு யோசிச்சு பாருங்க, 6ஆவது படிக்கிறேன்னா சின்ன குழந்தைங்க, எனக்கு இன்னைக்கும் பயமா இருக்கும். சின்ன பிள்ளைங்க. என் அண்ணன் மகன் 5வது படிக்கிறான். என் இருதயத்துல என்ன ஒரு ஊழியக்காரன் தான், மேடையில சிங்கம் போல கர்ஜிக்கிறேன் தான். ஆனாலும் தேவ சமூகத்துல அந்த பிள்ளைகளுக்காக ஒரு மண்புழு போல நெளிஞ்சு வளைஞ்சு ஜெபிக்கிறேன். அந்தவரே அந்த வயசுல தானே நான் சொல்றது. எப்பமா யோசிச்சு பாருங்க, 6ஆவது படிக்கிறேன்னா எத்தனை வயசு? 12 வயசு. 89ல பிறந்தேன். 2001 நடந்தது சொல்றையா. இன்னைக்கு 2025 நம்ம பிள்ளைங்க கையில போன் இருக்குது, நம்ம கொடுத்துறோம். அன்னைக்கு என் காதுல போன் வழியா வரல, மனிதர்கள் வழியா அந்த பாவத்தை கேள்விப்பட்டேன். இன்னைக்கு நம்ம பிள்ளைங்க கையில போன் எவ்வளவு ஈஸியா கத்து கொடுத்துறோம் பாருங்க. ஒரு நிர்வாண காட்சி, ஒரு பைபிள் ஆப் எடுத்தா கூட கீழே நிர்வாண காட்சி வருது. ஒரு சிலர் அதை தேடி பார்ப்பாங்க, உங்களுக்கு வரும். ஆனா இன்னைக்கு அப்படி இல்ல, வகையறை இல்லாம அப்படிப்பட்ட அசுத்தங்கள் வந்து கொண்டிருக்கு. நம்ம பிள்ளைகளை பத்திரப்படுத்துங்க. அப்படி இருந்த நாட்கள்ல நான் ஓடி மறைஞ்சு அந்த பாவத்துக்குள்ள ஈடுபட ஆரம்பிச்சு. அண்ணன் 2 பேரும் நல்ல மண்டை, ஸ்கூல் ஃபர்ஸ்ட், 10th 12th. பெரிய அண்ணன் 453, மன்னிக்கணும், சின்ன அண்ணன் 453, 90%. பெரிய அண்ணன் 427, 85%. என் வாழ்க்கை அப்படியே கடந்து போது இந்த பாவத்துல ஊறிக்கொண்டிருக்கிறேன். ஒவ்வொரு நாளும் இப்படிப்பட்ட அசுத்த சிந்தைகள். எங்க அசுத்தம் இருக்கும்? ஒரு பெண்களை பார்த்தா கூட படிக்கிற, நான் கோஎஜுகேஷன்ல படிச்சேன். பெண் பிள்ளைகளை எப்படி பார்க்கணும் கூட தெரியாது, எப்பயும் இச்சையோடய பார்ப்பேன். அது வெளியே யாருக்கும் தெரியாது. ஆனா எனக்குள்ள மட்டும் அந்த மாம்ச இச்சை, மறைவான பாவம் இருந்து கொண்டே இருக்கும். அது நிமித்தம் பிள்ளைங்க கவனிங்க, என்னுடைய படிப்புல என் கான்சென்ட்ரேஷன் போச்சு. பாவத்துக்குள்ள போக படிப்புல என்னால கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. நான் 10வது முடிச்சப்ப வெறும் 403 மார்க், 80% மட்டும் தான் எடுத்தேன். ஆனா நம்ப மாட்டீங்க, என் தகப்பனாருடைய கணிப்பு என்னைக்குமே தப்பா போகல. என்ன எங்க அப்பாவுடைய இருதயத்துல இருந்த நோக்கம் என்ன டாக்டருக்கு படிக்க வைக்கணும். ஏன்னா நான் எவ்வளவு டேலண்டட்னு அவருக்கு தெரியும்.
பெரிய அண்ணன்கள் எல்லாம் நல்லா படிக்கிறாங்க. ஆனா என்ன மெடிசன் பண்ண வைக்கணும்னு எங்க அப்பா ஆசை. ஆனா இந்த பாவம் எனக்குள்ள வந்ததுனால என் வாழ்க்கையில் நான் இழந்த ஒரு 50 மார்க் யோசிச்சு பாருங்க. அது 6வதுல இருந்து எனக்குள்ள விதைக்கப்பட்ட பாவம், டிஸ்ட்ராக்ஷனால என்னுடைய நோக்க நான் இழக்க ஆரம்பிச்சேன். உங்க வாழ்க்கையில் நான் பிள்ளைகளுக்கு சொல்றேன், உங்க பிள்ளைகளை கண்காணிங்க ஐயா. பிள்ளைங்க நீங்களும் ஜாக்கிரதையா இருங்க. பாவம் இன்னைக்கு பண்ணும்போது நல்லா இருக்கும், ரொம்ப ஸ்வீட்டா இருக்கும் மகளே, ஆனா அது உன் வாழ்க்கையினுடைய தரிசனத்தையும் நோக்கத்தையும் அழிச்சிடும். நான் அதனாலதான் சொல்லுவேன், ஏன் சின்ன பிள்ளைங்கிட்ட நாய் குலைக்கிற மாதிரி குலைக்கிற, காட்டு கத்துறேன், ஏன் அவ்வளவு மோசமா கத்துறது? ஏன் என் வாழ்க்கையில் நான் பட்ட பாதிப்பு. 9வது 10வது வந்தப்ப என்னால இயல்பா இருக்க முடியல. ஒரு பைத்தியக்காரன போல இருந்தேன். என் சரீரத்தை நான் அலக்கழிச்சு ஒரு கரும்பு மிஷின்ல மாட்டி சக்கையா போற மாதிரி என் உடலை நான் அலக்கழிச்சேன். இன்னைக்கும் அந்த போட்டோஸ் இருக்கு. கத்தருக்கு சுத்தம் பண்ண நான் ஷேர் பண்றேன். பேய் போல இருப்பேன், கருகி போயிருப்பேன், முகத்துல ஜீவன் இருக்காது. கருப்பு வெள்ளலாம் அழகு இல்ல, கருப்பா இருந்தாலும் வெள்ளையா இருந்தாலும் முகத்துல ஒரு கலையை கர்த்தர் கொடுப்பார். என் வாழ்க்கையில அது இல்ல, இருள். 10வது முடிச்சேன். என் வாழ்க்கையில என்ன மெடிசன் என் ரிசல்ட் பார்க்க வந்தப்ப எங்க அப்பா முகம் எனக்கு இன்னைக்கு நான் துக்க முகமா இருந்தார். ஃபெயில் ஆகல அம்மா ஐயா. நான் யோசிச்சேன், 403 எடுத்திருக்கேன், ஸ்கூல்ல 8th ரேங்க் எடுத்திருக்கேன். நான் ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வர வேண்டிய ஆளு, நல்லா சாதிக்க வேண்டிய ஆளு. என் வாழ்க்கையை, என் படிப்பு திருநது பாவம், பாவத்தின் சம்பளம் மரணம். என் வாழ்க்கையில அது அழிச்சுது. 10th முடிஞ்சது, துக்கமுகமா இருந்த நான் எனக்குள்ள கேள்வி, 403 எடுத்திருக்கேன், எங்க அப்பாவால என்ன பாராட்ட முடியல. ஏன்னா என் தகப்பனுக்கு என் பொட்டன்ஷியல் தெரியும். ஒரு கிரியேட்டருக்கு, ஆண்டவருக்கு தான் எல்லாம் தெரியும். ஆனா அடுத்து ஒரு பொருளை உருவாக்குறவங்களுக்கு அது எந்த அளவுக்கு ஓடும் தெரியும். எங்க அப்பா என்ன நம்பினார், அந்த நம்பிக்கை குலைக்கப்பட்டது. 10th முடிஞ்சு 11th 12th பாண்டிச்சேரியில இருக்கிற ஒரு ஸ்கூல்ல போய் சேர்ந்தாங்க. கலெக்டர்ஸ் எல்லாம் உருவாக்கப்பட்டாங்க, ஆண்கள் படிக்கிற ஸ்கூல். அப்ப எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் பசங்க இருப்பாங்க. அப்பயே ரவுடிசம், நல்லா உயரம் 6 அடிக்கு 5 அடி வளர்ந்துட்டேன். நல்லா நடு சண்டை போடுவேன், ஃப்ரெண்ட்ஸுக்காக போய் நிப்பேன். முற்கோபம், இன்னைக்கு மூக்கு வெறுக்கும் பாருங்க. அந்த புத்தி எல்லாம் ஒழிஞ்சிடணும். ஆமேன்னு சொல்லுவீங்களா ஐயா? ஐயா நான் எப்பயும் சொல்லுவேன் ஐயா, அம்மா ஒரு ஜாதிக்கும் ஒரு புத்தி இருக்கு. அந்த ஜாதி புத்திக்கு சாவறதுக்காக தான் சபை, வேதம், இயேசு. ஆமேன்னு சொல்ல மாட்டீங்க பாரு. நீங்களும் நானும் அந்த ஜாதிக்கு செத்து பரிசுத்த ஜாதியா மாறணும். ஆமே, ரத்தத்துல ஊர்ன குணம். ஆமா, அந்த வெறி, கோபம், மூர்க்கம் எப்பயுமே இருக்கும். சண்டை போடுவேன், பயங்கரமா சண்டை போடுவேன். அதே போல இந்த ஏரியால இருந்த பசங்க, நான் வளர்ந்த இடம் பாண்டிச்சேரியில பெரியார் நகர், கத்தி தூக்கிட்டு ஓடுவாங்க, பாஸ்பரஸ் எடுத்து போய் கீத்துல போட்டு கொளுத்துவாங்க. அப்பப்ப வீடுகள் எரியும். ஏன் கண்ணால நான் பாத்துருக்கேன் வீடு எரியுது. பயங்கர ரவுடிசம் நடக்கும், பயங்கரமா இருக்கும், விபச்சாரங்கள் நடக்கும். என் கண்ணால பாத்துருக்கேன். அப்படிப்பட்ட இடத்துல எங்களுக்கு இரும்பு பிடி போட்டு என் தகப்பனார் கடிவாளம் போட்டு எங்க பிள்ளைகளை 3 பேரையும் வளர்த்தார். நம்ப மாட்டீங்க, ஒரு முறை பீச்சுக்கு போயிட்டேன். என் தகப்பனுடைய ஸ்ட்ரிக்ட்னஸ் சொல்றேன். பீச்சுக்கு எங்க பெரிய அண்ணன் போறான், அத்தை பிள்ளைங்க, மாமா பசங்க எல்லாம் ஆண்கள் தான். பசங்க எல்லாம் போறப்ப எல்லாரும் போயிட்டாங்க. அண்ணா காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் போறான், நான் 8th 9th படிக்கிறேன் நினைக்கிறேன். 5 வருஷம் பெரியவன், 4+1 கரெக்ட் 8th. அப்படி இருக்கிறப்ப எங்க அண்ணன் போறான். எங்க அப்பா வந்தோடனே என்ன விட்டார். எங்க பெரிய அண்ணனுக்கு சிவிலே புள்ள செத்து போச்சு, என்னடா பண்ணுவேன்? எங்கடா போனீங்க? இல்லப்பா கால் தான் நினைச்சேன். எங்க அப்பா பயங்கரமான கிரிமினல் மூளை, பாக்கெட்டுக்குள்ள கையை விடுறாங்க, கையை விட்டு வெளியே விடுறானே அவ்வளவு மண்ணு கொட்டிச்சு, கண்டுபிடிச்சிட்டாரு, கடல்ல போய் முங்கி இருந்துச்சு. அவ்வளவு கிரிமினல் மூளை என் தகப்பனா இருக்கு. அவ்வளவு ஞானமா இருப்பார். என்ன பண்ணாரு தெரியுமா? என் சட்டைய, என் ட்ரவுசரை கட்டிட்டு வீட்டுல தளத்தோட்ட துண்ட கோமணமா கட்டி அரங்கான் கையில முச்சந்தியில என்ன முட்டி போட்டு அந்த இடத்துல நிக்க விட்டார். பெல்ட்டால அடிச்சார். ஏன்னா நான் இருந்த ஏரியாவுல எங்க அப்பா அடிச்சது நான் நியாயப்படுத்தல. என் பிள்ளைகளை நான் அப்படி ட்ரீட் பண்ண போறது இல்ல. கண்டிப்பேன், அளவா கண்டிப்பேன். அடிச்சு அந்த இடத்துல 1 மணி நேரம் கிட்ட நேர் முட்டியில முட்டி போட்டுட்டு செம்மன் ரோட்ல இருந்தேன். அவ்வளவு கடினமா, அவ்வளவு பெரிய ரவுடிசம். இன்னும் கொடுமை என்னன்னா, நான் வாழ்ந்த காலத்திலே என் தெருவுக்கு பின் தெருவில் அப்பவே கஞ்சா புழக்கம் இருந்தது. வெள்ளைக்காரங்க வருவாங்க. ஆலவேல்ன்ற பகுதியில் இன்னைக்கு வெள்ளக்காரங்க நிறைய பேர் பாண்டிச்சேரியில தங்கியிருப்பாங்க. அவங்க வண்டி பூரா செம்மன் அடையாளம் இருக்கும். செம்மன் வண்டி வந்துட்டாலே கஞ்சாவுக்காக வராங்க தெரியும். கையால நான் பொட்டலத்தை தொட்டு பார்த்திருக்கேன். கஞ்சா நான் எடுத்தது இல்ல. அந்த கஞ்சா பொட்டலம் கட்டுற வீடுகளுக்குள்ள சின்ன வயசுல இருந்து அப்படி இருந்தாங்க. அந்த பகுதியில் எங்களை கடினமாய் வளர்த்து கொண்டு வந்தா. அவ்வளவு ஸ்ட்ரிக்டான ஒரு தகப்பன் தான். குணத்துக்கு எல்லாருமே அந்த ஊர்ல சொல்லுவாங்க, இருந்தா இந்த பிள்ளைகளை போல லெஸ்லி லவ்லி பிரிஸ்லி போல இருக்கணும். அந்த நாட்கள்ல வளர்ந்து வரும்போதே ஒரு பாஸ்டர் வீட்டுல நாங்க வாடகைக்கு தங்கி இருந்தோம். அங்க நியூ இயர் சர்வீஸ், கிறிஸ்மஸ் சர்வீஸ்னு அப்பப்ப எங்க அம்மா எப்பயாவது கேப் கிடைக்கும் போது போய் உட்காருவாங்க. அங்க என்னுடைய சின்ன அண்ணன் பைபிள் படிக்கிறதுல புலி. இன்னைக்கு சொல்றேன், எல்லாத்தையுமே தொட்டுட்டு போறேன். கர்த்தர் நம்மளை வழி நடத்தட்டும். ஆவியான நடத்தல படி. பைபிள்ல எந்த அதிகாரம்னா, ரொம்ப சின்ன வயசு தான், 8வது 9வது தான் படிப்பான். விறுவிறுன்னு எடுத்து பைபிளை படிப்பான். அல்லேலூயா. இன்னைக்கு எங்க இருக்கான் தெரியுமா? எல்லா தேசங்களும் ஆசீர்வாதம் தான். இன்னைக்கு குடும்பமா அமெரிக்க தேசத்துல ஆசீர்வதிச்சு அவனை உயர்த்தி வச்சிருக்கான். ஆமென். அல்லேலூயா. அப்படின்னா அமெரிக்கா இல்ல, எந்த தேசமா இருந்தாலும் ஆசீர்வாதம் தான். தெய்வத்தை யார் தேடுறாங்களோ அவங்கள ஆண்டவர் முன்னிலைப்படுத்துறதுக்கு என்னைக்குமே உண்மை உள்ள. பிள்ளைகளுக்கு சொல்றேன், வேதத்தை எடு. சும்மா பைபிளை திறந்து வச்சுட்டு உட்காந்து சும்மா இதை வெட்டியான இளமையிலையும் சிறு வயதிலே கர்த்தருக்கு நீ முதலீடு பண்ணிட்டுனா திருப்பி வட்டியும் முதலமா கர்த்தர் கொடுத்தே தீருவா. நல்லா வேதத்துல இருப்பான். அந்த நாட்கள் எனக்கு ஞாபகம் இருக்கு. அந்த பாஸ்டர் வீட்டுல தங்கி இருந்தப்ப அமெரிக்கா தேசத்துல இருந்து சில ஊழியக்காரங்க வந்தப்ப என் தகப்பனார் உலகத்து மனுஷன் தான், மொழிபெயர்க்க ஆள் இல்ல, ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு ஏரியா தான், ஒன்லைன் பெட்டுவாங்க. அந்த சபையில எனக்கு ஞாபகம் இருக்குது, என் தகப்பனார் இது போல பிரசங்க பீடத்துல நின்று வெள்ளைக்காரங்களுக்கு பிரசங்கம் பண்றத மொழிபெயர்ப்பு பண்ணி இருக்கிறார். நான் ஏன் ஐயா நான் ஒரு முறையும் டச் பண்ணிட்டு போறது எதுக்குன்னா, நீங்க இன்னைக்கு கர்த்தருக்காக செய்கிற காரியம் உங்க தலைமையில ஆசீர்வாதம் வந்து உட்காரும். நீங்க இன்னைக்கு கர்த்தருக்கு விரோதமா செய்கிற பாவ சாபங்கள் உங்க பிள்ளைங்க தலைமையில வந்து உட்காரும். நான் ஒரு மொழிபெயர்ப்பு பண்ணிருக்காரு. அப்படி அப்பப்ப ஒரு தொடுதல், அப்பப்ப சபையை குறித்து ஒரு நாலேஜ் இருந்தது. எங்களுக்காக ரொம்ப நாளா ஜெபிச்சிட்டு இருந்தாங்க. பாஸ்டர் அம்ரோஸ்னு சொல்றவங்க நல்ல ஒரு தேவ மனுஷன் தான், தாழ்மை உள்ளவங்க தான். அவங்க சபையில தான் நாங்க ரட்சிக்கப்பட்டு வந்தோம். அவங்க நல்லா ஜெபிப்பாங்க. அங்க இருந்து புறப்பட்டு வேற ஏரியாவுக்கு வந்தப்ப 11ஆம் வகுப்பு என் வாழ்க்கையில கசப்பான கொடுமையான நாட்களே இருந்தோம். எல்லா ஃப்ரெண்ட்ஸும் பாய்ஸ் ஸ்கூல்ல இருக்கும்போது இந்த ஆபாச படங்கள் எவ்வளவு நாள் தான் காதாலேயே வந்து ஒரு பெண்ணினுடைய நிர்வாணத்தை குறித்து கேள்விப்படுவோம். நம்மளும் அது எப்படிதான் இருக்குன்னு கேட்கறப்ப என் ஃப்ரெண்டு கிட்ட போய் சொன்னப்ப என் ஃப்ரெண்டு சொன்னா, நான் உனக்கு காட்டுற மச்சான், நீ வான்னா இடுக்கணில் உதவவே. ஆனா அநேக நேரத்துல நம்ம ஒண்ணு அப்படியே லாலிபப்பு சாட்டின்னு இருக்க பிள்ளை இல்ல, நான் தான் விரும்பி கேட்டேன். என்ன இன்டர்நெட் சென்டர் கூட்டிட்டு போய் முதல் முறை நிர்வாண படங்களை காட்ட ஆரம்பிச்சோம். என் வாழ்க்கையில இருந்த பாவம் பெருக ஆரம்பிச்சது ஐயா. யோசிச்சு பாருங்க, 11ஆம் வகுப்பு படிக்கிற ஒரு சாதாரண ஒரு இளைஞன், அந்த ஒரு குழந்தை பருவமும் அந்த இளமை பருவத்துக்குள்ளேயும் போற என் வாழ்க்கையில இன்னும் அந்த அசுத்தங்கள் பெருக ஆரம்பிச்சது.
ஒவ்வொரு நாளும் இருள் இருள் இருள். அந்த காலகட்டத்தில் 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு படிக்கிறப்ப என் தகப்பனார் என்ன கண்டுபிடிக்க ஆரம்பிச்சாரு. இவன் என்னமோ தப்பு பண்றான், ஏதோ ஒரு தப்பு பண்றான். ஏரியா பசங்க கூட சேர்ந்து சுத்த ஆரம்பிச்சேன். கெத்து காட்டிட்டு ரவுடிசம் பண்ண ஆரம்பிச்சோம். இந்த ஸ்கூல்ல இருந்து இன்னொரு ஸ்கூலுக்கு போய் அடிப்போம். நடு தெருவில் நின்று அடிச்சிருக்கோம். போலீஸ் துரத்தி இருக்கு. ரவுடிசம் பண்ணிருக்கோம். ஒரே கலர் டிஷர்ட். ஏன்னா எங்க ஏரியால இருக்கிற அண்ணன் கெத்தா இருப்பாங்க, கத்தி இடுப்புல வச்சிருப்பாங்க, பயங்கர மோசமான நிலையில இருப்பாங்க. அவங்கள பார்த்தா எங்களுக்கு ஒரு தவறான ஒரு இன்ஸ்பிரேஷன். நம்மளும் ரவுடிசம் பண்ணணும், நம்மளும் அப்படி பண்ணணும், இப்படி இருக்கணும். என்னுடைய நோக்கத்தையும் என் குடும்பத்துல அண்ணனுக்கு 2 பேர் இன்ஜினியரிங் குள்ள போறானுங்க. 2 அண்ணன்ல நல்ல ஒரு அண்ணன் பிடெக் ஐடி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, இன்னொரு அண்ணன் கம்ப்யூட்டர் சயின்ஸ். சின்ன 2 பேரும் நல்லா படிக்க ஆரம்பிக்கிறாங்க. +2ல போறப்பையும் ஸ்கூல் டாப்பர்ஸா வராங்க. ஆனா என் வாழ்க்கை தரமாற ஆரம்பிக்குது. நானும் இன்ஜினியரிங் குரூப் தான் எடுத்தேன். நல்லா படிப்பேன். ஆனா என்னால உட்கார முடியல. என்னால என் பாடப்புத்தகத்தை திறந்து உட்கார முடியல. திறந்து உட்கார்ந்த அசுத்த இச்சையான எண்ணங்கள், நான் பார்த்த அருவருப்பான காட்சிகள் கண்ணு முன்னாடி வந்து நிற்கும். என் சரீரத்தை அலக்கடிச்சேன், பாவத்தை முண்டு கொடிச்சேன். அந்த பாவம் அவ்வளவு என் வாழ்க்கையில எனக்குள்ள போதையை கொடுக்க ஆரம்பிச்சு. வேதனை நிறைந்த வாழ்க்கை. சண்டை ஒரு பக்கம், குடி ஒரு பக்கம். ஃப்ரெண்ட்ஸ்னுடைய அக்காங்களுக்கு அண்ணங்களுக்கு கல்யாணம் வரப்ப மண்டபத்துல போய் ஒரு முறை பீர் பாட்டில் வாங்கி வந்தப்ப வாய் உடஞ்சி போச்சு, கீழே உடஞ்சி கர்ச்சிப்பை வச்சு குடிச்சோம். கண்ணாடியோட உள்ள போகக்கூடாது. அப்படி ஒரு வெறி. எல்லாம் ஷார்ட் டைம்ல அதிக பாவங்கள், சண்டையிட ஆரம்பிச்சோம். ஒவ்வொரு ஸ்கூல்ல போய் ரவுடிசம் பண்ண ஆரம்பிச்சோம். நாங்க தான் கெத்துன்னு டிபார்ட்மெண்ட்ல இருக்க எல்லா பசங்களும் குடிக்கணும். சத்துணவு சமைப்பாங்க. அந்த சத்துணவு எடுக்க போறோம் ஸ்கூல் மேல உட்காந்து, அப்பவே அந்த நோக்கியா N50 என்னமோ மொபைல் வந்து சின்ன ஸ்கிரீன்ல இருக்கும். அதுல உட்காந்து ஆபாச படங்களை பார்ப்போம், அருவருப்பான காரியங்களை பேசுவோம், சண்டையிடுவோம், டிபார்ட்மெண்ட் விட்டு டிபார்ட்மெண்ட் போவோம். இந்த எந்த கிளாஸ்னே தெரியாம ஏதோ ஒரு கிளாஸ்ல போய் உட்காந்து அங்க உட்காந்து சிரிச்சிட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாட்டு வருவோம். அவ்வளவு மோசமான ஒரு வாழ்க்கை இருந்தது. பயங்கரமான வாழ்க்கையில ஓடிக்கொண்டது. குடி ஒரு பக்கம், சண்டை ஒரு பக்கம். இதை விட என் வாழ்க்கையில கொடுமை என்னன்னா, நான் பயங்கரமா திருடுவேன். எனக்குள்ள இன்னொரு அடிமைத்தனம் என்ன இருந்ததுன்னா, எங்க போனாலும் ஏதாவது ஒன்று திருடிட்டு வந்துடுவேன். நம்ப மாட்டீங்க, யாராவது தராசுல வைக்கிற இடக்கல திருடி பார்த்திருப்பீங்களா? நான் திருடி இருக்கேன். வாழ்க்கையில எது கிடைச்சாலும் திருடிட்டு போட்டுட்டு பிளே ஸ்டேஷன் விளையாடுவேன். பீர் வாங்கி குடிக்கிறதுக்கு ஸ்கூல்ஸ்ல போய் கம்பியை உடைப்பேன். படிக்கட்டுல இருக்கிற கம்பி எல்லாம் அதெல்லாம் நான் சொல்லி நானே தப்ப பிடிச்சி கையில கொடுக்குற மாதிரி இருக்கும். கம்பிகளை போட்டு ஆட்டி 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 உடச்சி எடுத்துட்டு போய் அதை போய் போட்டு குடிப்போம். அந்த பள்ளிக்கூட மெத்தைகள் இருந்து யார் வீட்டுல எந்த நிர்வாண காட்சி தெரியுதுன்னு அவ்வளவு அருவருப்பான காரியங்களை நின்று கொண்டு நாங்க நிக்கிற இடம் இருட்டு, அவர்கள் வீடு வெளிச்சம். நான் சொல்லுகிற காரியம் எல்லாம் உங்களுக்கு எச்சரிக்கையா இருக்கும். நம்மளை பார்க்கறதுக்கு 1000 கண்கள் நம்மை சுற்றி கழுகை போல இருக்குன்றத மறந்துடாதீங்க. சிறு வயதிலே அவ்வளவு பாவம் ஐயா. பாண்டிச்சேரியில சொல்ற வனத்துறைக்குள்ள மதிலேறி 12 அடி மதில் இருக்கும். மதில் அங்கங்க கல்லால குத்தி கை வைக்கிறதுக்கு மட்டும் சின்ன இடம் இருந்தா போதும். அவ்வளவு வேகமா எகிரி குதிப்போம். பயங்கரமான ஒரு வாழ்க்கை, திருட்டு வாழ்க்கை. ஸ்கூல்ல போந்து ஃபேனை உடைக்கிறது, சோக்க திருடுறது, இப்படி எதெல்லாம் எப்ப திருட கிடைக்கும். ஆனுவல் வந்துட்டாலே, குவார்டர்லி, ஆஃப் இயர்லி வந்துட்டாலே பிளான் பண்ணிடுவேன். எல்லாரும் எக்ஸாம்ஸ் முடிச்சோடனே சந்தோஷமா போவாங்க. நான் ஒவ்வொரு கிளாஸ் ரூமா போய் உள்ள இருந்து என்ன பண்ணுமோ அதை பண்ணி வச்சுட்டு வந்துருவேன். மற்ற நாட்கள்ல பணத்துக்கு தேவைன்ற போய் திருடுவேன். அந்த திருட்டுல பணம் வருதுன்றனாலே என் கூட ஒரு கேங் இருந்தது. அது ஒரு கெத்தா இருந்தது. போயிட்டு பயங்கரமா இப்படி என் வாழ்க்கையை தடிக்கட்டு ஓடுது. என் தகப்பனாருக்கு தெரிஞ்சு போச்சு. என்ன இரும்பு கரங்களை கொண்டு அடக்க ஆரம்பிச்சாரு. அப்பதான் எங்க அப்பா எனக்கு எதிரியா என் வாழ்க்கையில தெரிய ஆரம்பிச்சாரு. என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் சொன்னேன், மச்சான் எங்க அப்பா என்னைக்கு சாவுறானோ அன்னைக்கு உங்க அத்தனை பேரையும் நான் பீராலையே குளிப்பாட்டுவேன் மச்சான். பாண்டிச்சேரி சாராயத்துக்கு மலிவு. ஏன்டா அப்படி சொல்றேன்? எங்க அப்பா என்ன எப்ப பார்த்தாலும் அடிக்கிறான்டா, கேவலப்படுத்துறான்டா. இப்படிதான் எங்க அப்பா பத்தி சொல்லுவேன். ஒரு முறை வீட்டை விட்டு வெளியே போன விளையாட போனன்றப்ப என் வழி தப்பா போயிடுச்சுன்னா, எங்க அப்பா ஒரு சைக்கிள் இருக்கும், மழைக்காலம், என் பின்னாடியே வராரு. நான் எங்க போறேன், எல்லா பசங்களையும் எங்க அப்பா பார்த்தோன்னு ஜூட்டு விட்டுருவாங்க. ஏன்னா நாக்க பிடிங்கிற மாதிரி பேர் முடிஞ்சா உதைப்பார். அதனால எங்க அப்பா பிடிக்காது. எல்லாம் ஜூட்டு விடுறான், எஸ்கேப் ஆகிறான் அப்படின்னு சவுண்ட் கொடுப்போம். அந்த சவுண்ட் என்னன்னா சிக்னல் வந்துடணும். ஒவ்வொருத்தருக்கு ஒரு சவுண்ட் கொடுப்போம். அப்படி போறப்ப என் பின்னாடியே வர ஒரு கட்டத்துல ஓடி வந்து நான் என்ன செய்தேன்னா, வீட்டுல வந்து எங்க அம்மா கிட்ட சண்டை போட்டேன். உன் புருஷனுக்கு வேற வேலை இல்லையா, எதுக்கு வந்து என்ன நோண்டாரு, எதுக்கு என்ன நோண்டிட்டு இருக்காங்க, இந்த நாளுக்கு வேலை வெட்டி இல்லையா கத்திக்கிட்டு இருக்கும்போது என்ன நோக்கி ஏதோ ஒன்று வருதுன்னு மட்டும் தெரியும். திரும்பி பாக்குறேன், முகத்திலே பட்டார்னு அடிச்சு. வேற ஒண்ணு இல்லை, எங்க அப்பா செருப்பு. அந்த செருப்புல இன்னைக்கு வரைக்கும் சேர் இருந்ததா சாணம் இருந்ததா எனக்கு இன்னைக்கு வரைக்கும் தெரியல. என் தகப்பனாரை என் ஜீவனை கொண்டு நான் வெறுக்க ஆரம்பிச்சேன். எங்க அப்பா எனக்கு பிடிக்காது, வெறுப்பா இருக்கு. அந்த ஆள் செத்தாதான் எனக்கு நிம்மதி. என் நிம்மதியை கெடுக்க வந்தவன் இவன் தான். இப்படிதான் பேசுவான். எனக்கு நிம்மதியே இல்லடா, எங்க அப்பா தொலை தாங்கலடா. உங்க வீட்டுல இப்படி நல்ல அப்பா, நீ எது பண்ணாலும் கண்டுக்கிறது இல்ல, நீ எவ்வளவு ஐயா கத்தனை பண்ணாலும் கேட்கறான், எனக்கு மட்டும் அப்பனை பத்தியா அப்படின்னு அவ்வளவு வெறி இருக்கும். என்ன அடிச்சாருனா உள்ள போயிட்டு செவுத்த குத்துவேன். அப்படியே வெறி பிடிச்ச மாதிரி இருப்பேன். பீரோ கட்டில எட்டி உடைப்பேன், பல்ல கடிச்சுட்டு நிப்பேன், கெட்ட வார்த்தையில முறுமுறுப்பேன். என்னடான்னு ஒன்னும் இல்லைன்ட்டு அமைதியா போவோம். அவ்வளவு வெறி. ஒரு நாள் வந்து தகப்பனாருக்கு உப்பு நீர், சுகர், பிபி எல்லாம் லைனா வந்து வாலிப நாட்கள்ல போட்ட ஆட்டம். 55 வயசு தான், எங்க அப்பா இறந்துட்டார். ஒரு நாள் வந்து ஸ்கூல்ல இருந்தேன். ஹேண்ட்பால் செலக்ஷன் 6 அடி உயரம், நல்ல உயரமா இருக்கனால இன்னும் கையை உயர்த்தினா 8 அடி வரும். ஹேண்ட்பால் செலக்ஷன்ல இன்டர் ஸ்கூலுக்கு செலக்ட் ஆயிட்டேன். அப்ப ஓடி எல்லாம் கட்ட அடிச்சுட்டு அங்கங்க திரிவான். கட்ட அடிச்சுட்டு கிட்டத்தட்ட 11ஆம் வகுப்பு படிக்கிறப்ப 45 நாள் நான் கட்டடிச்சு லீவ் போட்டேன். கட்டடிச்சுட்டு ஊர் சுத்தி சினிமா அது இதுன்னு எல்லாத்துலயும் போய் என்ஜாய் பண்ணுவேன். கரெக்டா நாளைக்கு லைட்டா வீட்டுக்கு வந்து இப்பெல்லாம் வாழ்ந்தேன். இப்படி இருந்தபோது அந்த ஹேண்ட்பால் செலக்ஷன்ல இருப்ப உங்க அப்பா சீரியஸா இருக்கிறாரு ஓடுன்னா, அதுதான் நான் முதல் நாள் சொன்னேன். கடைசியா நான் ஸ்கூலுக்கு கிளம்புறப்ப எங்க அப்பா சொன்னது, போயிட்டு வா நல்லா படி. என்ன குறிச்சு சொன்னாங்க, ஏதோ ஒரு சினிமா பாட்டு, அது எனக்கு என்ன பாட்டுலாம் ஞாபகம், பழைய பாட்டா. கவுந்து படுத்துட்டு எங்க அப்பா அழுதாராம். என்ன நினைச்சு, என்ன யாருக்குமே கொடுக்காத செல்லம் எனக்கு தான் கொடுத்தாரு. நான் தான் ஒரு மாறல எட்டி வச்சேன். நான் எப்படியெல்லாம் ஆசாசியா ஒரு கிளியை வளர்க்கறது போல இவனை வளர்த்தேன், பால் ஊட்டி வளர்த்தனே. இந்த பிள்ளை இன்னைக்கு இப்படி எதிர்த்திருக்குது. ஒரு நாளும் கை வாங்கி அடிக்கல, ஆனா அதுக்கு அடுத்து ரெடி ஆயிட்டேன். அடுத்து எங்க அப்பா அடிச்சு நானே சாவடிக்கணும். இதுக்கு மேல நான் +2 முடிச்ச பிறகு காலேஜுக்கு போன பிறகு எங்க அப்பா கை நீட்டினாருன்னா அவரை ஒழிச்சிடணுன்ற மனநிலையில தான் இருந்தேன். ஆனா அதுக்குள்ள ஒரு நாள் வந்தது, உங்க அப்பா சீரியஸா இருக்கிறாருன்னு ஓடினான். ஓடி வந்தேன். ஸ்கூலை விட்டு முதல்ல ஏறி கேட்டு எகிரி குதிச்சு வாட்ச்மேன் எல்லாம் திட்டிட்டு எகிரி குதிச்சு வந்தேன். எங்கடா போறீங்கன்றப்ப கெட்ட வார்த்தையில அவர் திட்டிட்டு எல்லாம் ஓடி வந்த. வீட்டுக்கு வரப்ப சொன்னாங்க, உங்க அப்பா ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போயிட்டாங்க. ஒரு அம்மா சொல்லுது, உங்க அப்பா செத்துட்டாரு. என்னது எங்க அப்பா செத்துட்டாரு, அதுக்கிட்ட சண்டைக்கு போறேன். எதுக்குடா பைத்தியக்காரன் என்கிட்ட வர போடான்னு அங்க இருக்கிற ஆட்டோ வயரை பிச்சு ஷார்ட் பண்ணி அதெல்லாம் அந்த ஏரியால குறைய சொல்ல முடியாது. உடனே கூட்டிட்டு போனாங்க. ஓடுன பாண்டிச்சேரி ஜிஹெச்சுக்குள்ள ஓடி போய் நான் நிக்கிறப்ப நல்லா ஞாபகம் இருக்கு. கண்ணிலே இன்னைக்கு வரைக்கும் நான் சாவர வரைக்கும் அந்த காட்சியை மறக்க மாட்டேன். அந்த ஸ்ட்ரெச்சர்ல வச்சு எங்க அப்பாவுக்கு முதல்ல பண்ணிட்டு இருக்காங்க. பல்ஸ் நான் பாக்குறப்ப கரெக்டா எங்க அப்பாவுடைய பல்ஸ் என் கண்ணுக்கு முன்னாடி அடங்கிச்சு. ஜீவன் பிரிஞ்சு இடிஞ்சு போய் அதே இடத்துல, அதே வெளியே மண்ணு கொட்டி வச்சிருந்த இடத்துல உட்காந்து அழ ஆரம்பிச்சேன். எனக்குள்ள ஒரு குற்ற உணர்வு. எங்க அப்பாவுக்கு நான் அவ்வளவு டென்ஷன் கொடுத்தேன். நம்மளாலதான் அப்பா செத்துட்டாரு, நம்மளாலதான் அப்பா செத்துட்டாரு, என்னாலதான் செத்துட்டாரு ஒரு குரல் கேட்க ஆரம்பிச்சு.
எங்க அப்பாவோட சரீரத்தை எடுத்துட்டு வந்து வச்சாங்க. சின்ன ஓட்டு வீடு தான், ரொம்ப சின்ன வீடு, இவ்வளவுதான் இருக்கும் வீடு. உன்னாலதான் செத்தாருன்றப்ப எங்க அப்பா பிரேதத்தை பார்த்துட்டு நான் அழுகுறேன். அப்பா எந்திரிங்கப்பா, ஒரே ஒரு முறை எழுந்து நான் மன்னிச்சுட்டேன்னு சொல்லுங்கப்பா, ஒரே ஒரு முறை என்ன மன்னிச்சுட்டேன்னு சொல்லுங்கப்பா, மன்னிச்சுட்டேன்னு சொல்லுங்கப்பா. நான் அழுகுறேன், கத்துறேன், கத்தி அழுகுறேன். வந்தவங்க எல்லாம் பயந்துட்டாங்க, இவன் நான் கத்துறத பார்த்து நான் செத்து போயிடுவேன். நரம்பு அடிச்சு கடுத்து பக்கல நரம்பு புடக்குது, கண்ணெல்லாம் சிவக்குது, அழுகுறேன். சின்ன காலேஜ்ல இருந்து வரான், கிட்ட வரல, தூரத்துல இருந்தே பாக்குறான். அப்பா சொல்லாம போயிட்டாரு. பெரிய என்ன ப்ராஜெக்ட்டுக்காக உட்காந்து வீட்டுல போய் பிச்சை எடுப்பான். கம்ப்யூட்டர் எங்கேயா கிடைக்குமா எங்க அண்ணன் பிச்சை எடுப்பான். யாராவது கூட கம்ப்யூட்டர் வேணுமா, போயிட்டு பஜ்ஜி வாங்கி வாடான்னு துரத்தி விடுவாங்க படிக்கிற பசங்க. ரப்பர் ஸ்ட்ரிப் போட்டு போய் எங்க அண்ணன் நிப்பான். வறுமையில தான் வளர்ந்தோம். ஸ்கூல்ல காலேஜ்ல போயிட்டு செகண்ட் டாப்பரா வந்தப்ப போனப்ப பக்கத்துல இருந்தவன் தள்ளி விட்டான் எங்க பெரிய அண்ணன். தள்ளி போடான்னு யாராவது போட்டுட்டு கொடுத்த பழைய துணி தான் நாங்க கொடுத்தணும். அப்படிதான் வளர்ந்தாங்க. என் வாழ்க்கை துன்மா இருக்காங்க. எங்க அண்ணனுக்கு அப்படி இல்ல, சொக்க தங்கம், அப்படி வளர்ந்தாங்க. இப்படி இருக்கிறப்ப எங்க வீடை இடிச்சு போயிருது. எங்க அம்மா அழுகுறாங்க, வாடா வாடா வாடான்னு சின்ன கூப்பிடுறாங்க. வரல, ஒரு மாதிரி பாவமா பாக்குறான். அந்த மரண நாட்கள் இன்னைக்கு மறக்க முடியல. கத்துறேன், அழுகுறேன். கொஞ்ச நேரம் கழிச்சு அடிச்சு இழுத்துட்டு அந்த பக்கம் போனாங்க. இவனை கூட்டிட்டு போனோனே என்ன தசமாத்தி விட்டாங்க. நைட்டு வந்து அந்த கண்ணாடி பெட்டியில அந்த ஃப்ரீசர் பாக்ஸ்ல வச்சப்ப பாக்குறேன், எங்க அப்பா கண்ணு மூடி இருந்தா இப்படி எப்படி போனா தெரியுற மாதிரி, கை அசைற மாதிரி இருக்கு, கால் அசைற மாதிரி இருக்கு, மூச்சு விட்டா போற மாதிரி எனக்குள்ள ஒரு பிரமம் எனக்குள்ள பிடிக்க ஆரம்பிச்சு. உண்மையா சொல்ல போனா மன ரீதியா பாதிக்கப்பட்டேன். அப்பா கண்ணு அசைது, கால்லாம் ஒரு மாதிரி இருக்குது. அப்பா இருக்கிறார், அப்பா ஏந்திரிங்கப்பான்ற. முடிஞ்சு போச்சு. காலை பிடிச்சு நான் அழுதேன். வாலிபர்களே, நான் ஏன் உங்க கிட்ட கத்துறேன்? இன்னைக்கு நீ உன் தாயின் தகப்பனை நீ துக்கப்படுத்தலாம், இன்னைக்கு நீ எடுத்து தெரியலாம். நீ நினைக்காத நாழிகையில அவங்க ஜீவன் பிரிஞ்சதுனா அவனால எதுவுமே பண்ண முடியாது. அதனாலதான் என் வாலிப பிள்ளைங்களை பார்த்து கத்துறேன். சும்மாலாம் கெத்து காட்டணும், நான் பரிசுத்தவான்லாம் கத்தல. என் வாழ்க்கையில் நான் போன காயமும் என் ட்ராமாவும் அவ்வளவு அதிகம், இன்னைக்கு வரைக்கும் வலிக்குது. அதனாலதான் இன்னைக்கு வரைக்கும் நான் அதெல்லாம் யோசிக்க மாட்டேன். ஆண்டவர் மட்டும் தான் என்ன காப்பாத்தினார். அப்படி இருக்கும்போது எங்க அப்பா எடுத்துட்டு போய் புதைச்சிட்டாங்க. எங்க அப்பா பின்னாடி இருந்தப்ப நான் சொல்றேன், நான் எவ்வளவு உணர்வு இல்லாதவனா இருந்தேன். நான் லவ் பண்ண வீட்டு பக்கம் போயிட்டு அந்த பொண்ணு வெளியே இருக்குதான்னு பார்த்துட்டு வந்தேன். அப்படிப்பட்ட மிருக குணம் படைச்சவனா நான் இருந்தேன். எங்க அப்பா பணம் வீட்டுல இருக்கு, ஒரு பக்கம் குற்ற உணர்வு. அந்த குற்ற உணர்வு ஒன் சைட் லவ் தான், நமக்கு எதுவுமே வழங்கல, தோத்துறோம். அப்படி இருந்தப்ப அந்த குற்ற உணர்வு நீங்கிறதுக்காக எப்படியாவது போய் காதலி முகத்தையாவது போய் பார்க்கலாம் போறேன். வரல, ஒரு நாய் அலையிற போல தான் அலைஞ்சேன். எங்க அப்பா பிரேதம் அங்க கிடக்குது. அவ்வளவு மிருக குணம் உள்ளவனா இருந்தேன். போய் புதைச்சாங்க, முடிஞ்சது. அப்பதான் எங்க மாமா சொன்னார், இந்த மூளை மண்ணிக்கே போய் இருக்க கூடாது மூளை. எங்க அம்மா ஒரு விதவையா நின்னாங்க, 55, அப்ப 47 வயசு. எங்க அப்பாக்கு எங்க அம்மாக்கு 8 வயசு வித்தியாசம், 47 வயசுன்னு நினைக்கிறேன். ஆமா, அந்த வயசுல எங்க அம்மா நிக்கிறாங்க, எங்க போவோம் ஏது போந்துரு. எங்க அப்பா மரிச்ச அந்த மாசத்துல அந்த வீட்டை காலி பண்ணுங்க, 300 ரூபாய் வாடகை கொடுக்க முடியாத நிலைமையில இருந்தோம். வறுமை, சாபம், வட்டி கொடுக்கிற சாபம், அநேகரை கண்ணீர் விட வைக்கிற சாபம். அந்த சாபம் தொடர்ந்தது. அந்த நேரம் தான் ஊழியக்காரங்க எங்க வீட்டுக்கு வந்தாங்க. நீங்க நம்புவீங்களோ இல்லையோ, ஊழியக்காரங்க கிட்ட குறை இருக்குதோ நிறைய இருக்குதோ இல்லையோ, ஆனா அவங்க தூதர்களை போல கர்த்தர் பயன்படுத்துறாங்க. வந்தாங்க. எங்க அப்பா செத்துட்டாரு. ரொம்ப அட்டகாசம், ரொம்ப அட்டகாசம். என் தலைக்குள்ள ஒரு சத்தம் கேட்கும், உன்னாலதான் உங்க அப்பா செத்தாரு, நீ செத்துருன்னு ஒரு குரல் என்ன துரத்த ஆரம்பிச்சு. அந்த குரலை மறக்கணுன்றதுக்காக ஒரு நாளைக்கு பல சினிமா, குடி, சண்டை, காதல், காம விகாரம், வேசித்தனம், விபச்சாரம் என்ன அதால நிரப்பிக்கொள்ள ஆரம்பிச்சு. அதை மறக்கிறதுக்காக வந்து எல்லாம் முடிச்சுட்டு படுக்கிறப்ப அந்த சத்தம் கேட்கும். ஏச்சு நைட்டு ஓடுவேன், பைத்தியக்காரன் போல தெருவா நிப்பேன். எங்க அம்மா வந்தாங்கன்னா அப்படியே வெறி பிடிச்ச மாதிரி பாப்பா, போய் தொலைய சனினே, அந்த ஆள் தான் செத்துட்டான், இப்ப நீ வேற என் உயிரை வாங்க வந்திருக்கிறியான்னு கேட்பேன். அப்படி ஒரு காலகட்டத்தில் தான் எங்க அம்மா வெளியே போகாதா, தாய் இல்லாத தகப்பன் இல்லாம தாய் வளர்த்த பிள்ளை தப்பா போயிடுச்சுன்னு சொல்லுவாங்கடா போது என் சின்ன அண்ணன் எனக்கும் சண்டை வரும், அடிச்சுக்குவோம், அவனை அடிப்பான். வீடே ஒரு கலவர பூமியா இருக்கும். அண்ணன் காலை தேடி படிக்கிறான். நான் +2 செப்டம்பர்ல எங்க அப்பா இறந்துட்டாரு. வீடு அங்கிருந்து மாறி இன்னொரு வீட்டுக்கு போறோம். எங்க பெரிய அண்ணன் அதுல குடும்பம் சொல்றேன். எங்க அப்பா செப்டம்பர் 1ஆம் தேதி இறக்குறாரு, 7ஆம் தேதி வேலைக்கு போறோம் சென்னைக்கு. சாபம், பெத்த பிள்ளைங்களுடைய சம்பாத்தியத்தை ஒரு கை கூட சாப்பிட முடியாது. சாபம், அந்த சாபத்துல வாழ்ந்தோம். போயிட்டான். அண்ணன் தியாகமா இருக்கான். ஒரு நாளைக்கு ஒரு சாப்பாடு தான் சாப்பிடுவான். ஆந்திரா மீல்ஸ்ல கொடுப்பாங்க. காலையை நைட்டு சாப்பிட மாட்டான். ஏதாவது வாழைப்பழம் சாப்பிட்டு ஐடி கம்பெனில ஒரு நாளைக்கு ஒரே ஒரு சாப்பாடு. மத்தியானம் போய் வயிறு நிறைய சாப்பிட்டு அல்சர், சுண்ணாம்பு, மிளகாத்தூள், எரிச்சல், அதெல்லாம் அல்சர். அப்படி இருந்துதான் படிக்க வச்சாங்க. 12ஆம் வகுப்பு. என் வாழ்க்கையில முக்கியமான பகுதி அதுதான். பயங்கரமா போய்கிட்டு இருக்கு. ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து குடிக்கிறேன், இன்னும் வேசித்தன விபச்சாரங்கள், பயங்கரமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்ப வெளியே என் ஃப்ரெண்ட்ஸ் கூட போறேன் போது எங்க அப்பா என்ன கேட்க இல்ல, இனி கேட்கறதுக்கு எனக்கு நாதி இல்ல, துளிர் விட்டு போச்சு. அங்கிருந்து வெளியே போறப்ப எங்க அம்மா வழி மறிச்சு நிப்பாங்க. வெறி பிடிச்சவன என் வாழ்க்கையில இன்னைக்கு இருக்கு. அம்மி மசாலா அரைக்கிற கல் எடுத்துட்டு போய் எங்க அம்மா தலைமையில போட்டு கொலை பண்ண போனேன். எங்க அம்மா கிட்ட நான் எப்படி கேட்டேன், அம்மா ப்ளீஸ்மா ஒரே ஒரு வார்த்தை பண்ணி பேச, இந்த கழுத்துக்கு உன் தலையில போட்டு கொலை பண்ணிடுறேன், நீ ஒரே ஒரு வார்த்தை பேச ப்ளீஸ்மா, உன் காலில் கூட வேற சைக்கோ போல நின்ன. எங்க அம்மா ஒரு குழந்தை போல வாயில வரல வச்சுக்கிட்டு ஓரமா போய் அந்த பால்வடி எல்லாம் இருக்கும் பாருங்க, அங்கன்வாடி எல்லாம் சின்ன பிள்ளைங்க, அது போல வாயில வரல வச்சுட்டு கண்ணீர் மட்டும் கொட்டிச்சு. சபைக்கு என் தாய் போக ஆரம்பிச்சாங்க. அந்த ஊழியக்காரமும் குடும்பங்களும் வந்து எங்களை சந்திக்க ஆரம்பிச்சு. எங்க அம்மா சபைக்கு போக ஆரம்பிச்சாங்க. ஜபம். இரவு நான் தூங்கி கொண்டிருக்கும் போது என் காலை பிடிச்சிட்டு எங்க அம்மா அழுவாங்க, ஆண்டவரே என் பிள்ளையை விட்டுறாதீங்க, நீங்க தான் என் பிள்ளைக்கு தகப்பேன், திக்கற்றவர்களுக்கும் விதவைகளுக்கும் நீங்க தான் ஆண்டவரே மனவாளன். எங்க அம்மா அழுவாங்க. திடீர்னு தூக்கம் கலைஞ்சு எங்க அம்மா மாறுல நான் எட்டி உதைப்பணும். எங்க அம்மா சொல்லியிருக்கோம், என்ன பால் ஊட்டி வளர்த்த அந்த மார்புல எட்டி உதைப்பணும். தலைமையில கை வச்சு ஜெபிச்சா பாம்பு படம் எடுக்கிற மாதிரி ஏஞ்சிட்டு கண்ணை விரிச்சுக்கிட்டு பார்ப்பணும். பிசாசுகள் என்னை ஆட்கொண்டு இருள் என் வாழ்க்கையில் நிரம்பி இருந்தது. பிசாசுக்கு 100% அடிமையா இருந்தேன். வெறி பிடிச்சு தெரிஞ்ச அண்ணனுங்க பார்த்தாங்க, அம்மா உனக்கு 3 பிள்ளை இல்ல 2 தான், ஃபேர்லி செத்தா இல்ல, அது போல இன்னொன்னு செத்து போச்சுன்னு நினைச்சுக்கின்ற அளவுக்கு என் வாழ்க்கை கொடூரமா இருந்தது. சண்டை, பொல்லாத காரியம். என் தகப்பன் செத்தப்ப அரசாங்கத்துல இருந்து 25,000 ரூபாய் விதவைகளுக்கு கொடுத்தாங்க. அந்த 25,000 ரூபாயில சின்ன அடுத்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான், நானும் இன்ஜினியரிங் பண்ணணும், என்னையும் அந்த பிளான்ல வச்சிருந்தனால ஒரு கம்ப்யூட்டர் வாங்கி போடணும், கம்ப்யூட்டர் இன்டர்நெட் கனெக்ஷன் போட்டுருந்தாங்க. அந்த கம்ப்யூட்டர்லயே நான் ஆபாச படங்கள் தான் பார்த்தேன். என் தாய் சபைக்கு போறாங்க, நான் உட்காந்து எங்க வீட்டுல ஆபாச படம் பார்த்துட்டு இருக்கும்போது துணி துவச்சிட்டு இருக்காங்க. ஒரு நாள் எங்க அம்மா துணி துவச்சிட்டு இருப்ப திரும்பி பாக்குறேன், இங்க பாக்குறேன், ஆபாச படம் மும்முரமா பாக்குறப்ப அம்மா வீட்டுல இருக்கிறதே மறந்து பார்க்க ஆரம்பிச்சு. திடீர்னு திரும்பி பாக்குறப்ப எங்க அம்மா பின்னாடி. நம்ம இருந்தா செருப்பாலே அடிச்சிருப்போம், பிள்ளையே இல்லைன்னு இருப்போம். ஆனா என் தாய் என் கண்ணத்தை தடவி, இது ஏசப்பாக்கு பிடிக்காதுப்பா, இது உன் வாழ்க்கையை அழிச்சிருப்பா. நான் போய் சொன்னேன், இல்லம்மா போன்ல நான் அதை தான் பார்த்தேன். இன்னைக்கு பிள்ளைங்க சாதாரணமா சொல்றேன்ல, போன்ல நான் ஒண்ணு பார்க்கல அங்கிள், இதுதான் பாக்குறேன். இல்ல நீ பண்ற சின்ன காரியத்தையும் கர்த்தர் பாக்குறேன், நான் அதை பார்த்தேன் இதை பார்த்தேன்னு போய் சொன்னேன். எங்க அம்மா போயிட்டாங்க. அங்கிருந்து நான் வந்து என் வாழ்க்கையில பாவ இருள் நிறைஞ்சிருந்தது.
எனக்காக ஜெபிக்க ஆரம்பிச்சாங்க. இரவும் பகலும் கண்ணீர். எனக்காக சபை ஜெபிக்க ஆரம்பிச்சது. சபையில இருக்கிற ஊழியக்காரங்க மகள்கள் ஜெபிக்க ஆரம்பிச்சாங்க. ஊழியக்காரமா ஜெபிச்சாங்க, மூப்பர்கள் ஜெபிச்சாங்க. சபையில இரவும் பகலும் என் பேரை சொல்லி 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 ஜெபிப்பாங்க. நான் சபைக்கு போக மாட்டேன். அந்த குறிப்பிட்ட காலத்துல தான் ஒரு நாள் விஜய் டிவில அதிரடி திருவிழான்னு அந்த இந்த அதிரடி படங்கள், ப்ரூஸ்லி படம், ஜெட்லி படம், ஜாக்கி சான் படம் எல்லாம் டப்பிங் பண்ணி போடுவாங்க. நான் சொல்றது ஒரு 15-18 வருஷத்துக்கு முன்னாடி. நீங்க அந்த நாட்கள் இருந்தவங்களா இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அது நான் டிவி வெறி. எனக்கு அப்பையில இருந்து சின்ன வயசுல இருந்து இங்கிலீஷ் படம் நான் விரும்பி பார்ப்பேன். என் தகப்பனார் கிண்டலா சொல்லுவார், இவங்க வெள்ளக்காரியா பார்த்து தான் கட்டி வைக்கணும். அதுக்கான வாய்ப்பும் வந்தது. ஆனா கர்த்தர் என்ன தூக்கி எடுத்துட்டார். சோத்திரம். இல்லனா நான் எங்க உட்கார்ந்து மாவாட்டி இருந்திருப்பேன் எனக்கு தெரியல. ஆமா, எங்க வெள்ளக்காரி கிட்ட தான் மிதி வாங்கி இருந்திருக்கணும். சோத்திரம். நம்மளை தேடி வந்தது அதெல்லாம். ஆனா கர்த்தர் காப்பாத்தி விட்டாரு. அப்படி இருந்த என் வாழ்க்கையில ஒரு நாள் உட்கார்ந்துட்டு எங்க அம்மா சொன்னாங்க, டேய் இந்த விஜய் டிவில ஒரு ஊழியக்கார ஐயா வெள்ளக்கார பேசுவாரு, இன்னொருத்தர் மொழிபெயர்ப்பு பண்ணுவாரு, அது கொஞ்சம் நேரம் வைடா பார்க்கணும்னு போய் நான் சொல்றேன். 10,000 ரூபாய் அப்ப 2006 எங்களுக்கு அது பெரிய காசு, உங்களுக்கு எப்படியோ தெரியல. 10,000 ரூபாய் போட்டு சப் ஊஃபரோட என் ஃப்ரெண்டு சொன்னாலும் ஒனிடா ஒரு டிவி வாங்கி வச்சிருக்கோம். மணி 9:30 ஆகுது, என் கையில ரிமோட் வந்துருது. என்கிட்ட யாரும் கேட்க கூடாது, நான் விரும்புறதா எங்க வீட்டுல பார்க்கணும். பாருங்க, 10 பைசாக்கு புண்ணியம் இல்லனாலும் வெட்டி நாய்க்கு தான் பந்தா. என்ன நான் தானே கேட்க முடியும். 10 பைசாக்கு ஒன்னத்துக்கு உதவத்தா இருக்கும். அம்மன் ஜல்லிக்கு பிரயோஜனமா இருக்காது. ஆனா வீட்டுல உட்காந்து ரவுடிசம் பண்ணீங்க கெத்து காட்டும். நீ வேற யாரும் இல்ல, நான் சொல்றப்ப உனக்கு எனக்கு வித்தியாசம் இல்ல. அப்படி இருந்தப்ப எங்க அம்மா சொன்னாங்க, 10 நிமிஷம் தான்டான்றப்ப டேவிட் ஸ்டூவர்ட் ஜூனியர்னு ஒரு வெள்ளக்காரர் இப்பயும் யூஎஸ்ல இருக்கிறார். நிறைய தமிழ் பாட்டுலாம் பாடுவார், நல்ல தேவ மனுஷன். ஆமா, அவரு பிரசங்கம் பண்றாரு. இயேசுராஜ்னு ஒரு பாஸ்டர் இப்ப பாண்டிச்சேரியில இருக்காரு. ஆச்சரியமா இருந்தது. ஆண்டவர் ரிப்ளை பண்றாரு. அவரு டிரான்ஸ்லேட் பண்றாரு. இன்னைக்கு வரைக்கும் என்ன பிரசங்கம் பண்ணாரு தெரியல. ஏன்னா பிரசங்க நேரத்துல நம்ம கனவுலகத்துல தான் இருப்போம். அதனாலதான் கவனிங்கன்னு கத்துறேன். அப்போ பிரசங்கம் முடிஞ்சிருச்சு. எனக்கு என்ன ஆகுதுன்னா, அடுத்து நமக்கு பிடிச்ச ஜாக்கி சான் படம் வருது. நம்ம பார்க்க போறோம்ப்பா, ஜாலியா இருக்கும். சினிமா பைத்தியம், சினிமா பித்து. இப்பயும் கிறிஸ்தவ உலகத்துல யாராவது ஒரு பாட்டை விட்டானா அவன் என்ன சினிமா பாட்டை விட்டான்றதை நான் சொல்லிவிடுவேன். நான் சொல்லி அது எத்தனை வருஷம் என் புத்தி கெட்டினதுல இருந்து 2000ல இருந்து என்னென்ன பாட்டு வந்ததோ, இன்னைக்கு இருக்கிற திருட்டு பசங்க துதிகள் ஓயாது அது ஓயாது என்னென்ன சினிமா பாட்டுல இருந்து எடுத்து விடுறான்னு எனக்கு தெரியும். நம்ம அதுக்குள்ள போவேன், விட்டுருங்களேன். அப்படி இருந்தப்ப அதை நம்ம பார்க்கணும்னு ஆவலா இருக்கும்போது கடைசி ஜெப நேரத்துல ஜெபிச்சுக்கிட்டே இருக்கும்போது அந்த தேவ மனுஷன் ஒரு காரியத்தை ஆண்டவர் வெளிப்படுத்தி சொன்னார். ஒரு விதவை தாய், எனக்கு கவனிங்க, அவங்களுக்கு 3 ஆண் பிள்ளைகள்னு என் கவனம் திரும்பிடுச்சு. ஏன்னா 3 ஆண் பிள்ளைங்க எங்க தலைமுறையில இருந்தது நாங்க தான். எங்க போனாலும் அது ஒரு பெரிய கிரீடம் மாதிரி. நமக்கு 3 ஆண் பிள்ளையா, பரவாயில்லையா 3 ஆண் பிள்ளையா, ஆனா எங்களுக்கு குரங்கு கிடைக்கிற மாதிரி வால் மட்டும் தான் இல்லன்றது அவங்களுக்கு தெரியாது. இப்ப கூட சில சத்தம் கேக்குது, 2த்தையும் 3த்தையும் ஆனா பெத்ததுக்கு பதில் பொட்டப்புள்ள பிறந்திருந்தா எவ்வளவு பாக்கியவதின்னு சொல்ற ஒரு சில அம்மா மார்க்கு சத்தம் எனக்கு கேக்குது. தோத்திரம். ஆமா, கர்த்தர் எனக்கு கண்மணியா 2 பொண்ணை கொடுத்தாரு. கர்த்தருக்கு தோத்திரம். யாருக்கு எதை கொடுக்கணும்னு அப்பாவுக்கு தெரியும்ல. அப்போ 3 ஆண் பிள்ளைகள் என் கவனம் திரும்பிடுச்சு. என்னடா அது, விதவைனா நம்ம அம்மா, 3 ஆண் பிள்ளைகள்னா நம்ம வீட்டுல தானே 3 ஆண் பிள்ளை. சரி, யாரோ நம்ம குடும்பம் போல 1000 குடும்பம் இருக்கணும் போது அதுல 3வது ஆண் பிள்ளைக்கு பல அந்தகார பிசாசுகளும் பல ஆவிகளின் போராட்டங்களும் பாவ இருளையும் அவன் மூழ்கி கொண்டிருக்கிறான். அந்த 3வது பிள்ளைக்காக அந்த தாய் சிந்தின கண்ணீரின் ஜெபத்தை கர்த்தர் கேட்டார். அதோட இல்லாம அந்த தாயினுடைய ஜெபத்தை கேட்டு இந்த நொடியில அந்த பிள்ளைக்கு கர்த்தர் விடுதலையை கட்டளை எடுக்கிறார்னு தீர்க்க தரிசனமாய் சொன்னார். நம்ப மாட்டீங்க, நல்லா இரவு நேரம் காற்றோட்டமா இருக்கு, வேர்த்து கொட்ட ஆரம்பிச்சது. காது பக்கத்துல திடீர்னு ஒரு வெடி சத்தம் கேட்டா எப்படி காது கேட்காம போகும்? என்ன சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரியல, வேர்த்து மட்டும் கொட்டுது, எல்லாமே நிசப்தம். எனக்குள்ள ஒரு அமைதி, ஏதோ ஒண்ணு நடக்குதுன்னு தெரியுது, உருள பெறல, ஆனா ஒரு பெரிய அமைதி. என் மூளை செயல்படல, என் இருதயம் செயல்படல, அமைதியா இருக்கிற வேர்த்து கொட்டுது. எங்க அம்மாக்கு தெரிஞ்சு போச்சு, இவனை பத்தி தான் ஆண்டவர் பேசுறாரு. என் கண்ணீரின் ஜெபத்தை, சபையினுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்டார் என்ற நம்பிக்கையோடு என் தாய் அடி எடுத்து. எங்க அண்ணனுங்க வரல, எங்க அண்ணனுங்க என் பக்கத்துல எப்பயுமே வர மாட்டாங்க. ஏன்னா என் சுபாவமே கேவலமா இருந்தது. மரியாதை கட்ட, எதுக்கு இவங்கிட்ட போய் மரியாதை கெடுத்துக்கிட்டோன்னு, தம்பி நீ பெரிய கிங் என்றனால, நீ பெரிய குயின் என்றனால உங்க வீட்டுல போல இந்த நாய்கிட்ட போய் எதுக்கு நம்ம மரியாதை கெடுத்துக்கணும் தான் உன்னை கண்டுக்காம இருக்கிறாங்க. அதான் உண்மை. நீ நானும் பெரிய சாதனையாளர் இல்ல, எதுக்கு சாணத்துல கல்ல எரிஞ்சு நம்மளே அசிங்கத்து மேல அடிச்சு கல்ல அந்த அசிங்கத்தை நம்ம மேல இழுப்பிக்கணும் தான் நம்மளை பார்த்து ஒதுங்கி போறாங்க நிறைய நேரத்துல. அது கெத்து இல்ல, அது கேவலம். அப்படி இருந்தப்ப எங்க அம்மா வந்து உனக்கு என்ன பண்ணுதுன்னு கேட்டாங்க. ஒண்ணு இல்லமான்ட்டு அமைதியா விட்டேன். என் வாழ்க்கையில என்னை காண்கிற, நான் செய்கிறதை பார்க்கிறது மட்டும் இல்ல, அதை அப்படியே உடைச்சு பேசுகிற ஒரு ஜீவனுள்ள தெய்வம் இயேசு இருக்கிறார் நம்பிக்கை அன்னைக்கு நைட்டு தான். நம்ப மாட்டீங்க, எல்லாரும் சொல்லுவாங்க ஏசப்பா அன்பா இருக்கிறார், அவர் அன்பு 4 மகளம் உயரம். உண்மைதான். ஆனா என் வாழ்க்கையில ஆண்டவர் வந்தது ஆக்ஷன் கார்டா தான் வந்தார். நம்ப மாட்டீங்கம்மா, உங்களுக்கு ஒரே ரகசியம் சொல்றேன். உங்க பிள்ளை ஆண்டவர் பொலன்னு பொழந்து கூட்டின்னு வரணும்னா கண்ணீரின் ஜெபத்தை ஏறடுங்க. அதுவும் விதவையா இருந்துட்டீங்க வச்சுங்களேன், ஆண்டவருக்கு ரொம்ப வசதியா போச்சு. மூளையில விட்டு ரிங்களை நாக் அவுட் பண்ணுவாங்க தெரியுமா, அடிக்கிற அடி நாக்குக்கெல்லாம் வெளியே தள்ளுற அளவுக்கு. விதவைகளின் கண்ணீர்னா மணவாளன் இயேசு அடுத்த நொடி இறங்கிடுவார், ஒட்டே வைக்க மாட்டார். அதுக்கப்புறம் நான் துணிகரம் பண்றதுக்கு போற இடம்லாம் அடி, போற இடம்லாம் தோல்வி. எனக்குள்ள ஒரு நடுக்கம் உண்டாச்சு. என்னை ஏதோ ஒரு சக்தி இயக்குது. என்னை யாரோ ஒருத்தவங்க கண்காணிச்சு, இந்த ஆள் தான் எங்க அப்பா செத்துப்பட்டா, முன்னாடி நான் தப்பு தண்டா பண்ணா அந்த ஆளுக்கு தெரிஞ்சாதான் உதைப்பாரு. இப்ப நம்ம அந்த தப்பை செய்யும் போதே அடி விழுதுன்னு எனக்குள்ள பயம். ஏன்னா கர்த்தர் என் தகப்பனா டேக் ஓவர் பண்ண ஆரம்பிச்சுட்டாருன்னு எனக்கு தெரியல. அவர் இறங்கினாரு, என்ன பிடிச்சாரு, புடிய ஆரம்பிச்சாரு. எங்க அம்மா கிட்ட வம்பு அடிச்சு நான் வெளியே போனாலே 100% தோல்விதான். இன்னைக்கு வரைக்கும் எங்க அம்மா கண்ணீர் விடுறாங்கன்னா நான் பயப்படுவேன். இன்னைக்கு வரைக்கும் அதனாலேயே எங்க அம்மாவை அழாம நான் பாத்துக்கணும்ன்றதுல மும்மரமா இருக்கேன். நான் சொல்ற புரியுதுங்களா? நாட்கள் போச்சு, சபைக்கு போக ஆரம்பிச்சாங்க. அண்ணனுக்கு 2 பேரும் போக ஆரம்பிச்சாங்க. அண்ணனுக்கு 2 பேரும் போக ஆரம்பிச்சோன்னே நானும் போய் தானே தீரணும். சபையில செய்தி நேரம் 11:30 மணிக்கு தான் உள்ள போவேன். போயிட்டு அந்த வாசல் படியில உட்காருவேன். அங்கேயே உட்காந்துட்டு அப்படியே என் ஆத்மாவே என்றப்ப அப்படியே கப்புச்சு பண்ணி கிளம்புறேன். வந்ததும் தெரியாது, போனதும் தெரியாது. அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார்ன்ற மாதிரி அங்கேயே வருவேன், அங்கே போவேன். என் ஆவிக்குரிய வாழ்க்கை ஆரம்பிச்ச இடம் வாசல்ல தான். பெருசாலாம் எதுவுமே இல்லை, வருவேன் போவேன். ஆனா என் பாவ வாழ்க்கையில இருந்து நான் வெளியே வர, நான் விட்டு கொடுக்கல. கர்த்தர் என் வாழ்க்கையில எனக்கு கிரியை செய்தார், ஆனா நான் விட்டு கொடுக்கல.
அப்ப எங்க அம்மா என்ன கூட்டிட்டு போய் விட்டப்ப சொன்னாங்க, நான் இந்த பகுதியோட என் சாட்சியை நான் முடிக்கிறேன். கத்தருக்கு சித்தமான அதுக்கப்புறம் வரதெல்லாம் இன்னொரு நாட்கள் நான் கத்தருக்கு சித்தம். இப்படி நான் முடிக்கிறேன். எப்படி ஒரு 20-25 நிமிஷம் போகும், கவலைப்படாதீங்க. தோத்திரம் நான் முடிக்கிறேன்னாலே அது தெரியும் நிறைய பேருக்கு இருக்கிறவங்களுக்கு. அப்படி இருந்த நாட்கள்ல என் வாழ்க்கையில ஆண்டவர் கொஞ்சம் கொஞ்சமா தொட ஆரம்பிச்சேன். எங்க அம்மா சபைக்கு கூட்டிட்டு வந்து விட்டது யாருக்கிட்ட தெரியுமா? சபையில நேர்முழங்கால நின்று ஜெபிக்கிற ஒரு சாட்சி உள்ள மனுஷன், ஒரு வாலிபன், இளவரசன் ஒரு அண்ணன் கிட்ட கூட்டிட்டு வந்து விட்டாங்க. ஐயா சொல்றேன், தப்பா எடுத்துக்காதீங்க, பாஸ்டர்லாம் ஜாலரா அடிக்கிறேன்னு நினைக்காதீங்க. சில ஊழியக்காரங்களுக்கு டைம் இல்ல. சில ஊழியக்காரங்களுக்கு டைம் இருந்தாலும் நிறைய ஆத்துமா இருக்கனால நம்ம மேல அவங்களால கவனத்தை செலுத்த முடியல. அதுக்காக தான் கர்த்தர் உங்களை ஜெபிக்கிற மனுஷன் அவங்க சபைக்குள்ள வச்சிருக்கிறார். ஆமென் சொல்லுவீங்களா? அந்த மனுஷன் கிட்ட கூட்டிட்டு ஊழியக்காரங்க விசாரிச்சாங்க, என்னப்பா நல்லா இருக்கிறியா, வந்தியா போனியா, அப்படியே வருவாங்க, ஊழியம் செய்வாங்க, நல்லா கவனிச்சாங்க. ஓகே. ஆனா என்ன டேக் ஓவர் பண்ணது? சபையில சாதாரணமாய் இருந்த ஒரு வாலிபன், இளவரசன் ஒரு அண்ணன் தான். எங்க அம்மா என் கையை பிடிச்சி கூட்டிட்டு போய் அவர்கிட்ட விட்டப்ப என்ன தெரியுமா சொன்னாங்க? இவனை ஒரு மனுஷனா மாத்தி கூடயான்னு கேட்டாங்க. என் நிலைமை அப்படிதான் இருந்தது. ஒரு மனுஷனா என் பிள்ளைய மாத்தி கொடுங்க. கொஞ்சம் கொஞ்சமா ஜெபிக்க ஆரம்பிச்சேன். ஜெபிக்கிற தேவ பிள்ளைகளோட கூட கூட சேர்ந்து கொள்ள ஆரம்பிச்சேன். கொஞ்சம் கொஞ்சம். ஒரு பக்கம் பாவம் வருது, நான் விடல. ஐயா கர்த்தர் விடுதலை நாயகர், நான் விடல, நான் விட்டு கொடுக்கல. கரண்ட் இருக்குன்னு தெரிஞ்சோ கரண்ட் வயரை போய் பிடிச்சா அது ஏன் தப்பு? கர்த்தர் என் வாழ்க்கையில பலம் செய்து கொண்டு தான் இருந்தாரு, நான் விட்டு கொடுக்கல. என் வாழ்க்கையில அனுதினமும் இருந்த ஒரு நாள் பூரா இருந்த பாவம் அப்படியே இருள் மறைய ஆரம்பிச்சு. என் கையில எங்க அம்மா பைபிள் எடுத்து கொடுத்தாங்க. அம்மா நான் என்னமா படிக்கணும் இல்லை மகனே, இதுல உனக்கு ஞானம், புத்தி, யுக்தி, விவேகம், அறிவு வேணும்னா நீதிமொழிகளை தினமும் படி. அதே போல புதிய ஏற்பாட்டுல சுவிசேஷ புத்தகங்களை படினா. எனக்கு வாய் தத்து வாய் போல இருக்குது. ஏன்னா வாயை திறந்தா பேசுற 5 வார்த்தையில 3 வார்த்தை கெட்ட வார்த்தையா இருக்கும், 2 வார்த்தை தான் நல்ல வார்த்தையா இருக்கும். அதை நான் சொல்றவங்களுக்கு அந்த ஃபீல்ட்ல இருந்தவங்களுக்கு புரியும். ஆரம்பிக்கிறதே இனிஷியல் போட்டு தான் ஆரம்பிப்பேன். எதை பேசினாலும் கெட்ட வார்த்தை, என்கிட்ட கெட்ட வார்த்தை பேசி ஜெயிக்கவே முடியாது. அப்படி கேட்பான். அவன் கொள்ளு பாட்டி இருந்து 10,000 வருஷத்துக்கு முன்னாடி பாட்டி வரைக்கும் இருப்பேன். அவன் அத்தோட ஓடிடுவான். அப்படி மோசமானவனா இருந்தேன். என் வாய் தத்துவாயா இருந்த போது நான் ஆண்டவர்ட்ட ஜெபம் பண்ணேன். வாய் விட்டு பைபிளை படிப்பேன். சின்ன வீடு தான், இவ்வளவுதான் இருக்கும். எங்க அம்மா கிச்சன்ல இருப்பாங்க, பைபிளை படிப்பேன். ஒரு வெறி வர ஆரம்பிச்சது. இந்த பாவத்தை செய்யக்கூடாது, இந்த பாவத்தை ஜெயிக்கணும், பாவத்து மேல ஒரு வெறுப்பு வர ஆரம்பிச்சு. கர்த்தர் உங்களை தொடராருன்ற அடையாளம் எதுனா பாவத்தை, அதை பார்த்தாலே ஒரு வெறுப்பு வரும். நீங்க ஒட்டிங்களா கொண்டீங்களான்னு எனக்கு தெரியாது. ஆரம்ப புள்ளியே அந்த பாவத்தின் மீது ஒரு வெறுப்பை கர்த்தர் உண்டு பண்ணுவார். என் வாழ்க்கையில் ஆரம்பிச்சது. படிப்பேன். எங்க அம்மா கிச்சன்ல சமைச்சுக்கிட்டே ஊன்னுவாங்க. கர்த்தரின் மேய்ப்பரா இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அங்கிருந்து வரணும், கொட்டணும். எங்க அம்மா கிட்ட நான் வாய் விட்டு வேதத்தை நிறைய படிக்க ஆரம்பிப்பேன். ஒரு பக்கம் பாவ போராட்டம். யாராவது என்ன உலகத்து ஃப்ரெண்ட்ஸ் வந்தாங்கன்னா செருப்படுத்தி வந்து உள்ள போட்டுருவேன். நான் இல்லன்னு போய் சொல்லுமானுவேன். கொஞ்சம் கொஞ்சமா வாழ்க்கை ஆரம்பிச்சது. என் துர்க்குணங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிச்சது. கர்த்தரை பிடிக்க ஆரம்பிச்சேன். நேர் முழங்கல்ல 1 மணி நேரம் ஆனாலும் தானே நிப்பேன். டீமா சபையில ஜெபிப்போம். உங்களை ஜெபிக்க வரமாட்டீங்கன்னு திட்டுறாங்க. எங்க சபையில ஜெபிக்க ஏண்டா வரீங்கன்னு திட்டுவாங்க. நீங்க அப்படி ஏதாவது திட்டுவீங்களான்னு நான் மேல இருந்து கேட்டுறேன். உங்களை பத்தி தெரியும், உங்களை போல தான் நான், என்ன போல தான் நீங்க. ரைட் தானே? இங்க ஜெபிக்க வரல தான் காரி துப்புறாங்க. எங்க சபையில நான் உனக்கு கூடி ஜெபி ரொம்ப ஆளுக்கால் நிக்குது. இப்படி பேசுற ஆட்கள் நீங்க பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். நான் ஆமீன் வர மாட்டேது. அப்படி கூடி ஜெபிப்போம். 3 பேர் கூடி ஜெபிப்போம். தேசத்துக்காக ஜெபிப்போம், பட்டணத்துக்காக ஜெபிப்போம். ஜெபம் கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்க ஆரம்பிச்சேன். கொஞ்சம் கொஞ்சமா எப்படி ஜெபிக்கணும்ன்றத அவங்க கிட்ட இருந்து கத்துக்க ஆரம்பிச்சேன். கடைசி செய்திக்கு வந்தனா கொஞ்சம் ஆராதனைக்கு முன்னாடி வர ஆரம்பிச்சேன். அங்க இருந்து வந்தனா பாடல் பகுதிக்கு முன்னாடி வர ஆரம்பிச்சேன். பாடல் பகுதிக்கு வந்தனா என்னுடைய ஆர்வம் அந்த ஆடியோ சிஸ்டம் இதெல்லாம் கரமரா இருக்குது, ஒரு மாதிரி இருக்குதுன்னு அந்த ஆடியோ சிஸ்டத்துல பக்கத்துல உட்கார ஆரம்பிச்சேன். ஆடியோல உட்கார ஆரம்பிச்சா கிட்டார் பக்கம் என் வாழ்க்கை திரும்ப ஆரம்பிச்சது. அங்க இருந்து கீபோர்டு பக்கம் திரும்ப ஆரம்பிச்சது. நம்புவீங்களோ இல்லையா, வாசிக்கிறதுக்கு ஆள் இல்லாதனால நானா ஓரளவு கத்துக்க ஆரம்பிச்சேன். இப்ப விட்டா கூட கீபோர்ட போட்டு பாட்டையும் வர்ஷிப்பையும் தத்து முடிச்சிருவேன். ஃபேமிலி கார்டுல 3 மேஜர் 2 மைனர் முடிச்சு 5 கார்டை வாசி அழகா வர்ஷிப்ல கொண்டு போய் முடிச்சிர அளவுக்கு ஆண்டவர் கிருபை கொடுத்திருக்கார். இப்படி படிப்படியா நல்லா புரிந்து கொள்ளுங்க. உங்களுடைய ஆகாத சம்பாஷணை நல் ஒழுக்கத்தை கிடைக்கும். நீங்க யார் கூட சம்பந்தமா இருக்க விரும்புறீங்க, யார் கூட ஐக்கியமா இருக்க விரும்புறீங்களோ, பூவோட நாறு சேர்ந்தா நாறு மணக்கும். என் வாழ்க்கையில நல்லா கைட் பண்றதுக்கு ஒரு அண்ணன், அவர்கிட்ட சொல்லுவேன், இந்த பாவங்களை ஜெயிக்க முடியல, கவலைப்படாதா, ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்துக்குள்ள ஒப்புக்கொடு, நல்லா பைபிளை படி, நல்லா ஜெபம் பண்ணு, ஐக்கியமா இருன்றப்ப என் வாழ்க்கையில தலைவிரிச்சு ஆடிக்கொண்டிருந்த பாவத்தினுடைய வல்லமைகள், வீரியங்கள் குறைய ஆரம்பிச்சு. நான் மறுபடியும் சொல்ல, ஆண்டவர் விடுச்ச ஒரு நாள் போதும், ஒரு நொடி போதும். ஆனா விட்டு கொடுக்கிற மனம் இருக்கிறவங்க நான் விட்டு கொடுக்கல. என் வாழ்க்கையில தாறுமாறாய் ஓடுகிற பெண் ஒட்டகத்தை போல சில நேரத்துல நான் தறிகட்டு ஓட ஆரம்பிச்சேன். ஜெபம் இருக்கும், வேத தியானம் இருக்கும், பைபிள் வாசிப்பு இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனா பாவத்தையும் அப்பப்ப தொட்டு பார்த்துக்குவேன். 12ஆம் வகுப்பு படிச்சேன். அது முடிக்கிற நேரத்துல என்னுடைய 12ஆம் வகுப்பு பப்ளிக் போய் எழுதினப்ப ஆண்டவருடைய கிருபையில பாஸ் ஆயிட்டேன். 60% எடுத்துட்டேன். 60% எடுத்தப்ப எங்க அண்ணனுக்கு சொன்னாங்க, அவன் இன்ஜினியரிங் சேர்க்கவா, லோன் போடுறேன். நான் என்ன சொன்னேன், என் இருதயத்தை எப்படி உடைச்சிருக்காரு பாருங்க. எனக்கு லோன்லாம் ஒண்ணு வேணாம், எந்த குரூப் கிடைக்கும் நான் படிக்கிறேன். நான் எனக்கு இதெல்லாம் நீ கடை எனக்காக பட வேணாம், நீங்க உங்க இதை பாருங்க. பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ்ல கொண்டு போய் சேர்த்தாங்க. என் வாழ்க்கையில் நடந்ததை நான் சொல்றேன். எப்படி என்ன கொண்டு வந்து ஒரு ஊழியக்காரனா மாத்தினார் மட்டும் சுருக்கமாவே சொல்றேன். பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் படிக்க ஆரம்பிச்சேன். பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் எனக்கு கிடைச்சு அங்க போனேன். செப்டம்பர் மாசம் எல்லா காலேஜிலும் போய் தேடினாங்க. இன்னும் டிப்ளமா படிச்சுட்டு இல்ல ஐடிஐ படிச்சுட்டு அதுல வந்து லேட்டரல் என்ட்ரி போலாமா நிறைய யோசிச்சாங்க. நான் சொன்னேன் வேணாம், போராடி பார்த்துட்டோம், வேணாம். லேட்டா ஒரு 2 மாசம் எல்லாரும் காலேஜுக்குள்ள போயிட்ட பிறகு நமக்கு போவோமேன்ட்டு போய் பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் சேர்ந்த ஒரு காலேஜ்ல. அங்க போயிட்டு நான் சேர்ந்தப்ப உன் பேர் என்னப்பா, நாங்க 58 பேர் இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். 38 பொண்ணுங்க, 19 பசங்க. ஆமா 58 கணக்கு, ஏன்னா டபுளா இருந்தாங்க பொண்ணுங்க, அதனால எனக்கு இன்னைக்கு ஞாபகம் இருக்கு. அப்படி இருந்தப்ப போனேன், கிளாஸ் ரூம் போனேன். உன் பேர் என்னப்பா, பிரிஸ்லி வில்லியம் ரூஃபஸ். என் பேர் தான் ஒரு முறை சொன்னாலே புரியாது. பிரிஸ்லின்னு அழுத்தமா சொன்னேன். ஓகேப்பா, நீ ஏன்பா பிஎஸ்சி மேக்ஸ் முடிச்ச, எதுக்குப்பா தேர்ந்தெடுத்தோன்னே. எனக்கு கணக்கு நான் ரொம்ப பிடிக்கும், உண்மையாவே சொல்றேன். கணக்கு நாங்க நல்லா போடுவோம் ஆண்டவர் கிருபையில. ஏன்னா அது தகப்பனுடைய ஜீன்ல இருந்து வந்தது. நல்லா கணக்கு நல்லா கருத்தா போடும், சூப்பரா போடும் ஆண்டவருடைய தயவுல. அப்படி இருக்கும்போது சார் கணக்கு பிடிக்கும். அப்படியாப்பா நீ 12th எவ்வளவு மார்க் எடுத்தப்பா? சார் 86 சார். எவ்வளவுப்பா 100க்கு? இல்ல சார் 200க்கு. அந்த கிளாஸே விழுந்து வந்து சிரிச்சு. அவங்களுக்கு தெரியாது நான் 86 எடுத்ததுக்கு பித்தாகரஸ் தியரத்தை உள்ளங்கால பிட்டு எழுதி போனேன்றது அவங்களுக்கு தெரியாது. ரசிக்கப்படல ஆஃபேலி அதெல்லாம் பப்ளிக்லாம் சொல்றேன். கோச்சிக்காதீங்க, பிட்டுலாம் அடிக்காதீங்க, வாழ்க்கை நாசமா போயிடும். ஆமா இன்விஜிலேட்டர் பாக்குறாரு, கத்தர் பாக்குறாரு. ஓ அண்ணன் இதெல்லாம் பண்ண. இதுல கொடுமை என்ன தெரியுமா, நான் சொல்ற தீமையை மட்டும் ஒரு சில குரங்கு உரங்குட்டான் பிடிக்கும். உனக்கு சொல்லிவிட்டா அது நல்லதுக்கே இருக்காது. எனக்கு வந்து அடியை விட உனக்கு 400 மடங்கு விட்டோம்னு சொல்லிப்பேன். ஆமா நான் தத்து பித்துன்னு வந்து பாஸ் ஆகி வந்த நான் சொல்லி கொடுத்தவனா எல்லாம் பாஸ் ஆகி போயிட்டான்.
நான் சொல்ல புரியுதா? ஒரு கூட்டம் தேறிடுது, ஒரு கூட்டம் என் கூட இருந்தெல்லாம் ஃபெயில் ஆகி போயிடுது, அட்டம் அடிச்சுது. ஆனாலும் அவங்க எப்படி வெளியே வந்துட்டாங்க. வந்தேன் தலைக்குனியோட அன்னைக்கு உட்காந்தேன். எடுத்து நான் வேதனையோட ஒன்னு சொன்னேன், எனக்கு அப்பா இல்லப்பா, நீங்க தான் என் அப்பா. நான் இந்த இடத்துல அவமானப்பட்டுட்டேன். உங்க நாம மகிமைக்கு நீங்க உயர்த்தணும். உங்களுக்கு ஒரு ரகசியம் மட்டும் சொல்றேன். கர்த்தரை நீங்க புதுசா பிடிக்கிறீங்க பாருங்க. அந்த காலத்துல வானம் பொடியும் பூமி விலையும் எல்லா அற்புதமும் நடக்கும். ஆனா கொஞ்சம் முத்தி நல்லா வளர்ந்து வந்த பிறகு பாருங்க, என்னதான் தலைக்கு நின்று தண்ணி குடிச்சாலும் சில விஷயத்தை செய்யவே மாட்டேன். அதுதான் அவர் கேரக்டர். அதை நீங்க நோண்டாதீங்க, விட்டுருங்க. ஆமீன். வர மாட்டேது. அவருக்கு தெரியும் எப்ப செய்யணும். ஏன்னா பிள்ளைக்கு எது பெஸ்டோ அதை மட்டும் தான் செய்வார். வந்த உடனே சாக்லேட் கொடுப்பாங்க, தேனை ஊத்துவாங்க, இட்லிக்கு சக்கரை தருவாங்க. ஆனா வளர்ந்த பிறகு அவனை உனக்கு இட்லிக்கு காரப்பொடி மட்டும் தான் போ, அப்படிதான் நடத்துவாரு. கோச்சிக்காதீங்க. நம்ம ஏசப்பா அப்படிதான். சொன்னேன் உட்காந்து ஃபர்ஸ்ட் செமஸ்டர் போச்சு, 70% எவ்வளவு எடுத்தேன். செகண்ட் செமஸ்டர் அங்க வந்தவளா யாரு, சீட்டு கிடைக்காம எதுவும் கிடைக்காம தாவித ஐயா கூட இந்த விளங்காதவன் முறுமுறுக்கிறவன் கடம்பட்டவன் அது மாதிரி தான் என் குரூப்ல இருக்கும். அதுலயே நிறைய பேர் ஃபர்ஸ்ட் செமஸ்டர் முடிஞ்சோடனே அப்படியே காலேஜுக்கு போயிடலாம் நம்பிக்கையோட உள்ள உட்கார்ந்த ஆள் தான். அப்ப நான் என்ன பண்ணேன், நல்ல ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு பக்கத்துல ஆண்டர் கொடுக்க ஆரம்பிச்சேன். இந்த குடிக்கிறவன், சண்டை போடுறவன், அடித்தடி பண்றவன், நான் தான் எல்லாத்தையும் கத்து கொடுக்கணும். இன்னைக்கு ஒருத்தன் பார்த்துட்டு சொன்னா, மச்சான் எங்களை சினிமா கோட்டா கூட்டு போனது நீதான், கெட்ட வார்த்தை பேச கத்து கொடுத்த நீதான், பீர் வாங்கி போய் குடிக்க கத்து கொடுத்த நீதான், எல்லாத்தையும் பண்ணிட்டு இன்னைக்கு நீ பாஸ்டர் ஆயிட்ட, நல்லவன் ஆயிட்டியாடான்னு என்ன இன்னைக்கு வரைக்கும் திட்டுறாங்க. அதனால கோச்சிக்காதீங்க. காலத்தின் கட்டாயம் கர்த்தருடைய ரட்சிப்பு. அப்படி இருந்தப்ப என் கூட இருந்தவன்ல கொஞ்சம் அப்படியே பழைய ரவின்னு ஒரு ஃப்ரெண்டு, ஆண்டனின்னு ஒரு ஃப்ரெண்டு, நல்ல ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு ஆண்டவர் அது போல ஒரு வட்டத்தை ஏற்படுத்தி கொடுத்தார். குடிக்கிறவன் இல்ல, வேசிகள் இல்ல, பொல்லாதவன் இல்ல, யாரும் இல்ல, நல்ல பசங்க, நல்லா கிரிக்கெட் விளையாடுவோம், ஜாலியா இருப்போம். காலேஜ் டேஸ்ல நல்லா சாப்பிடுவோம். யாராவது ஒரு ஃப்ரெண்ட்ஸ் வீட்ல போயிட்டு பிரியாணி செஞ்சு அவங்க அம்மா கொடுப்பாங்க, பக்கெட் எடுத்து வந்து காலேஜ் டெஸ்க்ல கொட்டி நாய் அடிச்சிக்கிற மாதிரி அடிச்சின்னு சந்தோஷமா சாப்பிடும். எங்க அம்மா சப்பாத்தி சுட்டு கொடுத்தாங்கன்னா மும்பைல இருந்தாலும் நல்லா சொல்லுவாங்க, என் வட்டால சப்பாத்தி இருக்குதுனால அது பிரேக்க கூட தாண்டாது, அதுக்குள்ள முடிச்சிருவாங்க. நான் சொல்ல எனக்கு 10 வீட்டு சாப்பாடு வந்துடும். அதுவும் கேர்ள்ஸ் சைட்ல இருந்து எனக்கு வகை வகையா வந்துடும். வாய் விட்டு சாம்பார்ல மட்டன் போட்ட குழம்பு வந்துடும். நமக்கு அப்பயத்துல இருந்தே அது எல்லாமே ரெகுலரா வந்துடும். இப்படி இருந்தப்ப கூடி படிக்க ஆரம்பிச்சோம். நல்லா படிச்சோம், தெரிஞ்சதை எல்லாம் பண்ணோம். எக்ஸாம் எழுதணும். செகண்ட் செமஸ்டர் வந்தது. ரிசல்ட்ல 5 பேப்பர்ல ஒரு பேப்பர் அட்வான்ஸ் கால்குலேஷன் 100க்கு 100 எடுக்க ஆண்டவர் எனக்கு உதவி செய்தார். எங்க அம்மா என்ன கண்டு பயந்து ஓடின அம்மா வீடு வீடா கதவை தட்டி என் பிள்ளை 100க்கு 100 எடுத்துட்டான். எந்த அம்மாவுக்கு நான் இழுக்க உண்டு பண்ணணும், எங்க அம்மாவுக்கு நான் முதல்ல வாங்கி கொடுத்த வெற்றி மகுடம் அதுதான். முதல் மகுடம் அதுதான். 100க்கு 100 எடுத்துட்டான். இன்னைக்கும் என் கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவாங்க, கர்த்தர் உன் கூட இருக்கிறார். என் ஃப்ரெண்ட் என்ன பார்த்து சாட்சி சொன்ன காலேஜ் டேஸ்ல. என் காலேஜ் டேஸ்ல 2 ஆத்துமாக்களை கர்த்தருக்குள்ள வழி நடத்தினேன். ஆனாலும் என் பாவ வாழ்க்கையில மட்டும் நான் என்ன விட்டு தரவே இல்லை. ஐயா கோச்சிக்காதீங்க, உள்ளதுன்னு பேசுறேன். நல்லா ஊழியம் செய்வோம், நல்லா வருவோம். ஆனா உள்ள மட்டும் அந்தரங்கத்துல மட்டும் ஒட்டிக்கிட்டே இருப்போம். பாவ சேர்த்த விட்டு புறப்படாம இருப்போம். கர்த்தர் அதை விரும்பல. கர்த்தர் வச்ச உயரத்துக்கு எட்ட முடியல. 3 வருஷம் போச்சு, அரியர் வைக்கல, நல்லா படிச்சேன். படிப்போட கூட சேர்த்து காதல நாசமா போனது வந்தது. என் கூடவே படிச்ச ஒரு நல்ல பொண்ணு, நல்ல ஃப்ரெண்டு, ஃபைனல் இயர்ல எல்லாரும் சொல்லுவாங்க, உங்க 2 பேருக்கும் கெமிஸ்ட்ரி சூப்பரா இருக்குது, அப்படியே உங்க பார்வையிலே பேசுங்க. அது வந்து எப்படின்னா தங்க கூண்டுல இருக்கிற கிளி, அவங்க வீட்டுல லவ் கபடி தெரிஞ்சாலும் அடிச்சு தங்க விட்டு சாவடிச்சிருவாங்க. நம்ம அப்படி இல்ல, ஆண்டருக்குள்ள வந்துட்டோம். அப்பதான் 1 கொரிந்தியர் 13 எடுத்து வைத்து அன்பு சகலத்தையும் தாங்கும், லவ் இஸ் பேஷன், லவ் இஸ் கைண்ட்னு டைரியில எழுதி அது மேல கை வச்சு ஜெபிப்பேன். ஆண்டவரே இப்படி நான் அவளை லவ் பண்ண ஆண்டவரே. கோச்சிக்காதீங்க. வாலிப பிள்ளைங்க கெட்ட வழியில போவாதீங்க. நான் ஏன் ஓப்பனா சொல்றேன், அந்த கன்றாவியெல்லாம் நான் பண்ணிருக்கேன். அது ஒரு இந்து மார்க்கத்தை சேர்ந்த பொண்ணு, நல்ல ஃப்ரெண்ட், எனக்கு எப்பயுமே கடைசி வரைக்கும் நல்ல ஃப்ரெண்டா தான் இருந்தது. ஆனா நமக்கு தான் இந்த நாசமா போன காதல் முளைக்குமே. செடியா முளைக்குது உனக்கு, செடி புடுங்கட்டும் ஆண்டவர். ஆமா, செடி முளைச்சோனே என் குணம்லாம் நல்லா மாற ஆரம்பிச்சிருச்சு, அமைதியாக ஆரம்பிச்சுட்டேன், நல்ல பிள்ளையா இருக்கிறேன். ஆனா அப்பப்போ பாவத்தை தொட்டு நக்கிக்குவேன். அப்பப்போ சினிமா பாட்டை நக்கிக்குவேன். சினிமா பாக்குறதுலாம் தப்பு இல்ல பிரதர், லவ் சாங்ஸ் கேட்க இதெல்லாம் இருந்தது. இந்த கன்றாவியெல்லாம் விடாத வரைக்கும் பாவம் நம்மள விடாது. உலகத்தான் சொல்ல பாருங்க, உன்னை பிடிச்ச பீட உன்னை விடாதுன்ற மாதிரி நான் அப்பப்போ போய் இதை தொட்டு பார்த்தனால என்ன விடல. அந்த காதல் பாட்டு கேட்கறனால தானே நமக்குள்ள காதல் எண்ணங்களும் ஹார்மோன்களும் மலர்கிறது, பூத்து குலுங்குகிறது. குலுங்கும் வாடியா அம்மா ராஜா, நல்லா குலுங்கு ராஜா, குலுங்கிச்சு. என் வாழ்க்கையில் நம்ப மாட்டீங்க, 3வது வருஷம் முடிஞ்சது. ஒரு அபிஷேக கூட்டத்துக்காக 3 நாள் உபவாச கூட்டத்துக்கு போனோம். இளவரசன் எங்க எல்லாரையும் கூட்டிட்டு போறப்ப முதல் நாள் நல்லா போய் ஆராதிக்கும். 3 நாள் எனக்கு ஒரு வெறி. அண்ணா சொல்லி கொடுத்திருக்காரு பைபிள்ல இருந்து, உன் பாவத்தை ஜெயிக்கணும்னா அபிஷேகம் பெறணும். அல்லேலூயா. அபிஷேகம் நுகத்தை முடிக்கும். நான் மனசார சொல்றேன், என் வாழ்க்கையில் அபிஷேகம் நுகத்தை முடிச்சு. அந்த அபிஷேகத்தை பெறணும், ஆவியானவரை பெற்றுக்கொள்ளணும், பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகத்தை பெறணும். எங்களை ஒரு 7 பேரை வச்சு மேய்ச்சார் அண்ணன். மோசே எப்படி மேய்ச்சாரோ அது போலதான். ஒருத்தன் இந்த பக்கம் ஓடுவான், ஒருத்தன் அந்த பக்கம் ஓடுவான், ஒருத்தன் ஒரு பிரச்சனை. அதுல நான் 1ஆம் நம்பர் பிரச்சனை எடுத்துன்னு வரதுல எனக்காகவே மனங்கிட்ட கேள்வி வாங்குவார் அந்த அண்ணன். ஆனாலும் பொறுமையோடு சகித்திருந்து, நான் இப்பயும் சொல்றேன், பிள்ளைகளை வளர்க்கும் போது, சபையில சீஷர்களை உருவாக்கும் போது எவ்வளவு பொறுமையா இருக்கிறோமோ, ஒரு நாள் அவங்க கனி கொடுத்தே தீருவாங்க. வெட்டிடாதீங்க. உண்மையா சொல்றேன், அன்னைக்கு இளவரசன் நான் பிரசங்கம் பண்ற மாதிரி என்ன பொழந்து இருந்தாருன்னா தனிப்பட்ட ஹேண்டில் அவ்வளவு சாஃப்டா ஹேண்டில் பண்ணுவேன். இன்னைக்கு சொல்றேன், என்கிட்ட கவுன்சிலிங் யாரா வந்தா ரொம்ப மிருதுவா தான் ஹேண்டில் பண்ணுவேன். பிரசங்கத்துல காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டேங்க. பிரசங்கத்துல கர்த்தருடைய எச்சரிக்கை சத்தம் இருக்கும். ஆனா கவுன்சிலிங் வந்து உங்களுக்கு கேட்டீங்கன்னா தெரியும், நீங்களா இது பிரதர்னு கேட்பாங்க. நான் அப்படிதான் ஹேண்டில் பண்ணுவேன். பக்குவமா ஹேண்டில் பண்றாரு. கடைசி நாள் என் கூட வந்த குடும்பாவியெல்லாம் அபிஷேகம் பெற்றுட்டோம். வயிறு எரியுது, பொறாம. காலையில் தானே பார்த்த அன்பு பொறாமப்படாது. ஏமா என்ன கவனிமா, என் கூட வந்த கொடுமையான பாவி ஐயோக்கு, அவன் என்ன ஐயோக்கத்தனம் பண்றான் அண்ணனுக்கு தெரியாது, எனக்கு தெரியும். பாத்தீங்கன்னா ஊழியக்காரங்களுக்கு தெரியாது, ஆனா ஒரு கேங்கா சுத்தம் பாருங்க நமக்கு தெரியும். இன்னும் எவன் அந்தரங்கத்துல ஆபாச படம் பாக்குறான், தப்பான பாவத்துல இருக்கான்னு எனக்கு தெரியும். அவன் சொன்னவளா அபிஷேகம் பெற்றுட்டான். நான் பாக்குறேன், அவன் உருண்டு பறறான், ஒரு பக்கம் புழுதி பறக்குது, இந்த பக்கம் ஒருத்தன் உருண்டு போறான். நான் மட்டும் அழுவுறேன், ஆண்டவரே பாவியில பெரும்பாவி ஆண்டவரே, என்ன உங்களுக்கு பிடிக்காது போல, எனக்கு அதுக்கு பதில் ஜீவனை எடுத்துருக்காங்க அப்படி இப்படின்னு புலம்புறேன். கடைசி நாள் இந்த அண்ணன் எனக்கு ஒண்ணு சொல்லுவாரு, என் லவ் ஃபீலிங்ஸ்லாம் அவர்கிட்ட போய் கொட்டுவேன். அவருக்கு தெரியும் லவ் பண்ணாதா இவன் நம்மளுடைய ரிலேஷன்ஷிப்பை கட் பண்ணிடுவான். அந்த அண்ணன் எனக்கு கத்து கொடுத்தது ஒண்ணும் இல்லடா தம்பி, கத்தர் உன்னை நேசிக்கிற உன் ஃபீலிங்ஸ் புரியும், உன் காதல பலிபடுத்த மேல வச்சிருன்னு ஒரு அடிக்கடி. நமக்கு அது அர்த்தம் புரியாது ஐயா, தோத்திரம். இப்படிதான் உசாரா ஒரு சில விஷயம் நம்மள போடுறது. பலிபடுத்தல வைக்கணும் ஆண்டவரே, பலிபடுத்தல வைக்கணும் ஆண்டவரே, உமக்கு சித்தம் இல்லனா ஈசாக்கு. நமக்கு என்ன ஒரு நம்பிக்கை, கத்திய ஓங்கி கிட்ட போறப்ப நிறுத்து மகனே, உன் காதல் என்னுடைய பார்வையில பிரியமாய் தோன்றுகிறது. நீ 1 கொரிந்தியர் 13 படி லவ் பண்ணுகிறதுனால் கர்த்தர் உனக்கு நான் இதை அருளுகிறேன். அப்பெல்லாம் அருள மாட்டாரு ரசா, அப்பெல்லாம் ஆண்டவர் உன் லவ்வுக்கு பூக்க வாசியில ஊத்தி போடுவாரு. நான் அப்படி நினைக்கிறேன். கடைசியா
அண்ணன் சொன்ன ஜபம் எல்லா பரிசுத்தவான்களும் ஜெபிக்கிறாங்க. செஷனே முடிஞ்சு போச்சு. முட்டி போட்டு ரொம்ப சோர்ந்து போய், இது காலேஜ் முடிக்கிற காலம், யூஜி, சோர்ந்து போய் ஆண்டவர் நோக்கி, ஆண்டவரே அவ்வளவுதானா, இதுக்கு மேல என்ன ஆண்டவரே, அப்படிதான் போறேன், என் பாவத்துல எனக்கு விடுதலை இல்லைன்னு போது அப்ப அண்ணன் சொன்னது ஞாபகம் வந்தது. அந்த சின்ன ஜபத்தை புழுதியோடு ஒட்டி இருந்தோம். ஆண்டவர் நோக்கி கை உயர்த்தி சொன்னாப்பா, எனக்குள்ள இருக்கிற கடைசியா உங்களுக்கு தெரியும் நான் இந்த பொண்ணை எப்படி லவ் பண்றேன். உண்மையா சொல்றேன், என் கண்ணு என் சிந்தையில கூட அவளை நான் தப்பா நினைச்சதில்லை. ஆனாலும் ஆண்டவருக்கு அது பிரியமா இல்ல. என் இருதயத்துல கூட தப்ப தொட்டு கூட பார்த்ததில்லை. ஒரே ஒரு முறை கையில பச்சனை அவ்வளவு சகப்பா, ஐயர் வீட்டு பொண்ணு மேல அந்த பொண்ணு இருக்கும், சகப்பா இருக்கு. அந்த பச்சனை நம்ம தொட்டதுக்கே 2 நாள் மாறாடு போன மாதிரி அந்த பொண்ணு அழுது. ஃப்ரெண்டு தான், ஐயோ தொட்டு விட்டானே பலாத்காரம் பண்ண மாதிரி அந்த நல்ல ஃப்ரெண்டு அழுது. அவ்வளவு நல்ல கேரக்டர். அப்படி இருந்தேன். அப்ப ஆண்டவர்ட்ட சொன்னேன், என்கிட்ட கடைசியா இருக்கிறது இந்த காதல் மட்டும்தான். நம்முடைய பலிபீடத்துல வைக்கிறேன், உனக்கு சித்தம் இல்லைன்னா இதை எரிச்சு என்ன அபிஷேகத்தால நிரப்புங்க. நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். முடிச்ச ஊழியக்காரர் மறுபடியும் ஆரம்பிக்கிறார். ஒண்ணு மட்டும் சொல்றேன், கர்த்தர் மேல மட்டும் அன்பு வச்சு நீங்க உங்க உசுரா நினைக்கிறத தியாகமா வச்சு பாருங்க, முடிஞ்சது ஆண்டவரை மறுபடியும் ஆரம்பிப்பார். என் வாழ்க்கை அதுக்கு சாட்சி. இப்ப ஆண்டவர் ஒரு சில தேவ பிள்ளைகளை விசேஷித்த அபிஷேகத்தினால் நிரப்ப போகிறார். ஆண்டவர் அவர்களுடைய சத்தத்தை கேட்டு இருக்கிறார் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சுட்டு அந்த தேவ மனுஷன் அந்நிய பாஷைகளை நிரம்பி நமக்கு வந்து கண்ணீரோட இருக்கிறேன். ஒரு சில தேவ பிள்ளைகள் கர்த்தருடைய அக்கினிமயமான கண்களை காண்பீர்கள். என் கண்ணை நான் மூடிக்கொண்டே இப்படி நான் பாக்குறேன். நீங்க நம்ப மாட்டீங்க, என் வாழ்க்கையில நான் இன்னைக்கு வரைக்கும் நான் மறக்கல. எரிமலை குழம்பு கொழுந்து விட்டு சொகுசா நிறம்ன்றதனுடைய அர்த்தம் எனக்கு அன்னைக்கு தான் புரிஞ்சது. கோல்டன் கலர், ப்ளூ கலர்ல அந்த பிளேம்ஸ் போல அந்த அடுப்பு கேஸ் பத்த வச்சு அப்படி போவோம். 2 இருள் நிறைந்த வானத்துல 2 எரிமலை பிழம்புகள் எரிந்து கொண்டு அதுல இருந்து அந்த அக்கினி பிழம்புகள் போல பிளேம்ஸ் போறத போல பார்த்தேன். அந்த நேரத்துல அக்கினி அபிஷேகத்தால ஆண்டவர் நிரப்பினார். ஒரு மீன் தொட்டியில இருந்து மீனை தூக்கி வெளியே போட்ட போல துடிச்சான். ஐயாமா என்னால முடியல, என் சரீரம் செத்தவன போல ஆச்சு. ஆனா என் வாயிலிருந்து ஒண்ணே ஒண்ணு மட்டும் தான் வருது, என் பாத்திரம் நிரம்பி வடிகிறது, என் பாத்திரம் நிரம்பி வடிகிறது. இது 10வது ஆண்டவரே, இது 10வது ஆண்டவரே, நிரப்புங்க ஆண்டவரே, நிரப்புங்க ஆண்டவரே. அந்நிய பாஷையோடு கர்த்தர் என்னை அபிஷேகித்தான். அப்படி ஒரு நிறைவு. என் தொண்டையில யாரோ ஒரு ஆள் முட்டியை வச்சு அமிக்கிட்டு எகிரி போயிருக்கான், அது கூட தெரியல. அவன் முழங்கால அந்த நேரத்துல துடிச்ச துடி இருக்குது கர்த்தருடைய அபிஷேகம். நான் அப்பதான் புரிஞ்சது, கர்த்தருடைய நாள்ல நான் செத்தவனை போலான் என்ற அர்த்தம் எனக்கு தான் புரிஞ்சு. என் கை காலெல்லாம் ஓஞ்சி போச்சு. இன்னொரு அண்ணன் வந்து ஒரு பாண்டி அண்ணன் நிக்க, அவர் இப்படி நிக்க வச்சுட்டு என்ன பொணம் போல தூக்கி அவர் காலில் சரிஞ்சு விழுந்தேன். அப்படி ஒரு அபிஷேகம். ஆனா நடந்தது என்ன தெரியுமா, 5 நாள் தான் அபிஷேகம். வந்தோடனே ஃப்ரெண்டு கால் பண்றேன், சொல்றேன் இதுக்கப்புறம் நீ நானும் பெஸ்ட் ஃப்ரெண்டு தான்ப்பா, இதுக்கப்புறம் நோ லவ், நான் நல்ல ஒரு ஃப்ரெண்டா பாக்குறேன், நீ என்னுடைய சிஸ்டர், என்னுடைய ஃப்ரெண்டுன்னொன்னே ஆப்போசிட் சைட்ல இருந்து ஓன்னு ஒரு சத்தம். யாரை கேட்டு இந்த முடிவெடுத்த, இது வரைக்கும் ப்ரொபோஸ் பண்ணி அக்செப்ட் பண்ணாத ஆளு, வி ஆர் குட் ஃப்ரெண்ட்ஸ்னு சொன்ன ஆளு இப்போ சொல்லுது யாரை கேட்டு இந்த முடிவெடுத்த உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும் புரிசலி. ஆப்பு சில நேரங்களில் போன் கால் வழியாகவும் வரும். அதனாலதான் என் வாலிப பிள்ளைங்க கிட்ட இப்ப புரியுதா, காதல பார்த்தாலே ஏன்றேன்னு அந்த நாயெல்லாம் பல்ல கட்ட. இப்ப புரியுதா, 5 நாள் ஐயா சிம்சோனை போல என் அபிஷேகத்தை இழந்தேன், மொட்டையடிக்கப்பட்டேன், என் பராக்கிரமத்தை இழந்தேன், என் வாழ்க்கையில வேசித்தன விபச்சார பாவம் உள்ள வர ஆரம்பிச்சு. ஒரு முறை பரம இவை ருசி பார்த்தும் ரட்சிக்கப்பட்டும் தேவனுடைய கிருபை, அந்த கிருபையை விருதாவாக்குறவங்க திரும்பவும் மீட்க கூடாதது, திரும்பவும் மீட்கப்படுவது கூடாத காரியம். நீங்க நம்ப மாட்டீங்க, நான் இதை சொல்லிதான் தீர்மானம் இது வரைக்கும் எங்கேயும் சொல்ல. என் மேமுக்கு நான் சேட் பண்ணி அவங்க வீடு வரைக்கும் நான் போயிருக்கேன். எனக்கு பாடம் எடுத்த டீச்சர். எப்ப இந்த காதலுக்கு நான் இடம் கொடுத்து அபிஷேகத்தை துச்சமா எண்ணி செடி ஒண்ணு முளைக்குதே பூ ஒண்ணு பூக்குதேன்னு பாட்டு பாடின்னு வந்தனோ, என் வாழ்க்கையில் நீங்க நம்ப மாட்டீங்க ஐயா, தெளிலாலை சிம்சோன் தேடி போனது போல என் வாழ்க்கையில விபச்சாரம் பூக்க ஆரம்பிச்சு, தறிகட்டு ஓட ஆரம்பிச்சேன். அது வரைக்கும் என் கண்களினால் பார்த்து கொண்டிருந்த அந்தரங்க பாவம், என் கைகள் நீட்டி அந்நிய ஸ்திரீகளை என் கைகள் தொட ஆரம்பிச்சு. என் வாழ்க்கையில பாவம், வெறித்தனமாய் விபச்சார பாவம் நிறைஞ்சது. கிட்டத்தட்ட 24 பெண்களுடைய நம்பர் கடைசியில் நான் பிளாக் பண்ணாமா ஐயா. நான் ஏன் கத்துறேன்றதுக்கான பதில் இன்னைக்கு உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். பாவத்துக்கு விளைவு சம்பளம் மரணம். எத்தனை பேர் திருமணமான பெண்கள், சிறு பெண்கள், அத்தனை பேர் கூட நான் கனெக்ஷன். என் வாழ்க்கை தறிகட்டு ஓடிச்சு. கர்த்தர் 2016 வருஷம் பிஜி படிக்கிறப்ப இந்த கேப்ல நான் யூஜியை முடிச்சிட்டேன். ஒரு வருஷம் உட்கார்ந்து ஐஐஎம்ல இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மென்ட்ல போனோம். கேட் சாட் மேட்ரி எல்லா என்ட்ரன்ஸ் எழுதணும், லண்டன்ல போய் படிக்கணும், யூகேல படிக்கணும், யூஎஸ்ல படிக்கணும், டாஃபல் அது இது ஐஎல்டிஎஸ் எல்லாவற்றையும் படிக்க ஆரம்பிச்சேன். ஆனா ஏதாவது ஒரு சப்ஜெக்ட்ல தோல்வி வரும், ஏதாவது ஒரு செக்ஷன்ல தோல்வி வரும். நல்ல பர்சன்டைல் இருக்கும், ஏதாவது ஒண்ணு அடிவாங்க. ஆண்டவர்ட்ட ஒரு பக்கம் இந்த பக்கம் லவ் ஓடுது, இந்த பக்கம் படிப்பு ஓடுது, ஜெயிக்க முடியல. கடைசியா உடனே ஆண்டவரை ஒப்பு கொடுக்கிறேன். நான் போயிட்டு இந்த ஆல் இந்தியா லெவல்ல சென்டாக் வைக்கிறாங்க பாண்டிச்சேரியில, இதை போய் நான் எழுதுறேன், உங்களுக்கு சித்தமான கொடுங்கன்னு போயிட்டு நின்னு. நல்லா கவனிக்க தேவ பிள்ளைகளே, அந்த கேப்ல இந்த காதலுக்கு இடம் கொடுத்து காதல வளர்க்கிற கேப்ல அப்ப விபச்சாரத்துக்குள்ள போகல. ஆனா விபச்சார சிந்தையில பெருக ஆரம்பிச்சது. அந்த ஒரு பிள்ளைக்கு மட்டும் தான் உண்மையா இருப்பேன், வேற யாருக்குமே உண்மையா இருக்க மாட்டேன். இப்படி போய்க்கிட்ட ஒவ்வொரு நாள் சண்டை, ஒவ்வொரு நாள் நிம்மதி, என்ன நாளே பட்டார் அடிச்சுக்குவேன். வேதனை, கண்ணீர், அவ்வளவு கண்ணீர்ல இருந்தேன். நம்ம அழுவாங்க, வேணாம் பிரிஸ்லி, இது எதுக்கு வேணாம், நல்லா வந்துட்டு வளர்ந்து வந்துட்டு இப்படி போயிட்டு இருக்கிறேன், இது வேணாம் கண்ணீர் விட மறுபடியும் ஆரம்பிச்சாங்க. ஒரு பக்கம் ஆண்டவரோட ஐக்கியம், ஒரு பக்கம் ஜெபம், ஒரு பக்கம் வேத தியானம், ஒரு பக்கம் ஊழியமும் ஆரம்பிச்சாச்சு. டீமா மினிஸ்ட்ரி. அண்ணன் நல்ல ஒரு தேவ மனுஷன், நல்லா வர்ஷிப் பண்ண கூப்பிடுறாங்க, வயல்ல போய் நிக்கிறது, நல்ல ஏதாவது ஸ்கிட் பண்றது, டிராமா, இப்படி ஊழியத்திலே உள்ள போக ஆரம்பிச்சாது இந்த சிந்தையோட. இன்னைக்கு வாலிபர்கள் அப்படிதான் இருக்கு. கொயர்ல நிக்கும் போதே விபச்சாரம், கொயர்ல நிக்கும் போதே ஊழியம் இல்ல. ஆண்டவர் அருவ இருக்கிறார். ஒப்பு கொடுத்த ஒரு பக்கம் ஒப்பு கொடுத்து ஓடுறேன். ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் பாருங்க. அந்த என்ட்ரன்ஸ் எழுதிட்டு வர்றேன், அந்த என்ட்ரன்ஸ் ஆண்டவர் ஆல் இந்தியா டாப்பரா உயர்த்தினார். எல்லாரும் லட்சக்கணக்கில் கொடுத்து வாங்கி முடிச்ச சீட்டை வெறும் 70,000 ரூபாய் அகாடமிக் ஃபீஸ் 2 வருஷம் கட்டிட்டு என் டிகிரி 1 லட்சம் ரூபாய் முடிச்சுட்டு நான் எம்பிஏ முடிச்சுட்டு வெளியே வந்தேன். நல்ல பிசினஸ் கொடுத்தாரு, நம்பர்ஸ்ல நல்லா இருக்கறனால என்னோட எம்பிஏல நான் மார்க்கெட்டிங்கும் ஃபினான்ஸும் எடுத்தேன். ஃபினான்ஸ் என்னுடைய மேஜர்ன்றனால கேபிட்டல் மார்க்கெட், ஸ்டாக் மார்க்கெட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பங்குச்சந்தைன்னுவாங்க, அதை நான் படிச்சவன், அதை நான் படிச்சு அதுல இருந்து தெரிந்து கொண்டு வந்தவன். நல்லா முதலீடு பண்ணேன், நல்லா வந்தது, லாங் டர்ம் தான். அழகா எப்ப வாங்கணும் விற்கணும் எல்லாமே ஆண்டவர் அழகா கைட் பண்ணார், சூப்பரா போயிட்டு இருந்தது. இன்னொரு பக்கம் விபச்சாரமும் வளர்ந்தது.
நான் ஏன் உள்ளும் புறம்போ இவன் வாழ்க்கையில எப்பதாண்டா நல்லது வரனா 30 வயசுல ஆண்டவர் என்ன ரட்சித்தார், பயப்படாது. இன்னைக்கே ஏதாவது தறிக்கட்டு ஓடிங்க இல்ல, ஆண்டவர் என்ன பூர்ணமா ரட்சித்தார். ஆண்டவர் நடத்துறனால நான் இதை அவங்க நடப்பிப்பு இருக்கிறனால சொல்றேன் என் சாட்சிய. அப்படி ஓடிக்கொண்டிருது. MBA போனேன், PG போனப்ப உட்கார்ந்து இருப்பாங்க போஸ்ட் கிராஜுவேட்ல முதல் பெஞ்ச்ல ஒரு பொண்ணு கண்ணு நிறைய மைய வச்சுன்னு அடிச்சு கிளாஸ் அங்க எடுத்துருப்பாங்க, இது கையை வச்சு என்ன பாத்துக்கிட்டு இருக்கும். கூட்டு வண்டியில வச்சு சுத்த ஆரம்பிச்சேன். UGல சில பொண்ணுங்கள்லாம் யாருமே பேசவே முடியாது, அந்த பொண்ணு கிட்ட எல்லாம் நெருங்க முடியாதுன்னு சொன்ன பொண்ணுங்கள்லாம் PG நான் போறப்ப அந்த பொண்ணை என் பைக்ல பின்னாடி உட்கார வச்சு என்ன கட்டி பிடிச்சு ஊர் சுத்த ஆரம்பிச்சேன். இவ்வளவு கொடுமையா நான் வாழ்ந்து கொண்டிருந்தேன். ஏன் தெரியுமா? அபிஷேகத்தை அசட்டை பண்ணினது நிமித்தம் என் வாழ்க்கையில வந்த விளைவு. 2016 ஆண்டவர் அடிச்சாரு. 1/4 மணி நேரத்துல 2.25 லட்சம் ரூபாய் லாஸ் மொத்தமா போச்சு. அப்பதான் 2016 ஒரு தீர்க்கதரிசி வந்து எச்சரிச்சாரு. என் தோள் மேல ஒரு பக்கம் ஊழியம் வளருது, ஒரு பக்கம் தேவனோட இருக்க, ஒரு பக்கம் பாவம் இருக்கு, ரெண்டுத்துக்குள்ள யுத்தம் பெருகி கொண்டே இருக்கு. உக்கிரமா பாவம் போகுது, இன்னொரு பக்கம் தேவ அன்பு உக்கிரமா என் வாழ்க்கையில இருக்குது. அப்ப தோள் மேல கை வச்சு அந்த தீர்க்கதரிசி சொன்னாரு, தம்பி நல்ல ஞானம், தேவனுடைய ஸ்தானாபதி நீ, ஆனா பரிசுத்த முக்கியம் தம்பி. என் தோள் மேல கை வச்சு முதல் லட்சம், 2ஆம் எச்சரிப்பு எனக்கு வந்தது. பரிசுத்த முக்கியம் வந்தது. விளையாடுன ஆண்டவர் அடிச்சாரு. குடும்பமா தற்கொலைக்கு நேரா போனோம். 28 லட்சம் ரூபாய் நஷ்டம். 2016 இருந்து 2019 கோவிடுக்கு முன்னாடி வரைக்கும் எங்களை புடமிட்டார் ஆண்டவர். நல்லா லட்சமா சம்பாதிச்சோம். அவ்வளவு அழகா வாழ்ந்து கொண்டிருந்தோம். குடும்பமே சரியா ஆரம்பிச்சது என் ஒருத்தவனுடைய பாவத்தின் நிமித்தம். ஏன் வாலி பிள்ளைங்கிட்ட கத்துறேன், நீ ஒரு ஆள் ஆகான போல ஆகாத தீட்டுள்ள காரியத்தை வீட்டுக்குள்ள கொண்டு வந்தனா அது நிமித்தம் குடும்பமே அழிஞ்சு போகும். அதனாலதான் கத்துறேன். சாபத்தீடான காரியங்களை உள்ள கொண்டு வந்து எங்க வாழ்க்கையை குடும்பத்தை தீட்டுப்பட ஆரம்பிச்சது. அது நிமித்தம் நஷ்டம், கஷ்டம், போராட்டம் வந்தது. போய் தொட்டி கழுவி இருக்கிறேன், போய் எல்லா இடத்துலயும் பிளம்பிங் வேலை செஞ்சிருக்கிறேன், ஊபர் ஈட்ஸ்ல சாப்பாட்டு பைய தூக்கி ஓடிருக்கேன். இந்த 4 வருஷம் புடமிட்டா கர்த்தர்கிட்ட ஒப்பு கொடுத்தேன். ஆண்டவர் என்ன ரட்சியும் இல்லைனா பட்சியோன்றதான் என்னுடைய கடைசி ஜெபம். என்ன ரட்சியுங்க இல்லைனா பட்சித்து போட்டுருங்க ஆண்டவர் ஜெபம் பண்ணேன். அந்த நேரத்தில் தான் கொரோனா நாட்கள் வந்தது. கொரோனா நாட்களுக்கு முன்பாக தான் நான் ஒரு பிள்ளைக்கு திண்டிவனத்துல மெசேஜ் அனுப்பி அடுத்து நம்ம ரூம் போட்டு ஏதாவது ஒரு இடத்துல விபச்சாரம் பண்ணலாம்னு பிளான் பண்ணியிருந்தேன். கொடூரமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தேன். அபிஷேகத்தை பெற்று அசட்டை பண்ணுகிறவர்களுக்கு ஐயோ. அந்த பிளான் பண்ணிட்டு இருக்கும்போது தான் அந்த நாட்கள்ல தான் தொலைவாக ஆரம்பிச்சது, காரியங்கள் வேற மாதிரி மாற ஆரம்பிச்சது. ஆண்டவர் அடிச்சார். மாசத்துக்கு ஒரு முறை இருந்த பாவம் 3 மாசம் ஒரு முறை ஆச்சு, 3 மாசம் 6 மாசத்துக்கு ஒரு முறை ஆச்சு, 6 மாசத்துக்கு ஒரு முறை விழுந்தாலும் பயங்கரமான ஆழத்துல போய் விழுவேன். இப்படியே விழுந்து கொண்டிருந்தப்ப தான் கோவிட் டைம் வந்தப்ப ஆண்டவர் எல்லாத்தையும் இறுக்கி மூடினான். அந்த நேரத்துல ஒரே ஒரு வழி, ஜெபம், வேத தியானம், தேவ சமூகம். அப்படி ஆண்டவருடைய சமூகத்துல போய் விழுந்து கடந்து கொஞ்சம் கொஞ்சமா ஜெபிக்க ஆரம்பிச்சேன். கொஞ்சம் கொஞ்சமா இழந்து போன அபிஷேகத்தை திருப்பணும் போதுதான் ஒரு நாள் அதற்கு முன்னமாகவே தேவ சமூகத்துல இருந்து அபிஷேகத்தை இழந்துட்டேன் ஆண்டவரே. அப்புறம் இந்த பொண்ணு என்னதான் ஆச்சுன்னு கேட்டீங்களா, ஆண்டவரே அபிஷேகத்தை இழந்துட்டேன், விபச்சார பாவத்துல ஒரு பன்றியை போல கிடக்கிறேன், இப்படியே என்னால வாழ முடியாது, இப்படி ஒரு கொடுமையான நஷ்டத்துல 28 லட்சம் ரூபாய் கடன், குடும்பமே சாவுக்கு எதுவா இருக்கு, இதை விட்டு நான் வெளியே வரேன், ஒன்னு அனலாறு குளிராருன்றப்ப அந்த பிள்ளை கிட்ட ஒரு தீர்மானம் எடுத்து சொன்னேன், இனி நான் உன்னை பின்பற்ற போறது. அந்த பிள்ளை எனக்கு இருமணமா இல்ல, அப்பப்ப வரும், இது நடக்காது, இன்னும் போவோம், கடைசி வரைக்கும் 2 பேரும் எங்கேயும் போன பாடில்லை, எதையும் செஞ்ச பாடில்லை. அப்போ ஒரு தீர்மானத்துல கர்த்தருடைய எச்சரிக்கை கேட்டது, இனி உனக்கு எனக்கு எதுவும் இல்ல, நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், அந்த நம்பரை பிளாக் பண்ணி டெலிட் பண்ணேன். என் வாலிபர்கள் உள்ள இருக்கிறீங்க, நீ வச்சுக்கினே பிளாக் பண்ணாமலே நான் வாழ்வேன், நீ அப்பெல்லாம் வாழ முடியாது. ஆண்டவர் சொல்றாரு அனலாறு குளிராரு. அதை பிளாக் பண்ண அங்கிருந்து வெளியே வந்த படிப்படியா ஆண்டவர் வெளியே கொண்டு வந்தாரு. கர்த்தருடைய சமூகத்துல கொரோனா நேரத்துல விழுந்தேன். இதெல்லாம் கொரோனாக்கு முன்னாடி நான் PG பண்ணி முடிக்கும் போது 2016 அது எல்லாத்தையும் கட் பண்ணிட்டேன். ஆனா அந்த நாட்கள் என் மேல வந்த குற்றச்சாட்டுகள் அதிகம். இப்படி நம்பி இருந்த பொண்ணை கைவிட்டுட்டேன், நீ எல்லாம் நல்லா இருக்க மாட்டேன், என் ஃப்ரெண்ட்ஸே என்ன சபிச்சாங்க, நீ நல்லா இருக்க மாட்டேனாங்க. ஆனா வாலிபர்கள் கவனிச்சு கொள்ளுங்க, அந்த குற்ற மனசாட்சிக்கு நான் இடம் கொடுக்கல. என்னை விட கர்த்தர் நல்லவர், என்னை விட ஆண்டவர் உண்மை உள்ளவர், என்னை விட அவர் நல்லா பாத்துக்குவாரு. அந்த பிள்ளையை கர்த்தர் கையில கொடுத்துட்டு வந்துட்டேன். நீ வந்துதான் தீரணும் வெளியே, இல்ல நான் எப்படியாவது கொண்டு வரும், உன்னையே கடைசியில பாறையில தான் கொண்டு போகணும். பாவத்தோட விளையாடாத மரணம். அப்ப அதுல இருந்து வெளியே வரப்ப ஆண்டவர்கிட்ட ஜெபிச்சோம், ஆண்டவர் வெளியே கொண்டு வாங்க, ஐக்கியப்பட்டு ஜெபிச்சோம். கொரோனா நேரத்துல ஆண்டவர்கிட்ட அர்ப்பணிச்சேன். ஆண்டவர் படிப்படியா உடைச்சார். அப்ப ஊழியம் ஆரம்பிச்சாச்சு. தனியா போய் பிரசங்கம் பண்ற அளவுக்கு ஆண்டவர் கொண்டு வந்தாலும் இன்னொரு பக்கம் இப்படிப்பட்ட பாவ போராட்டங்கள் வாழ்க்கையில இருந்தது. 2019 கர்த்தர் என்ன சந்திச்சார். என் 30 வயது, நான் 89 பிறந்தேன். அந்த 19 ஆண்டவர் என்ன சந்திச்ச போது என்னுடைய அந்த நாட்களை நான் ஒப்பு கொடுத்தேன், ஜெபிக்க ஆரம்பிச்சேன். நல்ல தேவ மனுஷர்களுடைய செய்தியை கேட்க ஆரம்பிச்சேன். ஒரு பூரண தீர்மானத்துக்குள்ள ஒப்பு கொடுத்தேன். அப்படிதான் அந்த 16 17 இருந்த போய் அறை வீட்டை பூட்டி கொண்டு அழுது, ஆண்டவரே அபிஷேகத்தை இழந்துட்டேன், என் அபிஷேகத்தால நிரப்புங்க ஆண்டவரே என்றப்ப என் பெட் மேல பைபிள் இருந்து முட்டி நேர்முட்டி போட்டு அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் வாசித்துக் கொண்டிருந்தேன். அப்போ கொர்நேலியு வீட்டில் இறங்கின ஆவியானவர், பெந்தெகோஸ்தே நாள்ல இறங்கின ஆவியானவர் அந்த பகுதியை வாசித்து கண்ணீரோடு ஜெபம் பண்ணி கொண்டிருந்தப்ப என் வீட்டுல அறை வீட்டுக்குள்ள மறுபடியும் அந்நிய பாஷை அடையாளத்தோட அபிஷேகம் பண்ணினார். இழந்து போன அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டேன். ஜெபம் பண்ண ஆரம்பிச்சேன். பாவம் ஒரு பக்கம் போராடுது, மாம்சம் ஒரு பக்கம் போராடுது. ஒப்பு கொடுத்தேன், கர்த்தர்கிட்ட ஒப்பு கொடுத்தேன். கர்த்தருடைய சமூகத்தில் அர்ப்பணிச்சு ஜெபிக்க நல்ல செய்திகளை கேட்க ஆரம்பிச்சேன். நல்ல ஆண்டவர் ஆராதிக்க ஆரம்பிச்சேன். நல்லா ஜெபிக்க ஆரம்பிச்சேன். என் வாழ்க்கையில பாவங்கள் அப்படியே குறைய ஆரம்பிச்சது. அந்த நாட்கள்ல என் சரீரம் உருகுலைய ஆரம்பிச்சது. ஏன்னா ராப்பகலா உழைக்க ஆரம்பிச்சேன். என் ஆண்டவர்களை நடத்தின இளவரசன் என்ன ஒரு முறை அவரை போய் நான் சந்திக்கிறப்ப என் கழுத்தோட என்ன கட்டி பிடிச்சிட்டு கண்ணீர் விட்டு அழுதார். எப்படி ராஜா மாதிரி இருந்தா, இன்னைக்கு இப்படி கருகி போய் நிக்கிறேன்னாரு. அப்ப அந்த அண்ணன் கிட்ட கண்ணீரை தொடச்சிட்டு எனக்கும் கண்ணீர் சொன்னானே, ஆள் வெளித்தோட்டத்துல கருகி போயிருக்கிறேன்னு, ஆத்மா பரிசுத்தமா பிரகாசமா இருக்குதுன்னு, கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்தனால கர்த்தரின் ஆத்மாவை உயிர்ப்பிச்சுட்டாருன்னு, கர்த்தர் பாவத்துல இருந்து விடுவிச்சிட்டாருன்னு, எனக்குள்ள பாவ மன்னிப்பு நிச்சயமா ரட்சிப்பின் சந்தோஷமா பெருக்கு எடுத்துருக்கேன். தம்பி நல்லா இருக்கேன், நீங்க அழுவாதீங்கன்னு, நான் நல்லா இருக்கேன்னு அவர்கிட்ட சொல்லிட்டு வந்தேன். நல்ல ஐக்கியம். எனக்காக கண்ணீர் விட்டு ஜெபிப்பாரு. நான் முழங்கால் போட்டு போய் தலைமையில கை வச்சு ஜெபிப்பாரு. என் அணுக்கல்ல இருக்க பாவ சுபாவம் கூட அழியட்டும் ஜெபிச்ச ஒரு தேவ மனுஷன். நல்லா போச்சு. உடைக்க ஆரம்பிச்சேன். கொரோனா டைம்ல எல்லாத்தையும் முன்னாலும் சாப்பாடு மூடைய கட்டிக்கிட்டு ஓடுவேன். ஊபர் ஈட்ஸ், ஸ்விக்கி, ஜொமேட்டோன்னு சொல்ற மாதிரி 6 மாசம் வண்டி ஓட்டி அதுல வந்த வருமானத்துல சம்பாதிச்சிருக்கேன். அந்த 2016 இருந்து 19 தான் மணிமாறன் ஒரு பேக் பிசினஸ் பண்ற அந்த அண்ணன் கூட கனெக்ஷன் கொடுத்தாரு. எங்களை பிழைப்புட்டினது அந்த தொழில இருந்து ஆண்டவர் ஆசீர்வதிச்சு பிழைப்புட்டினார். நல்ல பிசினஸ் மைண்ட், நல்லா பேசுவேன், கம்யூனிகேட் பண்ணுவேன், ஆர்டர்ஸ் எடுப்பேன், லட்சக்கணக்கான செக் வாங்கிட்டு வந்து கொடுப்பேன், உண்மையா கொடுப்பேன். அந்த பிசினஸ் ஓனருடைய அப்பா அம்மா ரட்சிக்கப்படாதவங்க எங்களை குறித்து சொன்ன வார்த்தை, இன்னைக்கு வரைக்கும் லெஸ்லி பிரிஸ்லியை போல உண்மையுள்ள பிள்ளைங்க இந்த கம்பெனில இல்ல. சாட்சியை பெற உதவி செய்தான். கர்த்தர்கிட்ட ஒப்பு கொடுத்தேன். பாவங்களை எல்லாம் களைய ஆரம்பிச்சேன். கர்த்தர் ஒண்ணு நொறுக்க ஆரம்பிச்சார். என் வாழ்க்கையில தூக்கி எடுக்க ஆரம்பிச்சார். அந்த கொரோனா டைம்ல ஒப்பு கொடுத்தப்ப 2வது கொரோனா வேவ்ல மாட்டினேன்.
அப்ப ரெடி, எல்லாம் ரெடி, ஆண்டவர் கூட்டிட்டு போறதுக்கு ரெடி. ஒண்ணே ஒன்று ஆண்டவர்கிட்ட சொன்னப்பா, நான் இப்பயே வர்றதுனால எனக்கு ரெடி தான், எனக்கு சந்தோஷம், உங்க கூட வாழறத விட சந்தோஷம் எதுவும் இல்ல. ஆனா என் மனசுல ஒரு குறை இருக்குது, உங்க பேரை நான் இந்த பூமியில் நிறைய கெடுத்திருக்கிறேன், அந்த பேரை காப்பாத்திட்டு நான் உங்ககிட்ட வரேன்ப்பா, உங்க பேர் என் அப்பா பேரை நான் காப்பாத்திட்டு நான் வரேன், எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுப்பீங்களான்னு. நீ போனாரு. அல்லேலூயா. பிதாவின் சித்தத்தின்படி என்ன ஒப்பு கொடுத்தேன். 2020 ஆண்டவர் என்ன தூக்கி எடுத்தாரு. கர்த்தருடைய கிருபையில இன்னைக்கு வரைக்கும் சொல்றேன், அவர் தயவுல அத்தனை ஆபாசப்பட அடிமைத்தனங்களையும் அன்னைக்கு முடிச்சாரு ஆண்டவர். அத்தனை அந்தரங்க பாவம், வெளியரங்க பாவம், வேசித்தன, விபச்சார, கண்களின் இச்சை அத்தனையில இருந்தும் வேற அறுத்து என்ன ஆண்டவர் விடுவிச்சாரு. இந்த 6 வருஷத்துல அவர் கிருபையால மட்டும்தான் நான் ஊழியம் செஞ்சு ஓடிட்டு இருக்கேன். 13 வருஷமா ஊழியம் செய்யறேன். ஆனா என்கிட்ட உண்மையா நீங்க எவ்வளவு நாளா ஊழியம் செய்றீங்கன்னு கேட்டீங்கன்னா, நான் இந்த விளக்கத்தை எப்பவுமே சொல்லுவேன், 6 வருஷமா உண்மை உத்தமா செய்யறேன். என் வைராக்கியத்துக்கு பின்னாடி இருக்கிறது என் பரிசுத்தம், என் நீதி இல்லையா, என் அப்பா எனக்கு கொடுத்த ஒரு வாய்ப்பு, ரட்சிப்பு, அதுக்கு நான் என் வாழ்க்கை மொத்தத்தையும் போட்டு உடைக்கிறதுக்கு ரெடி. நீங்க நம்புவீங்களோ இல்லையோ, என் மனைவிக்கு இது எல்லாமே இதை விட அதிகமாவே என்னை பத்தி தெரியும். ஆனா இன்னைக்கு வரைக்கும் ஒரு கடுகு அணு அளவு அவ என்ன சந்தேகப்பட்டது இல்ல. நானா வாய் எங்கேயாவது லூசுத்தனமா உளறி விட்டு அவ என்ன ஒரு மாதிரி பார்த்தாதான் உண்டு. அவ சந்தேகப்படுற அளவுக்கு நானா எதையாவது ஒன்று பேசினாதான் உண்டு. பாருங்க, என் கல்யாண மேடையில என் சாட்சியை சொன்னப்போ ஒரு ஊழியக்காரர் வந்து இப்படி தலையாட்டினு, தப்பு பண்ணிட்டீங்க தம்பின்னு. ஏன்னா கல்யாண மேடையிலே என் சாட்சியை நான் சொன்ன அந்த வீடியோ இருக்கு, கர்த்தருக்கு சித்தமான அதை கட் பண்ணி நான் போடுவேன், ஓமையாத நான் சொல்லியிருந்தேன். ஆனா இன்னைக்கு வரைக்கும் சொல்றேன், இப்ப கூட என் மனைவி அறை வீட்டுல இருந்து சொன்னா, எஸ்தர் இது மாதிரி மாம்சத்துல பேசுறேன்னு சிலர் சொல்றாங்க, எஸ்தர் வருத்தமா இருக்கு. நான் அப்ப சொன்னாரு, ஏங்க யாக்கோபு புத்தகத்துல ஆண்டவர் கூட பிறந்தவர் விசுவாசிகளை பார்த்து என்னங்க சொன்னாரு, நான் என்னடி சொன்னாரு சொல்லிட்டீங்க, விபச்சாரர்களே விபச்சாரிகளேன்னாரு. அப்படின்னா அவரும் மாம்சத்துல தாங்க பேசியிருக்காரு, நீங்களும் மாம்சத்திலே பேசுங்க, போயிட்டு வாங்கன்ட்டான். எனக்கு தூதெல்லாம் வானத்துல இருந்து காட்சி கொடுக்க வேணாம், என்ன பெத்தது ஒண்ணு இருக்குது, எனக்கு வாச்சது ஒண்ணு இருக்குது, எனக்கு கர்த்தர் கொடுத்து பிறந்ததும் 2 அப்படி இருக்கும் நான் விசுவாசிக்கிறேன். நான் சொல்றேன், எனக்கு பதில் வந்து போச்சு. அல்லேலூயா. நான் பண்ணிய நாய பேயான கேள்வி கேட்கறது மாம்சனா, எங்க ஐயா யாக்கோபு ஆண்டவரோட கூட பிறந்த பிரதர் இருக்கார் பாருங்க, பிளட் பிரதர், அவரும் மாம்சத்துல தான் பேசுறாரு, தோத்துறோம். என்ன ஆமென் இல்லையா? அல்லேலூயா. ஐயா இப்படி பக்கத்துல உட்கார்ந்து அலார அடிக்கிற ஆளை வச்சுங்க ஐயா. உன்னை ஒன்று தான் சொல்றேன், கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்தேன், 30 வயசுல அர்ப்பணிச்சேன். இளவரசன் என்ன பார்த்து ஒன்று சொல்லுடே, உன்னை வச்சு நீ எத்தனை குடியை நீ கெடுப்பேன்னு தெரியாது, சீக்கிரம் கல்யாணம் பண்ணி தொலைறாரு. எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கும். அதே என்ன ஒரு வார்த்தை சொன்னாரு, உங்களுக்கு எல்லாம் ரெட் லைட் ஏரியால இருந்தா பொண்ணு கிடைக்கும் கல்யாணத்துக்கு, நீங்க போட்ட ஆட்டத்துக்கு புரியுன்னு நினைக்கிறேன். விபச்சார தொழில் பண்ற ஒரு பொண்ணு தாண்டா உனக்கு எல்லாம் மனைவியா வரும்னு. அப்படின்னா நான் எவ்வளவு ஆட்டம் போட்டிருப்பேன் பாருங்க. அவரு இன்னும் அப்படியே சொன்ன, அந்த அளவுக்கு என் வாழ்க்கை நாரி போயிருந்து. நம்ப மாட்டீங்க, 30 வயசுல நான் ஒப்பு கொடுத்தப்ப ஆண்டவர்கிட்ட சொன்ன, ஆண்டவரே ஒரு பொண்ணு வந்து எனக்கு இச்சை அடக்கத்தை கொடுத்தான்னு இருக்கக்கூடாது, ஆவியின் கனியில குணத்துல ஒண்ணு இச்சை அடக்கும், என்ன நீங்க தான் ரட்சித்தீங்கன்னா இந்த என் திருமணம் ஆகிற நாட்களுக்குள்ள என்ன இச்சை அடக்கம் உள்ளவனா நீங்க நிறுத்தினா மட்டும்தான் நான் சாட்சியா நிப்பேன், திருமணம் பண்ணுவேன், இல்ல நீங்க என்ன சொல்றீங்களோ செய்வேன், இல்லைன்னா அது வரைக்கும் கல்யாணமே எனக்கு வேணான்னு சொன்னேன். என் 3.25 வருஷத்துல அவர் கிருபையில என்ன நிக்க வச்சார். என் மனைவி வந்த பிறகு இச்சை அடக்கம் உள்ளவனா நான் மாறலையா, கல்யாணத்துக்கு முன்னாடியே கர்த்தர் என்ன மறுரூபமாக்குனார். அம்மா அல்லேலூயா, அல்லேலூயா. 3.25 வருஷத்துல நான் ஒரு கட்டத்துல என்ன மனநிலைக்கு வந்தேன்னா, கல்யாணமே வேணாம், அப்போஸ்தலனாகிய பவுல போல ஊழியம் செய்யலாம்னு வரப்பதான் அங்கதான் இக்கு வச்சு யூட்டனை போட்டு, அப்படிலாம் ஒண்ணு விட முடியாது ராசா, உனக்குன்னு நான் தலையிட்ட என் மந்தையிலே பெஸ்ட் ஒண்ணு நான் வச்சிருக்கிறேன்னு எஸ்தர் ராஜாத்தியை கூட்டு வந்து என் கையில ஆண்டவர் கொடுத்தார். என் வாழ்க்கையில நான் இன்னைக்கும் சொல்றேன், என் வாழ்க்கையிலே எனக்கு கிடைச்ச பெஸ்ட் கிஃப்ட் என் மனைவி. அது கோளாறு கொடுக்கும், சில நேரத்துல குத்தும், இன்னும் ஒரு பஞ்சாதி அது பயங்கர பிரச்சனை எல்லாம் பல நேரத்துல கொடுக்கும், புரியுதுங்களா? எல்லாமே இருக்கும், குறை நேரம் இருக்கும். ஆனா நான் இன்னைக்கும் மனசார சொல்லுவேன், என் தாய், என் பிள்ளைங்க, என் மனைவி, இதெல்லாம் எனக்கு கர்த்தர் கொடுத்த கிஃப்ட். என் தாயினுடைய கண்ணீர் வீணா போலையா, எனக்காக அவங்க விட்ட கண்ணீர். ஆனா சொல்றேன், அந்த 3.25 வருஷத்துல எனக்கு வந்து சோதனை இருக்குது, வெளிநாட்டுல இருந்து பொண்ணு வருது, உள்நாட்டுல இருந்து பொண்ணு வருது, நீ ஒண்ணும் பண்ண வேணாம், ஊழியம் மட்டும் செய்ய, என் பொண்ணை மட்டும் நீ கட்டிக்கோ, நான் பாத்துக்கிறேன், நீ தாண்டா என் பொண்ணை கட்டணும், இந்த அக்கா சொல் பேச்ச நீ கேப்பியா மாட்டியான்ற அளவுக்கு போராடி இருக்கிறேன். பல போராட்டங்கள் என் 30 வயசுல நான் ஒப்பு கொடுத்த பிறகுதான் வந்தது. ஆனா ஆண்டவர் ஒவ்வொரு போராட்டத்திலையும் கிருபையா என்ன காப்பாத்தினார். நீ ஒன்னும் பண்ணாத பிரிஸ், நீ ஜஸ்ட் என்ன மேரேஜ் பண்ணிக்கோ, நான் உன்னை ஃபாரின்ல வச்சு நான் உன்னை போஷிக்கிறேன், பராமரிக்கிறேன், நீ மினிஸ்ட்ரி மட்டும் செய்யன்ற அளவுக்கு எனக்கு கால் ஃபேர் வந்தது, எனக்கு எல்லா காரியமே வந்தது. ஆனா கர்த்தருக்கு காத்திருந்தேன், கர்த்தருக்கு மட்டும் காத்திருந்தேன். குறித்த காலத்துல பெரியவங்க மூலமா பயோடேட்டா கொண்டு வந்து எங்களுக்கு திருமணத்தை ஏற்படுத்தி கொடுத்தா, அந்த திருமணமான அந்த வருஷம் ஜனவரி 19 எனக்கு திருமணம் ஆச்சு. அந்த நாள்ல இருந்து தான் எல்லா வேலையும் விட்டுட்டு கர்த்தருக்குள்ள, நான் ஒரு பிரைவேட் இன்வெஸ்டர்ன்றனால என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு பக்கம் ஓரமா கிடக்குது. அந்த நாள்ல இருந்து என்னுடைய கர்த்தர் எனக்கு கொடுத்த ஊழியத்தை சம்பூர்ணமாய் ஒரு முழு நேர ஊழியனை போல ஓடிக்கொண்டிருக்கேன். நான் சொல்ல புரியுதுங்களா? அப்பமான பதரா இருந்த என்னையா ஆண்டவர் தூக்கி எடுத்தாருன்னா, ஆண்டவருடைய பார்வையில விலையேற பெற்றவர்களா இருக்கிறீங்களே, உங்களெல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிக்க மாட்டாரு. ஆண்டவர் கிருபையில ஏப்ரல் மே வரைக்கும் டேட் வெளியே கொடுத்துருக்கேன் அவர் தயவுல. நான் சொல்ல புரியுதுங்களா? யாருக்கிட்டையும் இன்னைக்கு வரைக்கும் ஐயா 2023 ஆரம்பிச்சது, அதுக்கு முன்னாடி ஊழியம் செஞ்சுட்டு தான் இருந்தேன். ஆனா கம்ப்ளீட்டா என்ன அர்ப்பணிச்சு ஆண்டவர் என்ன அந்த உலகத்துக்கு காட்ட ஆரம்பிச்சது 2023 இருந்தா. கல்யாணம் ஆன பிறகுதான் வேலை வெட்டிக்கு போல முழு நேரமாக ஆண்டவரை ஆராதிக்க, தொழுது கொள்ள, ஊழியத்துக்கு ஓட என்ன அர்ப்பணிச்சேன். நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க, நான் முழு நேர ஊழியனா பகுதி நேர ஊழியனா? எனக்கு தெரிஞ்சு நான் ஊழியக்காரன். காரை எடுத்து 40 நாளைக்குள்ள 8600 கிலோமீட்டர் வண்டியை ஓட்டியாச்சு. அப்படின்னா அது எப்படிப்பட்ட ஊழியம்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. எனக்கு வேற என்னன்னு எனக்கு தெரியும். 2 சர்வீஸ் போயாச்சு, 3 வருஷத்துக்குள்ள 2 லட்சம் கிலோமீட்டர் ஓடினோம். ஆண்டவர் கிருபையில ஒரு தேசத்துக்கு வெளியே போச்சாரு. 2026 அவருக்கு சித்தமான இன்னும் வெளிய காரியங்களை கொண்டு போவேன் இருக்காரு. ஒவ்வொரு இடங்களுக்கும், வாலிபர்களுக்கும், பெரியவருக்கும், சிறியோருக்கும், விசேஷமா குடும்பங்களுக்கு ஆசீர்வாதமா பயன்படுத்திட்டு இருக்காரு. அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு கிருபை தான் தாங்குது. என் ஜபம், என் மனைவி ஜபம், எங்க அம்மாவுக்கு நான் சொல்லிக் கொடுக்குற ஒரே ஜபம், ஆண்டவருடைய நாமத்தை என்னைக்கு நான் குலைக்கிறனோ அதுக்கு முன்னாடி என்ன பரிசுத்தப்படுத்தி ஆண்டவர் எடுத்துக்கொள்ளணும், நான் செத்து போயிடணும்ன்றதான் என் ஜபம். இது உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல, எனக்கு இந்த ஜபம் ரொம்ப விருப்பம் ஐயா. இன்னொரு முறை ஆண்டவர் ஆராதிச்சுக்கிறேன், அப்படியே சைடு கேப்ல ஒரு சட்டப்பை போட்டுனேன், ஹலோ பேபி ஹவ் ஆர் யூ, யுவர் ஐஸ் ஆர் லுக்கிங் சோ கியூட், இந்த ட்ரெஸ்ல ரொம்ப செக்ஸியா இருந்தீங்க, இதை நான் பேச விரும்பல, அதுக்கு பதில் நான் செத்து போக விரும்புறேன். ஒரு ஆமீன் சொல்லுங்க ஐயா, நம்ம மனசார ஒரு ஆமீன் சொல்லுங்க.
உங்களுக்கு ஒரு நாள் நான் செத்துட்டேன் நியூஸ் வந்ததுன்னா என்னவா இருக்குன்னா, ஒன்னு ரத்த சாட்சியா மடிச்சிருப்பேன், இல்லனா என் ஓட்டத்தை நான் கரெக்டா ஓடி முடிச்சிருப்பேன், இல்லனா ஏதோ ஒரு சிக்கல் வர்றதுக்கு முன்னாடி அப்பா என்ன முன்னமே அரவணைச்சு அவர்கிட்ட எடுத்துட்டேன். இந்த மூணத்துல ஒன்னா தான் இருக்கும். என்ன ஆமென்னு சொல்ல மாட்டீங்க? நீங்க பாக்குறத பார்த்தா என்ன ஒரு 300 வருஷம் வாழணுவீங்க போல. எனக்கு என் மனைவிக்கு அது விருப்பமே இல்லை. அவளும் கேட்பா, எங்க ஆண்டவர் வந்தா சீக்கிரம் போயிடலாம்ல, ஜாலியா அவரோட இருக்கலாம்ல, ஆமாண்டி நித்திய ஜீவன் 2 பேரும் சேர்ந்து தான் சுகந்திரி போட்டு இருக்குது, சீக்கிரமா அப்பா கிட்ட நம்ம போயிடலாம். என் ஜபம் அதுதான். அல்லேலூயா. நான் பேசுறது பைத்தியக்காரத்தனமா இருக்கும், எனக்கு அந்த பைத்தியக்காரத்தனம் பிடிச்சிருக்கு. ஐயா, நான் ஆண்டவர் நாமத்தை மறுதலிக்கிறத விட நான் செத்து போக விரும்புறேன். நான் மனசார பிரசங்கப்படத்துல இருந்து சொல்றேன், அபிஷேகம் பெற்ற வாயில இருந்து வர வார்த்தை ஆண்டவர் கணம் பண்ணுவேன். ஆனா இன்னைக்கு வரைக்கும் மரணமே வர அளவுக்கு ஒரு ஆக்சிடென்ட் கள்ளக்குறிச்சியில சந்தித்தேன். அப்பா விடல. டயர் வெட்டிச்சு, வண்டி அப்செட் ஆகி எகிரி போய் பாலத்துக்கு மேல நின்னுச்சு. ஒரே ஒரு சின்ன தேய்ப்பு மட்டும், ரத்தம் பீறிட்டு கூட வரல. சூடா ஏதாவது வச்சு தேய்ச்சிட்டா எப்படி மேல் தோல் போமோ அந்த காயம் மட்டும்தான். ஆண்டவர் ஜீவனோட காப்பார், அவருக்காக ஓடுவோம், சாவர வரைக்கும் நானும் வீட்டாரும் அவருக்காக நிற்போம். என் வாழ்க்கையில ஆண்டவர் செய்ததை மேலோட்டமா சொல்லியிருக்கிறேன். இன்னும் சொல்லணும்னா ஒரு 1.5 மணி நேரம் ஆகும், அதெல்லாம் வேணாம். கர்த்தர் நம்மோடு இருக்கிறார்.